Hello my dear warriors. Hello my dear warriors, my dear kids. Good evening. Yes. Tell me whether I am audible or not. Yes. Good evening pasangala. Very good evening. Very good evening. My dear soldiers. தயாரா இருக்கீங்களா? அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி ரெடியாக இருக்கீங்களா? எஸ். வெல்கம் டு த செஷன். மிட் டேர்ம் டெஸ்ட்டோட ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செஷன். ஸோ இந்த செஷனில் இருந்து உனக்கு கண்டிப்பாக மிட் டேர்ம் டெஸ்ட்டில் பார்த்த அப்படின்னா நீ வந்து ஒரு 10 கொஷின் மினிமமாக எதிர்பார்க்கலாம். 8 to 10 கொஷின் ஷுவராக நீ எதிர்பார்க்கலாம். ரெடியா? எஸ். டெல் மீ வெதர் த ஆடியோ அண்ட் வீடியோ இஸ் கிளியர். ஆடியோ வீடியோ கிளியரா? ரைட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 2 mark and 3 mark இன் கெமிஸ்ட்ரி ஃபார் த ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம். எஸ், சாப்டர் வைஸ் தான் போக போகிறோம். கண்டிப்பாக சாப்டர் வைஸ் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து நம்ம போக போகிறோம். ஏவி இஸ் கிளியர். சூப்பர், குட், வெரி குட். ஸோ இந்த செஷன் பார்த்தா அப்படின்னா ரொம்ப முக்கியமான செஷன். இட்ஸ் கோயிங் டு பி லிட்டில் லாங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஒரு வீடியோ போதும் உன்னோட ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் மார்க்கு வேறு லெவலில் போகிறதுக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீ பார்க்கணும். ஐ எம் சாரி ரினோ, தமிழ் மீடியத்தை நான் எடுத்துகிட்டு வரவே இல்லை. வரல. எனக்கு ஒன்று பார்த்ததுக்கப்புறம் தான் ஞாபகமே வருது தமிழ் மீடியன்றதே. எஸ், சாப்டர் 1 and 6 முடித்தவங்க எல்லாருமே பார்க்கலாம். ஸோ வி வில் கோ வித் தட். ரைட்டா? அதுக்கு முன்னாடி இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் இன் அவர் பெய்ட் பேட்ச், நீங்கள் என்ன அப்படின்னா நம்மளோட பெய்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா we have openings now, so make sure that you join it. ஸோ உனக்கு பயங்கரமான லெவலில் உனக்கு கிளாஸஸ் அங்கே போயிட்டுருக்கு. ப்ளஸ் நீ நீட் அண்ட் ஜேஇ நம்மளோட ஆஃப்லைன் சென்டரில் படிக்கணும்னு நினச்சேன்னா யூ கேன் ஜாயின் திஸ் ஆல்சோ. ரைட்டா? ஓகே, நம்ம டைரெக்டாக செஷனுக்குள்ளே போயிடலாம். ரைட்? ஓகே. ஸோ முதல் என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இருக்க போகுது? சாப்டர் 1, 2, 6, 7, 11 உங்கள் ஸ்கூலில் வேறு ஏதாவது இருக்கும். ரைட்? உங்கள் ஸ்கூலில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேபி வேறு சப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம். ஒரு சாப்டர்ஸ் கூட குறைய இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான சாப்டர்ஸை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க, மீதி இருக்கிறத வச்சிடலாம். ரைட்டா? ஓகே, ரைட். எஸ், மிடில் பிரேக்கும் எடுத்துக்கலாம் நம்ம. ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. டோட்டலாக என்ன அப்படின்னா மொத்தமாக கிட்டத்தட்ட 50 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 50 கொஷின் தான் என்ன அப்படின்னா உன்னோட மிட் டேர்ம் டெஸ்ட் கொஷின் பேப்பரில் இதிலேருந்து ஷியோராக நீ 2 மார்க்கும் 3 மார்க்கும் எழுதுறதுக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்க போகுது. எதுவுமே மிஸ் ஆகாது. அட்லீஸ்ட் இந்த ஒரு வீடியோவை நீ முழுசாக பார்த்தா கூட உன்னோட மார்க்ஸ் வந்து கோயிங் டு பி 50 மார்க்குக்கு டெஸ்ட் வச்சாங்கன்னா 40+ கேரண்டி. இதுவும் நாளைக்கு காலையில் பார்த்தா அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்டா. நாளைக்கு காலையில் என்ன அப்படின்னா நம்மளோட கம்பல்சரி ப்ராப்ளம்கான வீடியோ இருக்குது. யாருக்கெல்லாம் கம்பல்சரி ப்ராப்ளம்கான வீடியோ வேணும்? கம்பல்சரி ப்ராப்ளம் ரினோ, ஐ கேரண்டி யூ டுமாரோ கம்பல்சரி ப்ராப்ளம் நான் தமிழ் மீடியத்தோடு வரேன். ரைட்டா? ரைட். டுமாரோ கம்பல்சரி ப்ராப்ளம் நான் தமிழ் மீடியம் கொஷினும் சேர்த்து எடுத்துகிட்டு வரேன். கண்டிப்பாக. ரைட்? கண்டிப்பாக நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னா உனக்கு 5 3 மார்க் எழுத சொன்னாங்க அப்படின்னா நீ 3 எழுதுன 4 3 மார்க் ஷியோராக எழுத முடியும். கம்பல்சரியை விட்டுரு. கம்பல்சரி போக 4 எழுதணுமா? அதில் நீ 3 எழுதுறதுக்கு இன்றைக்கி உரிய கொஷின்ஸ் ஹெல்ப் பண்ண போகுது. 2 மார்க்லேயும் 5 கேட்குறாங்க. 1 வந்து உனக்கு கம்பல்சரி போக மீதி 4ல் 3 கொஷின் மினிமமாக எழுத முடியும். ரைட்டா? ஓகே, சரியா? கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அப்போ யாருக்கெல்லாம் வேணுமோ இப்போயே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். நல்லா கவனி. இப்போதைக்கு இங்கே போர்டில் வரப்போகிற பிடிஎஃப்பை நான் ஆல்ரெடி சாட்டில் பின் பண்ணியிருக்கேன். நீ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஒரு சில பாயிண்ட் அதில் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நீ ஃபுல் வீடியோ கவனிச்சா தான் அந்த பிடிஎஃப்பை எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு உனக்கு தெரியும். ரைட்டா? அண்ட் நாளைக்கு சாயங்காலம், நாளைக்கு காலையில் நம்ம வந்து ப்ராப்ளம் படிக்க போகிறோம். ரெடியா? நாளைக்கு சாயங்காலம் பார்த்தா அப்படின்னா உனக்கு லாஸ்ட் 3 இயர்ஸோட மிட் டேர்ம் டெஸ்ட் கொஷின் பேப்பர் உனக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. லாஸ்ட் 3 இயர்ஸ் அதிலலாம் ஒரு கொஷின் பேப்பர் மதுரை டிஸ்ட்ரிக்டோடது 6 மார்க் கஷ்டமாக இருக்குது. நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இந்த 50 கொஷின் இன்றைக்கி பார்க்க போகிறேன். இந்த 50 கொஷினை படிச்சுட்டேன்னா எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் உன்னால் அந்த கொஷின்ஸை அட்டன் பண்ண முடியும். ரைட்டா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ரைட்?
தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு ரினோ வந்து ஐ எம் ஜஸ்ட் ஃபீலிங் லிட்டில் பேட் அபவுட் ரினோ. நான் அனுப்புகிறேன் காலையில் நாளைக்கு 8 மணிக்கு, டுமாரோ மார்னிங் 8 o'clock. ஏன் 8 o'clock கிளாஸ் அப்படின்னா மூட்டை பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்கணும். 8 மணிக்கு நாளை காலையில் 8 மணிக்கு வரப்ப என்ன அப்படின்னா தமிழ் மீடியம் கொஷின் பேப்பரும் ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் தமிழ் மீடியத்துலேயே நான் எடுத்துகிட்டு வந்து தந்துடுறேன். சரியா? டெஃபினட்டாக ஐ எம் ஜஸ்ட் ஷுர். கண்டிப்பாக இது ரெண்டையும் நான் பண்ணிடுறேன். தமிழ் மீடியமோட லாஸ்ட் 3 year கொஷின் பேப்பர் நான் அதில் அப்லோட் பண்ணிடுறேன். இன்னும் அந்த வீடியோ வரல, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அதையும் அப்லோட் பண்ணிடுறேன். இதையும் ரைட்டா? படிக்கணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சிரு. நாளைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் தான் மிட் டேர்ம் டெஸ்ட்டில் ப்ராப்ளம் வருது, எழுதி வச்சுக்கோ. ரைட்டா? நாளைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளமில் இருந்தால் மிட் டேர்ம் டெஸ்ட்டில் கொஷின் வருது. இன்றைக்கும் அதான் கொஷின் அவுட்டுன்னு நினச்சிக்கோ. கொஷின் அவுட் அந்த மாதிரி. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ சாட்டில் ஒரு ஃபயர் போடு பார்க்கலாம். சாட்டில் ஃபயர் போடு. பாய்ஸ் எல்லாம் தீ போடு, கேர்ள்ஸ் எல்லாம் மின்னல் போடு. பார்க்கலாம் யார் இருக்கீங்கன்னு. பாய்ஸ் எல்லாம் தீ போடு, கேர்ள்ஸ் எல்லாம் மின்னல். ரைட்? ஸோ பார்க்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இந்த 5 சாப்டர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 5 சாப்டர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெடியா? ரைட்? சரியா? பார்க்கலாம் என்னென்னு. ரைட்? ஸோ சாட்டில் தீ மின்னல் இப்போ பறக்கணும். ரைட்டா? கொஷின் பேப்பர் லீக்கரா? ஓகே ரைட். நான் கொஷின் பேப்பர் அவுட் பண்ணிட்டேனே வச்சுக்கோ. டெஃபினட்டாக கொஷின் பேப்பர் அவுட் ஆகுது இந்த தடவை. நான் சொல்கிறது தான் வருது. கண்டிப்பாக 5 கொஷின் நான் திரும்பவும் சொல்கிறேன். 2 mark 3 markல நீ 5 எழுதணும்னா 1 கம்பல்சரி, அதை விட்டுரு. மீதி இருக்க 4ல் ஷியோராக நீ 3 மினிமமாக 3 கொஷின் கண்டிப்பாக நீ எழுதுகிற மாதிரி உனக்கு ஏதாவது வந்துடும். ரைட்டா? ரைட்? ஓகே ரைட். எஸ் தீ எழுத போட்டுக்கோங்க. ரைட் ரைட் ரைட். ஓகே சூப்பர். ரைட், வி ஆர் கோயிங் டு ஸ்டார்டட். ஒரு கொஷினை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நடத்த போகிறேன். நீ அப்படியே கவனிச்சுக்கலாம். ரைட்டா? ஆஃப்டர் மிட்டம் சொல்கிறீங்களா? ரைட் ஓகே. கண்டிப்பாக நான் சொல்கிறதுலேருந்து ஒரு 4 கொஷின் 5 கொஷினாவது கண்டிப்பாக வந்துடும். ஷியோராக நீங்கள் எழுதிடலாம். ஏன்னா இன்னொரு பெனிஃபிட், நம்மளுக்கு 5 mark டேரெக்டாக கிடையாது, ஒரு 4 கொஷின் தான் இருக்குது. மித்தபடி 2 mark 3 mark தான் பிரிஞ்சு வரப்போகுது. அதனால தான் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் சாப்டர் 1. ஸோ அப்படியே புகை மாதிரி எல்லோரும் அப்படியே பயங்கரமாக ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக மாசாக இருங்க. ரைட்டா? ரைட். சரியா? ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம். டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பக்கத்தில் உனக்கு ஒரு நம்பர் வரும், அதை கன்சிடர் பண்ணாத. ஏன்னா இது என்னோட ஓல்டு கைடு. பல வருஷமாக சார் அந்த கைடு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட பொக்கிஷம் மாதிரி அதை வச்சுருக்கேன். அதில் இருக்க அது வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் புக்கு சிலபஸ் மாறினதுக்கப்புறம் நான் வாங்கின கைடு, அதனால் இன்னும் நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட கெஸ்ஸஸில் தப்பாகாது, நீ டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இது 2018 அப்புறம் எப்போலாம் கேட்டிருந்துருக்காங்க. 22ல் இருக்குது, 24லேயும் இருக்குது. மிட் டேர்ம் டெஸ்ட் 2022 2 டிஸ்ட்ரிக்ட்லேயும், 24 ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கேட்டிருக்காங்க. டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இந்த கொஷினுக்கான ஆன்சரை நம்ம எல்லாருமே புக்கில் தவறுதலாக நீங்கள் எல்லோரும் மார்க் பண்ணியிருக்க. புக்கில் நீங்கள் எல்லாருமே பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ இதுதான் உங்கள் ஸ்கூலில் மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது மிகவும் தவறான விடை. அது யாரும் படிக்காத, அந்த கொஷினை மட்டும் படிச்சிடாத, அது தப்பாயிடும். எங்கடா அது? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எங்கடா அதை காணோம்? ரைட், பேஜ் நம்பர் 4 இருக்கா? ரைட், அதை தான் சொல்கிறேன். புக்கில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த ஆன்சர் கிடையாது. பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ இதுதான் பப்ளிக்கோட ஆன்சர் கீ. உங்கள் ஸ்கூலில் என்ன கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு தெரியல, பட் நீ எந்த கைடு, நிறைய கைடு எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுதான் ஆன்சராக இருக்கும். பப்ளிக்கோட கவர்மெண்ட் ஆன்சர் கீ இதுதான். பேஜ் நம்பர் 4ல் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த கீழே இருக்குது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ்னு ஒரு லைன் இருக்கும், அது எழுதியிருப்பேன். அது கிடையாது, அதுக்கு மேலே இருக்க பேராகிராஃபில் தான் இருக்குது ஆன்சர். அதுக்கு மேலே இந்த லாஸ்ட் பேராகிராஃப்க்கு மேலே இருக்க பேராகிராஃபில் ஆன்சர் இருக்குது. ரைட்டா? எஸ், புக் பேக், புக்கின் எல்லாமே. ரைட்டா? எல்லாமே. ரைட்டா? இதையும் சேர்த்து படித்து வச்சுக்கோ. ரைட்? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸுங்கிறது என்ன அப்படின்னா, டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ. நல்லா கவனி, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீ புதுசாக படித்தாலும் சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது ஒரு ரேஷியோ. ரேஷியோ என்னது? டிவிஷன் போடுவோமா? ரேஷியோ. யாருக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறாங்க? மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் தி எலமெண்ட். அப்படியே ஃபார்முலா எழுது. மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம். இன்னைக்கு ஒரு நாள் நீ கெமிஸ்ட்ரிக்கு இந்த ஒரு 2 hours 3 hours செலவிட்ட அப்படின்னா
மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு நீ படிக்க தேவையே இல்லை, இதிலே எழுதலாம். மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் த எலமெண்ட் டு த மாஸ் ஆஃப் 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் கார்பன் 12. கவனிச்சியா? மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் த எலமெண்ட் டு த ரேஷியோ டிவைடட் பை மாஸ் ஆஃப் 1/12 மாஸ் ஆஃப் 1 கார்பன் 12 ஆட்டம். அவ்வளோதான். ரைட்டா? மாஸ் ஆஃப் 1 கார்பன் 12 ஆட்டம். ஒன்று நீ தியரி படி, இல்லை ஃபார்முலா படி. ஏதாவது ஒன்றை படித்து அதை வச்சு இன்னொன்று எழுதிடலாம். ரைட்டா? ரைட்டா? பப்ளிக்கில் நீ புக்கில் இருக்கிறத எழுதுனா மார்க் போட மாட்டாங்க. பப்ளிக்கில் நீ இதை தான் எழுதணும். பப்ளிக்கில் இதுதான் ஆன்சர். ரைட்டா? இதை தான் எழுதணும். ரைட்டா? ரைட், கவனிச்சுக்கோ. மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் தி எலமெண்ட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் 1/12 மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். ரைட்டா? ரைட், சரியா? ரைட். கார்பன் தான் பேஸ், அதனால தான். எஸ் அனு, ஐ ரிமெம்பர் யூ. ரைட்டா? ஓகே. இதில் இந்த ஃபார்முலா உன்னால் முடிஞ்சால் நீ எழுது, இல்லைன்னா இட் இஸ் நாட் கம்பல்ஷன். ரைட்டா? இது வந்து ஒரு அடிஷ்னலாக தான் நான் கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் நாட் அ கம்பல்ஷன். என்னென்னா இந்த வேல்யூவை கொடுத்துருக்காங்க, இந்த கார்பனோட வேல்யூவை கொடுத்துருக்காங்க. 1 மார்க்கில் கேட்டாலும் கேட்கலாம், அதனால நோட் பண்ணி வச்சுக்கோ. 1.66 10 to the power -27. 1.66 × 10 to the power -27 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இந்த வேல்யூ. இது நம்மளுக்கு தெரியாது, இது என்னென்னா நம்மளுக்கு கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? ரைட், சூப்பர். டிஃபைன்ட் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஒரு கொஷின் முடிச்சாச்சு. ஸோ காம்படிஷனில், ஹெவி காம்படிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின், அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். அடுத்து ரைட்டா? நெக்ஸ்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா. வாட் இஸ் த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த ஃபாலோவிங்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரக்டோஸ்க்கும் கெஃபைனுக்கும் ஈஸி தானே. ரைட்டா? ஃப்ரக்டோஸ் என்னது? C6. இங்கே பார்த்தியா, இது இந்த கொஷின் பேப்பர் வந்த காலத்திலேயே குவார்டர்லியில் எல்லாத்துலேயுமே கேட்டிருக்காங்க. இங்கே நான் எழுதுனேன்னா நிறைய எழுதலாம். ரைட்டா? C6H12O6 எல்லாத்தையும் காமனாக டிவைட் பண்ண என்ன ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா? CH2O அப்படின்னு வரப்போகுது. ரைட்டா? CH2O, அவ்வளோதான். ரைட்டா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா C8H10 4O2. இதில் இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னது? O. சின்ன நம்பரால் எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோ. C4H5O2, சாரி N2 தானே, N2 அதுக்கப்புறம் O. ரைட்டா? இது மட்டும்தான். டே எப்படி எழுதணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ரைட்டா? எப்படி எழுதுறதுன்றது ஒரு விஷயம் இருக்குது. ரைட்டா? ரைட். எப்படி எழுதணும்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இந்த ரெண்டு விஷயத்தையும். இந்த மாதிரி எழுதுனா உனக்கு மார்க் நல்லா கிடைக்கும். உன்னோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குல்ல, அதை விட்டுறாத. பேப்பர் ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? அதை கவனிச்சுக்கோ. ரைட்? C4H5N2O. சூப்பர், குட். அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்ட் மோலார் மாஸ். இந்த கொஷினும் கேட்டிருக்காங்க. ரைட்டா? 2022லையும் 24லையும் கேட்டிருக்காங்க. ரைட்? நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் யோகேஷ், நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ரைட்டா? ரைட். Molecular mass is defined as the ratio of mass of molecule to the unified mass. ரைட்டா? unified atomic mass. இது தேவையில்லை. ரைட்டா? இங்கே இது தேவையில்லை தான் அடிச்சிருக்கேன். Molecular mass is defined as the ratio of mass of a molecule. ஒரு மாலிகுலோட மாஸுக்கும் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸுக்கு உள்ள ரேஷியோ பிட்வீன் மாஸ் ஆஃப் அ மாலிகுல் டு த யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். மோலார் மாஸுங்கிறது என்னது? ஒரு மோலோட மாஸை கண்டுபிடிச்சா அதான் மோலார் மாஸ். ரைட்டா? இப்போ புக் பேக் புக்கின் எல்லாமே கம்பைண்டாக தான் இருக்குது. ரைட்டா? எல்லாமே கம்பைண்டாக இருக்குது, நீ கவனிச்சுட்டே இரு. மோலார் மாஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். 1 mole ஆஃப் த சப்ஸ்டன்ஸோட மாஸ் நான் கண்டுபிடிச்சா அது மோலார் மாஸ். ஒரு மாலிகுல், அதான் என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப் அ மாலிகுல் ரேஷியோ, மாஸ் ஆஃப் த மாலிகுல் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் யூனிட் போட்டேன்னா என்ன கிடைக்க போகுது? எனக்கு மாலிகுலர் மாஸ் கிடைக்க போகுது. ரைட்டா? ரைட். ரைட். அடுத்து என்ன அப்படின்னா த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் எனி காம்பவுண்ட் இஸ் கால்குலேட்டட் பை ஆடிங் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஆட்டம். என்ன சொல்கிறாங்க? எப்படி ஒரு மாலிகுலர் மாஸ் கிடைக்கும்? ஒரு கொஷின் நான் கேட்கட்டா? ரைட்? ஒரு கொஷின் நான் கேட்குறேன். ரைட்டா? கவனி. CH4 இதோட மாலிகுலர் மாஸ் யாருன்னு சொல்ல முடியுமா? வாட் இஸ் த மாலிகுலர் மாஸ் வேல்யூ? எஸ், யூ கேன் ஸ்டடி. அதுக்கு தான் நான் PDF கொடுத்துருக்கேன். நீங்கள் படிக்கணுங்கிறதுக்காக தான் PDF கொடுத்துருக்கேன். டெல் மீ வாட் இஸ் த மாலிகுலர் மாஸ் ஆஃப் CH4. CH4ஓட மாலிகுலர் மாஸ் என்ன? எஸ், CH. வெரி குட். ரினோ, அலக், விஷால், பிரபு. எஸ். அதர்ஸ்? கீர்த்தி, ஹரி. குட். ஸ்ரீ, ராஜ்குமார், தருண்,
ஓகே. ஓ விஷால் நீ 18 போட்டிருக்கேன், நான் 16 தான் போட்டிருக்கேன்னு. ரைட். என்ன பண்ணீங்க நீங்கள்? கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 4 × 1, அப்போ என்னது ஹைட்ரஜன் 4 இருக்கனால 4, அப்போ டோட்டலாக 16. என்ன பண்ண? ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் எனி காம்பவுண்ட் இஸ் calculated, ரைட்டா? ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். மாலிகுலர் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஆடிங் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஒவ்வொரு ஆட்டமோட மாஸையும் ஆட் பண்ணி நான் கண்டுபிடிக்கிறேன், அதான் போட்டிருக்காங்க, ரைட்டா? ஒவ்வொரு இதையும் ஆட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறாங்க, ரைட்டா? நாளைக்கு தீமெதர் பேட்ச்க்கும் இதில் கொஷின்ஸ் இருக்குது, யூ கேன் எடிட், அதுக்குரிய கொஷின் இதில் இருக்க எடுத்துக்கலாம். பெய்ட் பேட்சில் இருக்கவங்க இருந்தாலும் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் திஸ். மோலார் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் தி கான்ஸ்டன்ட். ரெண்டுமே ஒன்று தான், பேர் மட்டும். இங்கே ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் நல்லது, இங்கே மோலார் மாஸ் நல்லது. கீழே இருக்க ரெண்டுமே சேம், ரைட்டா? நான் எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துட்றேன் உனக்கு, நான் எடுத்து கொடுத்துட்றேன், என்கிட்ட கைடு இருக்குது, நான் எடுத்து கொடுத்துட்றேன், ரைட்டா? U AMU அதுக்கப்புறம் கிராம் மோல் -1, இதோட யூனிட் என்னது? U அல்லது AMU, இதோட யூனிட் கிராம் மோல் -1, சரியா? அடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் கேட்டால் நீ இதை எழுதலாம், இல்லைனா இதை மட்டும் எழுதினா போதும். இது வரைக்கும் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இதை தனியாக கேட்டாங்கன்னா இதை கண்டுபிடிச்சி எழுது, இல்லைன்னா எழுத தேவை. இதுக்கு பார்த்தா வேல்யூ சேம் தான், யூனிட்டில் மறந்துடாது. மண்டை மேலே இருக்க கொண்டே மறக்கிற மாதிரி யூனிட். மாலிகுலர் மாஸ்ன்னு கேட்டாங்கன்னா AMU போடணும், மோலார் மாஸ்னா கிராம் மோல் -1, யூனிட்டாக மறந்துடாத. கிரியேட்டிவ் கொஷின், புக் இன் ஒன் வேர்டு. யூனிட் ஆஃப் மோலார் மாஸோட யூனிட் என்ன, இது என்ன அப்படின்னு, ரைட்? 1 to 3 பாயிண்ட்ஸ் போகுது. இது 4th பாயிண்ட் வந்து இந்த கொஷினுக்கு. கால்குலேட் த மாலிகுலர் மாஸ் அண்ட் மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடுன்னு தனியாக கேட்டிருக்காங்க, அதுக்கு அந்த பாயிண்ட். மித்தபடி 3 பாயிண்ட் எழுதணும். அடுத்து லிமிட்டிங் ரியேஜன் டே 22 and 24 2 வருஷமும் கேட்டிருக்காங்க, ரைட்டா? 2 தடவை கேட்டிருக்காங்க, கவனம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், லிமிட்டிங் ரியேஜன், சரியா? ரைட். பப்ளிக்கில் கூட இது கேட்டிருக்காங்க. when a reaction is carried out using non-stoichiometric quantities of the reactant, the product yield will be determined by the reactant that is completely consumed. ஒன்றுமே புரியல, எதுவுமே புரியாது, ரைட்டா? கவனி. இப்போ என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன், கவனி. 2C plus 3O2 gives CO2, ரைட்டா? அப்போ அதாவது என்ன பண்ணலாம், கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives கார்பன் டை ஆக்சைடு, ரைட்டா? இப்போ என்ன இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 times கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, இது 2 times இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்குது, ரைட்? என்ன கொடுத்துருக்காங்க, when a reaction is carried out using non-stoichiometric quantities. ஸ்டாக்கியோமெட்ரின்னு என்னது? இந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூஸை சமன்படுத்தி ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணுறது. அந்த மாதிரி நான் என்ன பண்ணலை, non-stoichiometric quantities of the reactant. The product yield will be. இப்போ இங்கே எவ்வளோ CO2 உருவாகும், யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளோ CO2 உருவாகும்? இங்கே எவ்வளோ CO2 உருவாகும்? 2 கார்பன் தான் இருக்குது, அப்போ என்ன தான் பண்ண முடியும்? 2 CO2 தான் பாசிபிள், கரெக்டாக இல்லையா? 2 CO2 தான் பாசிபிள், ஆக்சுவலாக 2 தான் பாசிபிள். ஏன்னா 2 கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் 6 இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் 2 தான் உருவாக முடியும், 2 தான் உருவாக முடியும், 2 கார்பன்கள் தான் உருவாக முடியும். அப்போ ப்ராடக்ட் ஈல்டு, அதாவது விளைபொருள் ப்ராடக்ட் உருவாகிறது யாரை பொறுத்து இருக்கான்? டிட்டர்மைன் பை த ரியாக்டன்ட். இந்த பக்கம் இருக்கவங்களை பொறுத்து தான், வினைபடு பொருள் ரியாக்டண்ட்டை பொறுத்து தான் ப்ராடக்ட் விளைபொருள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ப்ராடக்டில் இங்கே 2 CO2 தான் வரணும்னு முடிவு பண்ணுறது யார்? 2 கார்பன் இருக்கனால. ஆக்சிஜன் நிறைய இருக்குது, ஆனால் 2 கார்பன் தான் இருக்குது. ஸ்டாக்கியோமெட்ரினா வேல்யூஸ், கோஎஃபிஷியன்ட், முன்னாடி இருக்க நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? அதாவது மெஷர்மெண்ட், எலமெண்ட்டோட மெஷர்மெண்ட். ஸ்டாக்கியோமெட்ரியோட க்ரீக் வேர்டுக்கு தமிழில் என்ன அப்படின்னு, அதாவது க்ரீக் வேர்டுக்கு மீனிங் என்னென்னா மெஷர்மெண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ். இங்கே எலமெண்ட் பாரு, இது 3 ஆக்சிஜன் 2 கார்பன் சொல்கிறோம்ல, அதுதான் ஸ்டாக்கியோமெட்ரி. அப்போ இந்த ரியாக்ஷன் தொடர்ந்து நடக்கிறத தடை பண்ணுறது யார்? இந்த கார்பன். அப்போ கார்பன் தான் லிமிட்டிங் ரியேஜன். இந்த வார்த்தையை தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? என்ன கொடுத்துருக்காங்க? when a reaction is carried out using non-stoichiometric quantities of reactants,
ரைட்டா? இந்த லைனோட இம்பார்ட்டன்ட். அடுத்து பாரு, the product yield, விளைபொருள் உருவாவது, product yield will be determined by the reactant that is completely consumed. எந்த reactant கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆயிருக்கு, 2 கார்பனும் கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு, ஆனால் ஆக்சிஜன் கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் ஆகலை. ரைட்டா? ஸோ கன்சியூம். இட் லிமிட்ஸ் த ஃபர்தர் ரியாக்ஷன் ஃப்ரம் டேக்கிங் பிளேஸ். திருப்பி ரியாக்ஷன் ஃபர்தராக நடக்கிறத தடை பண்ணுது, அதனால அது லிமிட்டிங் ரியாஜென்ட். இதே கேள்வியை எக்ஸஸ் ரியாஜென்ட்னு கேட்டாங்கன்னு என்ன பண்ணுவேன்? எக்ஸஸ் ரியாஜென்ட்னா ரைட்டா, எக்ஸஸ் ரியாஜென்ட் கேட்டால் என்ன பண்ணுவாங்க? எக்ஸஸ் ரியாஜென்ட்னா ஆக்சிஜன், அவ்வளோதான். yield determined by the reactant which is not completely consumed. excess reagentனா இங்கே கம்ப்ளீட்லின்றது பதிலாக நாட் கம்ப்ளீட்லி கன்சியூம்டு. எக்ஸஸ்னா என்ன பண்ண போகிற? நாட் கம்ப்ளீட்லின்னு போட போகிற. கம்ப்ளீட் முழுவதுமாக கன்சியூம் ஆனது லிமிட்டிங் ரியேஜென்ட், முழுவதுமாக கன்சியூம் ஆகாமல் இருக்கவங்க லிமிட் எக்ஸஸ் ரியேஜென்ட். தட்ஸ் இட். ரைட்டா? அதான் இது எக்ஸஸ் ரியேஜென்ட். ரைட்? போகலாமா? ரைட். பிடிஎஃப் அட்டாச் பண்ணிட்டு அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டாம். அவகாட்ரோ ஹைப்போதசிஸ். அவகாட்ரோ என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு வார்த்தை எழுதணும் ஈக்குவல் வால்யூம், அது ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? ரைட். ஈக்குவல் வால்யூம். ரைட்டா? எக்ஸஸ் ரியேஜென்ட் லிமிட்டிங்னா குறைக்கும் காரணி. இது குறைக்கும் காரணியில் இது நிறைய இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னது? மீதமுள்ள காரணின்னு நினைக்கிறேன். மீதமுள்ளது எக்ஸஸா, அதிகப்படியான காரணி, அதிகப்படியாக இருக்குது, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸஸ் ரியாக்டன்ட், எக்ஸஸ் ரியேஜென்ட். ஓகே ரேனோ? எக்ஸஸ் ரியேஜென்ட்னா அதிகமாக இருக்குது, முழுவதுமாக வினையில் ஈடுபடாமல் மீதி இருக்கக்கூடியவங்க. ரைட்டா? வினையில் முழுவதுமாக ஈடுபடாமல் மிச்சம் இருக்கவங்க. எஸ். அடுத்து அவகாட்ரோ ஹைப்போதசிஸ். ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் அண்டர் த சேம் கண்டிஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வார்த்தை ஒவ்வொன்றும் இதிலலாம் முக்கியம். இதில் நீ ஒரு வார்த்தையை விட்டாலும் அரை மார்க் கண்டிப்பாக குறைச்சிடுவாங்க. ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ், எல்லா கேஸஸ்க்கும் வால்யூம் ஈக்குவலாக இருக்கணும். அண்டர் த சேம் கண்டிஷன், அண்டர் த சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் contain equal number of molecules. ரைட்டா? ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். அப்போ ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, நான் இங்கே 2-3 கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். ரைட்டா? இதில் ஆக்சிஜன் இருக்குது, இதில் ஹைட்ரஜன் இருக்குது, இதில் CO2 இருக்குது. எல்லாமே வால்யூம் ஈக்குவல், எல்லாத்தோட வால்யூமும் ஈக்குவல் அண்டர் த சேம் கண்டிஷன். இதோட ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் P1 T1, இதுவும் அதே P1 T1, இதுவும் அதே P1 T1, எல்லாரோட ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் ஒரே மாதிரி இருக்குது. கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டைன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். அப்போ இதுக்குள்ளே 10 O2 இருக்குன்னா இங்கே 10 ஹைட்ரஜன் தான் இருக்குமா, இங்கே 10 CO2 இருக்குமா. உள்ளே இருக்கக்கூடிய கவுண்ட் என்ன பண்ணுமா? உள்ளே இருக்கக்கூடிய கவுண்ட்டு ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. மாலிகூல்ஸோட கவுண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? ரைட். ஓகே. லாங்காலாம் எழுத வேண்டாம், இவ்வளோ தான் அவகாட்ரோ ஹைப்போதசிஸ். இதுக்கு மேலே எழுத வேண்டாம், இந்த படத்தை வரைங்க, இவ்வளோ தான். இதுக்கு மேலே ஒன்றுமே எழுத முடியாது. இதில் போய் என்ன எழுத முடியும்? அவகாட்ரோ ஹைப்போதசிஸில் அவகாட்ரோ இதை தான் சொன்னார், இவ்வளோ தான் எழுத முடியும், இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. சரியா? ரைட். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் டாப் கிளாஸ் டிஃப்ரென்ஸ் கொஷினில் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிஃப்ரென்ஸ் கொஷினில் சரியா? போன வீடியோவில் இருக்க எல்லா கொஷினும் இந்த வீடியோ இருக்காது. நிறைய பேர் வந்து இந்த வாட்டர் டிஃபைன்லாம் பார்த்துருப்பேன். அதில் வாட்டர் டிஃபைனு டிஃப்ரென்ஸ் மட்டுமே 60 கொஷின் கொடுத்துருப்பேன். இப்போ செலக்டிவாக 50 கொஷின் தான் கொடுத்துருக்கேன். ரைட்? கவனி. ரூல்ஸ் ஃபார் ஆக்சிடேஷன் நம்பர்லாம் நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கலாம். ரைட்டா? ரைட். சரியா? அஜய் வாங்க. அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்பயுமே இது தான் எழுதுகிறேன். ரைட்டா? ரைட். டெய்லி கேப்சூல் மிட்டம்க்கு அப்புறம் போடுறேன்ப்பா, இப்போ மிட்டம் இருக்கனால போடலை. அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். இங்கே என்னது? ஆப்போசிட். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். எலக்ட்ரானை போடுறப்ப ரைட்டா? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா என்னது? ஆக்சிடேஷன். கெயின் ஆஃப் எலக்ட்ரான்னா என்னது? அது ரிடக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரே ஈக்குவேஷனே நீ ரெண்டுக்குமே எழுதிக்கலாம். ஒரே ஈக்குவேஷனே நீ ரெண்டுக்குமே எழுதிக்கலாம். இதுக்கும் என்ன அப்படின்னா நான் ரிவர்ஸில் எழுதணும். ரைட்டா? இங்கே Fe2+ இருக்குல்ல, இதை ரிவர்ஸில் எழுதும். அதாவது Fe3+ஓட ஒரு எலக்ட்ரான் சேர்ந்து Fe2+ ஆமாம். நான் தான் சொன்னேன் என்ன அப்படின்னா, நீ பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு போயிடலான்னு நினைக்காத. பிடிஎஃபை டவுன்லோட் பண்ண அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, இதில் என்னென்ன இருக்குன்றது உனக்கு தெரியாது. அதனால் கவனம்.
ஸோ அப்போ ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டோட நீ ஸ்டாப் பண்ணிக்கலாம். 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த 3வது பாயிண்ட் எழுதணும். கவனி, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ். சரி, எங்கே சரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 2+லேருந்து 3+ ஆயிருக்கா? 2+லேருந்து 3+ ஆயிருக்கா? இங்கே பாரு டிக்ரீசஸ். 3+லேருந்து 2+ மாறிடும். அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஆக்சிடேஷன், ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது ரிடக்ஷன். ரைட்டா? அது ரிடக்ஷன். சரியா? கவனிச்சுக்கோ. அடுத்து இது வேண்டாம். இந்த எக்ஸாம்பிளே நான் எழுதிட்டாலே, இந்த ஒரு எக்ஸாம்பிள் எழுதினாலே போதும். யூ டோன்ட் வாண்ட் டு ரைட் திஸ். ரைட்டா? அடுத்து ரிமூவல் ஆஃப் மெட்டல், அடிஷன் ஆஃப் மெட்டல். திஸ் இஸ் த எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரைட். இது உனக்கு தேவைன்னா நீ எழுதிக்கலாம், இல்லைன்னா இதை நீ விட்டுறலாம். இது வந்து ஒரு அடிஷ்னல் பாயிண்ட். மெட்டலை ரிமூவ் பண்ணுறதுனா ஆக்சிடேஷன், மெட்டலை ஆட் பண்ணால் அது என்னது? ரிடக்ஷன். தட்ஸ் இட். ரைட்டா? ரைட், சூப்பர். ஈக்குவலண்ட் மாஸ். இப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த ஈக்குவலண்ட் மாஸும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின். ரைட்டா? போகலாமா? ஓகே, அடுத்த கொஷின் போகலாமா? ஓகேவா? Are you guys listening? Are you with me? என் கூட தான் இருக்கீங்களாடா? போகலாம். சூப்பர். ஷியோராக சொல்கிறேன், இந்த 3 hours நீ 3 hours அப்ராக்சிமேட்டாக நான் நினச்சிருக்கேன். நீ கவனிச்சேன்னா நீ மிட் டர்ம் டெஸ்ட்டில் சூப்பர் மார்க் வாங்கிடலாம். கவனிச்சுக்கோ. ரைட்டா? ஓகே. ஈக்குவலண்ட் மாஸ். ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட், காம்பவுண்ட் ஆர் அயன். ஒரு மாஸாக இருக்கலாம், எலமெண்ட்டாக இருக்கலாம், காம்பவுண்டாக இருக்கலாம், அல்லது ஒரு அயானாக இருக்கலாம். ஓகேடா. சமான நிறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு எலமெண்ட், காம்பவுண்ட் ஆர் அயான் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் which combine with displaces, இந்த இதெல்லாம். அதாவது என்ன அப்படின்னா, இதுக்கு எப்பயுமே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ரைட்டா? நான் என்ன சொல்லுவேன்? ஆல்வேஸ் நான் இருக்கேன், என்னோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக ஒரு சேரையும் ஒரு டேபிளையும் கன்சிடர் பண்ண போகிறேன். அப்போ சேர் எத்தனை எடுத்துக்க போகிறேன்? 5 சேர் எடுத்துக்க போகிறேன். டேபிள் என்ன பண்ண போகிறேன்? 2 டேபிள். என்னுடைய எடைக்கு சமான எடை, சமான நிறை, ஈக்குவலண்ட் மாஸ் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஈக்குவலண்ட் மாஸ். அப்போ ஒரு எலமெண்ட்டையோ அல்லது ஒரு காம்பவுண்டுக்கோ, ஒரு தனிமத்துக்கோ அல்லது ஒரு சேர்மத்துக்கோ அல்லது ஒரு அயனிக்கோ, ஒரு அயானுக்கோ நீங்கள் ஈக்குவலண்ட் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்கிறாங்க? நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் மாஸ். ரைட்டா? இல்லை கிராம் கூட போட்டுருங்க. ரைட்டா? கிராம் ஆஃப் மாஸ் அல்லது மாஸ் ஆஃப் த கிராம். புக்கில் கொஞ்சம் கிராம்னு இருக்கும், நீ கிராம் போட்டுக்கிட்டாலும் சரி அல்லது நீ மாஸ் கொடுத்துட்டாலும் சரி. ரைட்டா? ஆஃப் அன் எலமெண்ட் விச் கம்பைன் வித் என்ன பண்ண போகுது? நான் எடுத்துக்கக்கூடிய ஒரு தனிமம், என்னோட வெயிட்டோட மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் விச் கம்பைன் ஆர் டிஸ்பிளேஸ். ஒன்று சேருதல் அல்லது என்ன பண்ணலாம்? அதை இடப்பெயர்வு செய்ய வைக்கும். யாரை? 1.008 பார்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ புக்கில் இந்த இடத்துல ஃபுல்லாக கிராம்னு கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? நீ கிராம் போட்டுக்கோ, புக்கில் இருக்க மாதிரி எழுதிக்கோ கிராம்னு. ரைட்டா? 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜன், 35.5 கிராம் ஆஃப் குளோரின். சரியா? 35.5 கிராம். இவங்க எல்லாரையும் டிஸ்பிளேஸ் பண்ணால் அல்லது இவங்க எல்லாத்தோடையும் ரியாக்ட் பண்ணால் அந்த மாஸ், இந்த நிறைக்கு சமமாக இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்டோட நிறை. ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, CO2ன்னு எழுதியிருக்கேன். ரைட்டா? அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜனோட 8 கிராம் இருக்குல்ல, 8 கிராமுக்கு எவ்வளோ கார்பன் தேவை? இப்போ இங்கே எத்தனை இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் CO2 எடுத்துக்கணும். CO2 வேணாம், MgCl எடுத்துக்கலாமா? MgO எடுத்துக்கலாம். ரைட்டா? மெக்னீஷியம் வந்து என்ன அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 24, இது 24 கிராம் வச்சுக்கலாம். ஆக்சிஜன் என்னது? 16 கிராம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜனோட கனெக்ட் ஆகிறது தான் சமான எடைன்னு. மெக்னீஷியமோடது 24 கிராம். நல்லா கவனி, மெக்னீஷியமோட வெயிட்டு 24 கிராமு, ஆக்சிஜனோட வெயிட்டு 16 கிராம். ஆனால் ஈக்குவலண்ட் மாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்கல்ல. ஈக்குவலண்ட் மாஸ்னா சமான எடைங்கிறது என்ன அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? ஆக்சிஜன் 16 கிராமுக்கு பார்க்கக்கூடாது. ஆக்சிஜன் என்ன பண்ணணும்? 8 கிராம். 8 கிராம் ஆக்சிஜனோட எவ்வளோ பேர் சேர்றாங்க? எக்ஸு என்ன வரும்?
எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா? எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் வேல்யூ என்னது? எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸோட வேல்யூ 8ஆ? சரி, என் வெயிட் 70 கிலோ. அதுக்காக நான் வந்து 10 சேர் எடுக்கிறேன். 10 சேரில் ஒரு சேர் 70 கிலோ இருக்காது. ஒரு சேர் 10 கிலோ இருக்க மாதிரி 7 சேர் எடுக்கலாம். 8ஆ? கிராஸ் மல்டிப்ளே. நம்ம கேம், நம்ம மோல் கான்செப்ட் கேமு, கிறிஸ் கிராஸ், யூனிட்டரி மெத்தடு. ஓ, இதுக்கு முன்னாடி உள்ள ஆன்சரா? சரி ரைட், ஓகே. இதுக்கு ஆன்சர் என்ன? இதுக்கு ஆன்சர் என்னது? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுப்பா. எக்ஸு இன்ட்டு 16 ஈக்குவல் டு 24 இன்ட்டு 8. 1 டைம் 2 டைம் 12. அப்போ என்ன வருது இந்த இடத்துல? 12 கிராம். ரைட்டா? 12 கிராம். 12 வரும். 12. என்னடா 3 போட்டு வச்சுருக்கீங்க? 12 கிராம் புரியுதா இல்லையா? 12. have you got with the 12? are you okay with 12? 12 புரிஞ்சுதா? எக்ஸுங்கிறது 12 வரணும். ப்ராப்ளம் படு மோசமான நிலைமையில் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டா? கண்டிப்பாக படிக்கலாம். அக்ஷித் படிங்க. ரைட்டா? இப்போ உனக்கு புரியும் பாரு மேலே இருக்க டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்க. இது மெக்னீஷியமோட ஆக்சுவல் வெயிட், இது ஆக்சிஜனோட ஆக்சுவல் வெயிட், இது மாலிகுலர் மாஸ். இது என்னது? மூலக்கூறு நிறை. அதை விட்டுரு. சமான எடை, அதாவது சமான எடைன்னா என்ன சொல்கிறாங்க? 8 கிராம் ஆக்சிஜனால் எவ்வளோ பேர் தான் தாக்கு பிடிக்க முடியுமா? 12 கிராம் மெக்னீஷியம். அப்போ 8 கிராமுக்கு சமான எடை, மெக்னீஷியமோட சமான எடை என்னது? 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜனை எவ்வளோ கிராம் ஆஃப் மெக்னீஷியம் ரீப்ளேஸ் பண்ணுது? 12 கிராம். 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜனை 12 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் ரீப்ளேஸ் பண்ணுது. இங்கே தான் எலமெண்ட். காம்பவுண்ட் ஆர் அயன் ஆர் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட். இதான் மாஸ் ஆஃப் தி எலமெண்ட் which combine or replace. இங்கே கம்பைன் ஆகுது இல்லை ரீப்ளேஸ் பண்ணுது. யாரை? 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் 35.5 கிராம் ஆஃப் குளோரின். சரியா? இதில் எதை வேணால் எழுதிக்கலாம். சூப்பரா? குட். பரவாயில்ல. நீங்கள் லேட்டாக வந்தாலும் கவனிங்க. ரைட்டா? சி, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கொஷின் சொல்லலாம். பப்ளிக்கில் இந்த கொஷின் கேட்டது கிடையாது. ஆனால் மிட் டேர்ம் டெஸ்ட்டில் தென்காசி டிஸ்ட்ரிக்டில், அதுக்கப்புறம் கடலூர் டிஸ்ட்ரிக்டில், திருச்சி, மதுரை, இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த கொஷின் பேப்பர் இருக்குது. வேறு வருஷங்களில் இந்த கொஷின் இருக்குது. ரைட்டா? தென்காசி, கடலூர், திருச்சி, மதுரை 4 வருஷத்துலேயும் இந்த கேள்வி இருக்குது. ஆக்சிஜனேற்ற எண் பற்றி குறிப்பு வரைக. ரைட்டா? ஆக்சிஜனேற்ற எண் என்றால் என்ன? ஆக்சிடேஷன் நம்பர்னா என்னவா? ரைட்டா? ரைட். மந்த்லியில் கேட்டாங்களா பாரு. ஸோ நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த கொஷின் இருக்குது. ரைட்டா? கவனி. ஆக்சிடேஷன் நம்பர் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் சார்ஜஸ். நம்பர் ஆஃப் சார்ஜஸ்னா என்னது? மண்டை மேலே இருக்கக்கூடிய மின் சுமை இருக்குல்ல, அதான் மின் சுமைகளின் எண்ணிக்கை ஆஃப் அன் ஆட்டம் would have in a molecule or an ionic compound. சிம்பிள். C2+ எழுதுறாங்க. ஏன் இந்த கலர் மாறிச்சு? C2+. இப்போ இதில் எது ஆக்சிடேஷன் நம்பர்? ஆமாம், நம்பர் கேட்கும். யூ ஜஸ்ட் கிவ் யூர் நம்பர். உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்ல, யார் டவுன்லோட் பண்ணுறாங்கன்னு தெரியணும்ல, அதனால தான் கேட்கும், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கொடுத்து டவுன்லோட் பண்ணிடுங்க. வாட் இஸ் த ஆக்சிடேஷன் நம்பர்? இதில் ஆக்சிஜன் ஏற்ற எண் என்ன? ஆக்சிஜன் ஏற்ற எண் என்ன? பேஜ் நம்பர் 20 இருக்கதா? இதை நான் செக் பண்ணிக்கிறேன். கிவ் மீ பேஜ் நம்பர் 20 என்ன இருக்குது? ஆக்சிடேஷன் நம்பர். எழுதிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், புக்கில் இருக்கிறது எழுதிக்கலாம். ரைட்டா? +2. ரைட்டா? ரைட்டா? ஓகே. ரைட். ஃபோன்லாம் பண்ண மாட்டாங்க. C2+. ரைட்டா? C2+. கவனி. இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ஆஃப் அன் ஆட்டம் would have in a molecule. அதாவது மின்சுமைகளின் எண்ணிக்கை ஒரு ஆட்டம், அதாவது ஒரு தனிமமோ அல்லது ஒரு மூலக்கூறு. H2O இருக்கா? H2O+ன்னு எழுதலாமா? இப்படி கிடையாது. ஒன்று சிம்பிளாக இப்போதைக்கு சொல்கிறேன். இப்படி எழுதலாமா? H2O+ எழுதலாமா? ரைட். C2+ எழுதலாமா? அந்த நம்பர் மேலே இருக்கு பார்த்தியா? if electrons were transferred completely, the oxidation number reflects the number of electrons transferred. இது கூட தேவையில்லை, இது வரைக்கும் எழுதுனா கூட போதும். ரைட்டா? மேலே இருக்க நம்பர்
மண்டை மேலே இருக்க நம்பர், அதாவது நம்பர் விச் இஸ் ப்ரெசன்ட் ஆன் டாப் ஆஃப் த ஆட்டம், ரைட்டா? பவரில் இருக்கக்கூடிய நம்பர் தான் ஆக்சிடேஷன் நம்பர், அதை மட்டும் எழுதுனா போதும், ரைட்டா? ரைட், பவரில் இருக்க நம்பர் மட்டும் எழுதுனா போதும், வேறு எதுவுமே தேவை. ஐயூபேக் இருக்குது, இன்றைக்கி இருக்குது வச்சுருக்கேன் ஐயூபேக் இருக்குது. எஸ், அல்ஃபோன்ஸ் யார்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, சாப்டர் 2 வருது, வந்துகிட்டே இருக்குது, எல்லாமே வந்துகிட்டே இருக்குது, ரைட்டா? டே, இந்த கொஷினை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் ரொம்ப முக்கியம். யூ கேன் எக்ஸ்பெக்ட், குறிப்பாக மதுரை, திருச்சி, கடலூர், தென்காசி டிஸ்ட்ரிக்டில் எதிர்பார்க்கலாம் இந்த கொஷின்ஸை, ரைட்டா? வர வர எப்படி கொஷின் போய்கிட்டு இருக்கேன் பாரு, ரைட்டா? நானே ஒரு கைடு வச்சுருக்கேன், நான் எல்லா கைடும் என்கிட்ட இருக்குது. நான் அது எல்லாத்தையும் வச்சு நானாக உருவாக்கின கைடு வேறு இருக்குது, ரைட்டா? நானே ஒரு மெட்டீரியல் உருவாக்கி வச்சுருக்கேன், என்கிட்டே இருக்குது. ப்ராப்ளம்லாம் வரும், எல்லோரும் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, உனக்கு என்னடாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவனிங்க, ரைட்டா? வாட் இஸ் காம்பினேஷன் ரியாக்ஷன்? புக்கின் கொஷின் வந்துருச்சு. இந்த 2 பேரையும் 5 மார்க்கில் ஒரு 3 மார்க் ஆப்ஷனில் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரில் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த காம்பினேஷன் ரியாக்ஷன், டீகம்போசிஷன் ரியாக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கொஷின் பேப்பரில், என்ன அப்படின்னா 5 மார்க்கில் 2 மார்க் 3 மார்க் பிரிச்சதில் இது 2யும் கொடுத்து 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க, சரியா? காம்பினேஷன், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டீகம்போசிஷன். வாட் இஸ் காம்பினேஷன் ரியாக்ஷன்? when 2 or more substance, simple, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வினைபடு பொருள் ஒன்றாக இணைந்து, அதாவது 1 or 2 or more reactants joined together produces a product, ரைட்டா? 2 or more substance combined to form a single substance. 2 பேர் சேர்ந்து ஒன்றை உருவாக்கியிருக்காங்க. see, இதில் உனக்கு ஒரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் எழுத தெரியலனாலும் பரவாயில்ல, இதை எழுதிடு. போர்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் இது இருந்தாலே போதும், மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா உனக்கு புரிஞ்சிருக்கா, நீ கவனிச்சிருக்கியா, நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கியான்னு செக் பண்ணதான். இது எழுதினாலே போதும். இது எழுத முடிஞ்சால் எழுது, இல்லைன்னா மேலே இருக்கிறது எழுதினாலே போதும், ரைட்டா? அடுத்து டீகம்போசிஷன், அப்படியே ஆப்போசிட். 2 பேர் ஒன்றா இருக்கவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, பிரிஞ்சிருக்கவங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்க, ஒன்றா இருக்கவங்க பிரிஞ்சுட்டாங்க, அவ்வளோதான், ரைட்டா? கெமிக்கல் ரியாக்ஷன் இன் விச் எ காம்பவுண்ட் ஸ்பிளிட்ஸ் அப் இன்டு 2 or more சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ், ரைட்டா? ஒரு காம்பவுண்ட் பிரிய போகுது, 1, 2 அல்லது அதற்கு மேற்பட்டதாக பிரிஞ்சா, சரியா? நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், யாராவது சொல்ல முடியுமா இந்த போர்டில்? இப்போ நான் சொன்னதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, என்னென்னு கண்டுபிடிக்க முடியுமா? எனிவன்? கேன் எனிவன் ஃபைண்ட் இட் அவுட்? இப்போ நாளைக்கு காலையில் தான் ப்ராப்ளம். டுமாரோ மார்னிங் வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ கம்ப்ளீட் ப்ராப்ளம். 8 o'clock, மார்னிங் 8 o'clock வந்துரு. 2 தப்பா? ஓகே, இல்லை போர்டில் தப்பு இல்லை, நான் சொன்னதில் இதிலலாம் ரைட்டு தான், இதில் இருக்கிறது எல்லாமே ரைட்டு தான். நான் என்ன சொன்னேன்? இந்த கேள்வி கேட்டால் இதை மட்டும் எழுதுங்கப்பான்னு சொன்னேன். ஏன்? நான் கேள்வியை சரியாக கவனிக்கலை. இதே தான் நம்ம எல்லாருமே பண்ணுறோம். நீங்கள் யாராவது கேள்வியை கவனிச்சியா? ஸோ அப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு தடவையும் கேள்வியை ரீட் பண்ணணும். கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? கிவ் எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்போ எக்ஸாம்பிள் கண்டிப்பாக படித்தே ஆகணும், ரைட்டா? எக்ஸாம்பிள் கண்டிப்பாக படித்தோம். இந்த எக்ஸாம்பிள் தான் எழுதணுமா? அவசியம் கிடையாது. நீ என்ன பண்ண? உனக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் H2O. இங்கே முன்னாடி 2 போட்டுக்கும். H2Oக்கு 2 போடுறல, அதனால் 2 போட்டுக்கும், ரைட்டா? இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கோ இங்கே, அப்படியே அதை ரிவர்ஸில் எழுதிக்கோ இங்கே, ரைட்டா? அதே ஈக்குவேஷனை பிரித்து எழுதிக்கோ இங்கே, சரியா? கண்டிஷன்லாம் தேவையில்லை, ரைட்டா? சூப்பர். நானும் அதான் சொன்னேன் விஷால், நீனும் அதை தான் சொல்லியிருக்கேன், ரைட்டா? இதை கவனிச்சுக்கோ, சரியா? இது எழுதிக்கோ, இதே திருப்பி மாற்றிக்கோ. C+O2 gives CO2, அதுவும் சூப்பர் எக்ஸாம்பிள். அதையும் எழுதிக்கலாம். C+O2 gives CO2 எழுதிக்கலாம், தப்பே இல்லை. என்னடா இது? C+O2 gives CO2 எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, ரைட்டா? சூப்பர், சரியா? ஓகே. டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன், ரைட்டா? டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன், ஆமாம், சம் இருக்குது. டுமாரோ ப்ராப்ளம் டெஸ்ட்டில் சம் இருக்குது. டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, போத் ஆக்சிடேஷன், ஆக்சி அண்ட் ரிடக்ஷன் ரெண்டுமே நடக்கும். ஒரே காம்பவுண்டில், ஒரே இடத்துல, ஒரே சேர்மத்தில் ஆக்சிஜன் ஏற்றமும் நடக்க போகுது, ஒடுக்கமும் நடக்க போகுது, ரெண்டுமே நடக்க போகுது. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ரைட், கவனி. டீகம்போசிஷன் எக்ஸாம்பிளா? டீகம்போசிஷனுக்கு நீ எழுதுனதே திருப்பி ரிவர்ஸில் எழுதிடுறா. C+O2 CO2ன்னு எழுதுனில, அதே திருப்பி ரிவர்ஸில் எழுது.
CO2 என்ன மாறுது C plus O2 மாறுது. Don't stress yourself. This is a smartest way. இங்கே தனியாக எழுதணும்னு அவசியம் இல்லை, அதே திருப்பி நீ எழுதிக்கலாம், வேறு எக்ஸாம்பிள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ரைட்டா? ரைட், சூப்பர். The reaction in which element undergoes simultaneously என்ன பண்ண போகுது, ஒரு வினையில் ஒரு தனிமம் ஒரே நேரத்தில் simultaneously தொடர்ச்சியாக oxidation and reduction undergo oxidation and reduction. ரைட்டா? oxidation and reduction are called disproportionation reaction. கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க கீர்த்தி, பிகாஸ் கான்செப்ட் ஒன்று தானே, என்ன தேவை, பிரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். பப்ளிக் எக்ஸாமில் நீ தரமாக மார்க் வாங்கலாம், ஈஸியாக மார்க் வாங்கிக்கலாம். ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கோ, தட் இஸ் ஈஸி. போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ஆர் கால்ட் அஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ரைட்டா? இதுக்கு இந்த ஈக்குவேஷன் மேலே இருக்கிறது வேண்டாம், கீழே இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. 2HCHO + H2O. இது பேர் என்ன அப்படின்னா ஃபார்மால்டிகைடு. இது பேர் ஃபார்மால்டிகைடு. உனக்கு ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சால் ஞாபகம், ஸ்கூல்லேயும் மார்க் தருவாங்கடா, நீ போய் கேட்கலாம், நீ தாராளமாக கேட்கலாம். டீகம்போசிஷன் ரியாக்ஷன் மேம், CO2 உடஞ்சி கார்பன் தனியாக ஆக்சிஜன் தனியாக வந்திருக்கு, எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? எழுதலாம். 2HCHO + H2O. இங்கே என்ன வரப்போகுது, CH3OH. இது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும். நான் உனக்கு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வேறு ஏதாவது ஈஸியான ரியாக்ஷன்ஸ் இருந்தால் கூட நான் சொல்கிறேன். நம்ம புக்கில் இது ஈஸியான ரியாக்ஷன்ஸ் இருக்கா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனுக்கு? நம்ம புக்கில் இருக்கிறது எழுதிக்கலாம். புக்கில் பெராக்சைடு கொடுத்துருக்காங்களா, பெராக்சைடு ரியாக்ஷன். ரைட்டா? H2O2 gives H2O + O2. ரைட்? இதுவே போதும், இது போதும். இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 போட்டுக்கோ, அவ்வளோதான். இது ஈஸி தானே? ரைட்? கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டை பற்றி லதீஷ் நான் வந்து டெலகிராமில் நான் வீடியோ போடுறேன். ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ கண்டென்ட் இன் டெலகிராமில் நான் சொல்கிறேன் பெய்டு பேட்ச்க்கு. புக்கில் பேஜ் நம்பர் 23. ஆனால் என்னோடய புக்கு வந்து ஒரு பழங்காலத்து புக்கு, ஞாபகம் வச்சுக்குவோம். புக்கில் என்ன இருக்குதுன்னு தெரியல, மேக்ஸிமம் மாறாது. என்னுடைய புக்கு பழங்காலத்தில் உள்ளது. என் புக்கு 2018 வந்த புக்கு. ஜெகதீஷ், ப்ராப்ளம் 2 வந்து லெசன் 2ஓட ப்ராப்ளம் நாளைக்கு காலையில் தான்டா. ஏன்டா ஒரே மெசேஜை திரும்ப அனுப்பிச்சிட்ருக்க? இப்போ இது புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? இதான் இருக்கா? ரைட், ஓகே, ரைட். சரியா? கவனமாக புரிஞ்சுதா? ரைட், கிளியர்? ஓகேவா? பேஜ் நம்பர் 23 தான், பரவாயில்ல. பழங்காலத்து புக்காக இருந்தாலும் நம்மளோட புக்குக்கு மாஸ் இருக்குது. ரைட், அது அப்படியே தான் இருக்குது. ஓகே, எஸ், சக்ஸஸ்ஃபுல்லி we have completed the most important question in chapter 1. ரைட்டா? chapter 1 நம்ம முடிச்சிடும். 5 மார்க் தனியாக போடுறேன். இந்த வீடியோ வெறும் 2 மார்க் அண்ட் 3 மார்க் தான். 11th சாப்டருக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் சாப்டர் முடிச்சிருக்கோம். அடுத்து 2nd சாப்டர், 6th சாப்டர், 7th சாப்டர், அதுக்கப்புறம் 11th சாப்டர். எத்தனை பேரோட ஸ்கூலில் 7th சாப்டர் இருக்குது? எத்தனை பேரோட ஸ்கூலில் 7th சாப்டர் இருக்குது? 7th சாப்டர் எவ்வளோ பேருக்கு எக்ஸாமுக்கு இருக்குது? யாருக்கு எக்ஸாமுக்கு எனக்கு 7th சாப்டர் இருக்குது சார் அப்படின்னா ரைஸ் யுவர் ஹேண்ட், தம்ஸ் அப் அல்லது கை தூக்கு, இல்லை எஸ்ன்னு சொல்லு. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ. எப்பயுமே சிம்பிள் எப்படி போடுறா, எஸ் அல்லது நோ. சரி, எஸ்ஸுக்கு ஒய் போடலாமா? OYRS போடு, OYRN. அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். நீ இதை மட்டும் போடு, எஸ் ஆர் நோ. சரி, எவ்வளோ பேர் ஸ்கூலில் அது நடத்திட்டாங்க? இந்த யூனிட் 1 யூனிட் 2 வச்சுருக்கவங்களாம் விடுங்கடா, ஜாலியாக இருக்கலாம்டா. நீங்களாம் யூனிட் 1 யூனிட் 2லாம் ஒரு மேட்ரே இல்லை. ஓகே, எல்லாத்துக்குமே இருக்குது. ரைட், எல்லாத்துக்குமே இருக்குது. ரைட், ஓகே, சூப்பர். மோஸ்ட்லி இருக்குது. நடத்திட்டாங்கன்னா ஆமாம், AMA ஆமாம் அப்படின்னு சொல்லு. ஃபினிஷ் பண்ணிட்டாங்களா? எப்படா முடித்தாங்க? நான் டெய்லி நடத்துகிறேன், என்னால் முடிக்க முடியலடா. புரிஞ்சுதா? கவனிச்சியா? அப்போ நான் இன்னைக்கு கேள்வி கேட்டால் நீ எல்லாம் ஆன்சர் பண்ணிவிடுவேன். 7th சாப்டரில் என்ன கேட்டாலும் நீ எல்லோரும் ஆன்சர் பண்ணிவிடுவேன். ஏன்னா ஓகே, ரைட், பார்க்கலாம் என்னென்னு. 7th சாப்டர் கேள்வி கேட்டால் இன்றைக்கி தாறு மாதிரி தக்காளி சோறு பண்ண போகிற. ஏன்னா எல்லாருமே ஓகே, ரைட், பார்த்துடலாம் என்னென்னு. சரி, ரைட். ஹாஃப் பேஜ் விட்டுட்டாங்களா? திருப்பூருக்கு எப்போ மிட்டம்? நான் மதுரையில் இருக்கேன்னு நான் எப்படி திருப்பூர் கண்டுபிடிக்கிறது? 4 பீரியடில் முடிச்சுட்டாங்களா? அம்மாடி, புரிய மாட்டுதா? ரைட், ஓகே, நான் திருப்பி நடத்துகிறேன் உனக்கு 7th லெசன் திரும்ப நடத்துகிறேன். சரி, ஓகே, ரைட், போகலாம். 2nd சாப்டர் போகலாம். வாங்க
வெரி இன்ட்ரெஸ்டிங், மை ஃபேவரட் சாப்டர். ஒன் ஆஃப் த 11th ஸ்டாண்டர்டில் எனக்கு ஃபேவரட் சாப்டர். 12th என்னோட ஃபேவரட் சாப்டர் வந்து 5th லெசன். 11th செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டர், செகண்ட் சாப்டரும் தேர்ட் சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட், சூப்பர். பார்க்கலாம் வாங்க. ஆஃப்பா வெரி இம்பார்ட்டன்ட். நாலே ஞாபகம் வச்சுக்கோ. செகண்ட் சாப்டர் எடுத்தாலே நீ எடுத்த உடனே முதல் 4 கொஷின். நீ இந்த வருஷத்தில் எப்போ படித்தாலும் சரி, எப்போல்லாம் நீ செகண்ட் சாப்டர் படிக்கிறியோ நான் சொல்கிற 4 கொஷினை படிக்கணும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆஃப்பா பிரின்சிபல், ஹன்ஸ் ரூல், பாலி எக்ஸ்க்ளூஷன், ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஆஃப்பா தத்துவம், ஹண்ட் விதி, அதுக்கப்புறம் பாலி தவிர்க்கை விதி, அதுக்கப்புறம் ஹைசன்பர்க்கின் தவிர்க்கை விதியா அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அதுவும் என்னது ஹைசன்பர்க்கின், அது என்ன தெரியணும் அது மட்டும் சொல்ல. ஹைசன்பர்க்கோடது என்னென்ன? இந்த 4 கொஷின் டெஃபினட்டாக இந்த 4 நீ படிச்சே ஆகணும். திஸ் 4 இஸ் டாப் டக்கர் இம்பார்ட்டன்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? பார்க்கலாமா? ஆஃப்பா பிரின்சிபல் இதெல்லாம் தேவையில்லை. ரைட், இதுலேருந்து எழுதலாம். In the ground state of an atom, ரைட்டா? in the ground state of an atom, the orbits are filled in the order of their increasing energy. இதுதான் கீவேர்டு. இது நல்லா தெரிகிற மாதிரி நீ எழுதிட்டேன்னு வச்சுக்கோவேன், டிக் போட்டு மார்க் போட்டுருவாங்க. ரைட்டா? டெய்லி கேப்சூல்லாம் வரும்டா, வெயிட் பண்ணுங்கடா. இப்போ டெய்லி கேப்சூல் போட முடியாது, மிட் டர்ம் இருக்கனால. இதுதான் கீவேர்ட். தட் இஸ் எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆக்குபை த lowest energy orbital and move to the higher lowest energy orbital and moves, நான் எழுதுற மாதிரி எழுதிக்கோ, moves to higher orbitals. இதுவே போதும். இன்கேஸ் நீ எக்ஸ்ட்ராவை எழுதணும்னு நினைக்கிறவங்க இதை எழுதிக்கலாம். ரைட்டா? அடிஷ்னலாக எழுதணும்னு நினைக்கிறவங்க 3 மார்க்கில் கேட்டால் போது கொண்டு நீ இதை எழுதிக்கலாம். இவ்வளோ தான் ஆஃப்பா பிரின்சிபல். ஆஃப்பா பிரின்சிபல்ங்கிறது என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க? ஆஃப்பா பிரின்சிபல்ங்கிறது எலக்ட்ரான்ஸை நீ எப்படி ஃபில் பண்ணணுமா, இன்க்ரீசிங் ஆர்டரில் ஃபில் பண்ணணும். ரைட்டா? இன்க்ரீசிங் ஆர்டரில் நீ ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே. ரைட்டா? சரியா? இங்கே என்ன கொடுத்துருக்குன்னு ஒரு ரவுண்ட் நான் உனக்கு சொல்லிடுறேன், நீ எழுதுறேன்னா எழுதிக்கோ. ரைட்டா? ரைட், சரியா? ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணவா? ரொம்ப டீப்பாக நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்போ நம்ம முடிக்கிறது? யாரா இந்த ஜெகதீஷுங்கிறவன்? புரியவே புரியாதாடா உனக்கு? 10 தடவை உன் கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்டா, திரும்ப அதே கேட்டுட்ருக்க. நாளைக்கு காலையில் வாடா, நம்ம ப்ராப்ளம் பார்க்கலான்னு சொல்லிட்டேன். ரைட்டா? நாளைக்கு காலையில் வா, தமிழில் வா, நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ரைட்? அதுக்கப்புறம் 5 மார்க்கு நான் அப்டேட் பண்ணுறேன். 5 மார்க்கு கம்மியாக தான் இருக்குது, மிஞ்சி போனால் 10 5 மார்க் கூட இருக்காது. ஐ வில் அப்டேட் இட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மூட்டை பூச்சியாக இருப்பான் போல். என்ன? ரைட், ஓகே. அதுக்கப்புறம் 1 மார்க்கு நேற்று 1 மார்க் டெஸ்ட் வச்சேன், யாருமே வந்து எழுதலை. இன்றைக்காவது பரவாயில்ல, நாளைக்கு லீவு தானே, அதனால் பண்ணு. ரைட்டா? லெசனில் நான் டீச் பண்ணிட்டேன், லோகி நான் லெசன் டீச் பண்ணிட்டேன், இப்போ எதுவும் பண்ண முடியாது, யூ ஜஸ்ட் கவனிங்க, நான் சொல்கிறேன். ரைட்டா? ரைட். ஆஃப்பா தத்துவம்ங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 2 3 4ன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுமா? எலக்ட்ரானை ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பரில் போடுங்க, அதுக்கப்புறம் 2ஆம் நம்பர், அதுக்கப்புறம் 3ஆம் நம்பர், அதுக்கப்புறம் 4ஆம் நம்பர். இல்லை, இப்படி வச்சுக்கலாம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், 4th ஆர்பிட் இருக்கா? ஃபஸ்ட்டு 1ஆவது ஆர்பிட்டில் போடுங்க, அடுத்த 2ஆவதில் போடுங்க, அடுத்து 3ஆவது, அதுக்கடுத்து 4ஆவது, அப்படி போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆஃப்பா தத்துவம். ரைட்டா? ஆஃப்பா தத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலக்ட்ரான்களை என்ன பண்ணுமா, குறைந்த ஆற்றல் உடைய இடத்துல நிரப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அதிகப்படியான ஆற்றல், லோவர் எனர்ஜி. அதாவது சொல்கிறாங்க இன்க்ரீசிங் ஆர்டர். ரைட்டா? சின்னதுலேருந்து பெருசு, அசெண்டிங் ஆர்டர், உள்ளுக்குள்ளே சின்ன ஆர்பிட், அதுக்கடுத்த ஆர்பிட், அதுக்கடுத்த ஆர்பிட், அதுக்கடுத்த ஆர்பிட், இப்படி தான் எலக்ட்ரானை போடணும்னு சொல்லியிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பாரு, லோவர் எனர்ஜி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், ஒன்ஸ் த லோவர் ஆர்பிட்டால்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு, எலக்ட்ரான் என்டர் த நெக்ஸ்ட் ஹையர் ஆர்பிட். லோவர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கீழே இருக்க படிக்கட்டெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு மேலே இருக்க படிக்கட்டுக்கு போகணும். பேஜ் நம்பர் வேணுமா? என்னங்கடா நீங்கள், இது என்ன பேஜில்டா இருக்குது? ஆஃப்பா எங்கே இருக்காரு, ஆஃப்பா எங்கே இருக்காருன்னு தெரியலையே. இனிமேல் பேஜ் நம்பர் சேர்த்து எடுத்துகிட்டு வரமாடா. 52, பேஜ் நம்பர் 52. ரைட்டா? ரைட். அதுக்கப்புறம் ஆஃப்பா பிரின்சிபலுக்கு ஒரு சின்ன ரூல் வேறு வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா n+l ரூல் ஃபாலோ பண்ணலாம். இந்த n+l உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ப்பா. இந்த n+l தெரிஞ்சால் தான் நீ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத முடியும். கண்டிப்பாக இந்த லெசனில்
இந்த முதல் 4 கொஷினுக்கு அப்புறம் அடுத்த இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான். ரைட்டா, இன்றைக்கி பார்க்க போகிறேன். நான் சொல்லித்தரேன் உனக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லித்தருவேன், அதில் நீ பார்த்துடலாம். ரைட்டா, ஸோ இதுதான் மெயினான கண்டென்ட்டு, இதுதான் தேவை. இந்த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் அன் ஆட்டம், அந்த வார்த்தை முக்கியம். கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் அன் ஆட்டம், the orbitals are filled in the order of their increasing energy, that is the electron first occupy the lower energy orbital. முதல் lower energy, அதுக்கப்புறம் தான். ரைட்டா ரைட்டா, இதுக்கு டயக்ராம் வேணும்னா நீ எழுதிக்கலாம், இல்லைன்னா டயக்ராம் எழுத தேவையில்லை. ரைட்டா, ஓகே. நீ இந்த பிடிஎஃப்ல இருக்க எல்லா கொஷினையும் படிச்சுட்டேன்னா உன்னால் 70 to 80% மார்க் வாங்க முடியும். ரைட், வந்துட்டார். திஸ் இஸ் எல்லா டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர்லேயும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி 3 மார்க்கில் பாலி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 3 மார்க்னா பாலி, 2 மார்க்னா ஹண்டு. இதுதான் எல்லாத்துலேயும் இருக்காது. ரைட்டா, 3 மார்க்னா பாலி, 2 மார்க்னா ஹண்டு. இதுதான் ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இந்த 4 பேரில் கேள்வி கேட்கணுன்னா அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாலி ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா, பாலி கவனி. அதுவும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் மிட்டமில் பாலி எக்ஸ்க்ளூஷன், பாலி தவிர்க்கை விதின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்ஸ் தட் no 2 electrons in an atom, no 2 electrons in an atom can have the same set of values of all 4 quantum number. ரைட்டா, சிம்பிள் வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க? no 2 electrons in an atom can have the same set of values of all 4 quantum number. அதாவது ஒரு ஆட்டம் இருக்குது, ஒரு தனிமம் எடுத்துக்கோ. ஒரு தனிமமில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நம்ம ஒரு பாக்ஸ் போடுறோம், இப்படி பாக்ஸ் போடுறோம் அப்படின்னா இதில் 2 எலக்ட்ரான் போடுறோம். இந்த 2 எலக்ட்ரானுக்கும் 4 குவாண்டம் நம்பரும் சேமாக இருக்காது. என்னென்ன குவாண்டம் நம்பர்லாம் இருக்குது? அது புக்கிங் கொஷின் வருது. அது 5 மார்க்கில் 2 குவாண்டம் நம்பரை கொடுத்து கேள்வி கேட்குறாங்க. சொல்லித்தரேன், நான் சொல்லித்தரேன். ரைட்டா, 4 குவாண்டம் நம்பர்: பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தால் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர். ரைட்டா, இந்த 4 பேரோட வேல்யூவும் இந்த 2 எலக்ட்ரானுக்கும் சேமாக இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. ரைட்டா, ஒரே மாதிரி இருக்கு. யார் இந்த பக்கம்? தானியாவா? தானியாலாம் எங்கே போனீங்கன்னே தெரில, என்ன ஆச்சு? ரொம்ப நாளாக காணோம். 1 electron is present in hydrogen. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்பிளைன்ற வார்த்தை கேட்டாங்கன்னா சுதாரிச்சுக்கோ. ஸ்டேட்டுன்னு கேட்டால் இதோட நீ நிப்பாட்டிடலாம். no 2 electrons in an atom. ரைட்டா, ஒரு தனிமத்தில் இருக்கக்கூடிய எந்த 2 எலக்ட்ரான்களுக்கும் இந்த குவாண்டம் எண்கள் அனைத்தும் ஒற்றுமையாக இருக்காது. ரைட்டா, ஒன்றா இருக்காது. என்ன சொல்லியிருக்காங்க? no 2 atom in an no 2 electrons in an atom can have the same set of values of all 4 quantum number. எக்ஸ்பிளைன்னு சொன்னாங்கன்னா ரைட்டா, ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன்னா விளக்குகன்னு அர்த்தம். விவரி, பாலி தவிர்க்கை விதியை விவரி மற்றும் அதனை விளக்குகன்னு கேட்பாங்க. ரைட்டா, எக்ஸ்பிளைனா விளக்குகன். ஸோ அப்போ எக்ஸ்பிளைன்னு கேட்டால் நீ ஹைட்ரஜனும் ஹீலியமும் எடுத்துக்கோ, அதான் ஈஸி. வேறு யாராவது எடுத்தனா உனக்கு கஷ்டம். ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் எடுத்துக்கோ. ரைட்டா, ரைட், கவனி. ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் எடுத்துக்கோ. இப்போ சொல்கிறேன் பாரு, என்ன எழுதணும்னு. இப்படி தான் எழுதணும் நீ. 1 ஹைட்ரஜன். இங்கே 1 போட்டால் என்ன அர்த்தம்? ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. ரைட்டா, அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்போதைக்கு நான் சொல்கிறத அப்படியே எழுதிக்கோ, 1s1ன்னு. இது எப்படி வந்துச்சு நான் அடுத்து பின்னாடி சொல்லித்தரேன். ஆல்ரெடி நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டேன், பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கவனிக்கிறவங்க இதை பார்த்துக்கோ. இப்படி தான் எழுதணும் நீ. 1s1 எழுது. அப்போ இந்த டப்பாவில் 1s1 எழுதிட்டே அதுவே போதும். அதுக்கப்புறம் எழுது n. என்னன்றது என்ன அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ரைட்டா, முதன்மை குவாண்டம் எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, n = என்னன்ற வேல்யூ எப்பயுமே என்ன அப்படின்னா இங்கே முன்னாடி ஒரு நம்பர் போட்டிருக்காங்க பார்த்தியா, இந்த நம்பர் தான் n. அப்போ இங்கே என்ன இருக்குது? 1 இருக்கா? அப்போ n = 1. அடுத்து எல் வேல்யூ. ரைட்டா, ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கவனிக்கிறேன்னா அட்லீஸ்ட் இப்போயாவது படிச்சுக்கோ. SPDF. நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. இப்போ ரைட்டா, இப்போ பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், கவனிங்க. ரைட்டா, ஓகே. எல் வேல்யூ எஸ்னா எல் வேல்யூ 0, Pனா 1, Dனா 2, Fனா 3. ரைட்டா, எல் வேல்யூ SPDFக்கு என்ன அப்படின்னா 0, 1, 2, 3. சரி, எல் வேல்யூ என்னது? 0, 1, 2, 3. ஓகே, ரைட்டா, கிளியரா? ரைட், சூப்பர். இப்போ இங்கே என்ன இருக்குது? எஸ் இருக்குது. அப்போ எல் வேல்யூ என்னது? L = 0.
L equal to 0னா ml வேல்யூவும் 0 தான் ரைட்டா L என்னவோ அதை பொறுத்து தான் ml இருக்கும் இது 0 லாஸ்ட்டு ms ஸ்பின் குவாண்டம் அது நீ உனக்கு பிடிச்ச ஒரு எலக்ட்ரான் இருந்தால் +1/2 போடு 2 எலக்ட்ரான் இருந்தால் +1/2 -1/2 போட்டுக்கோ ரைட்டா ரைட் சரியா இப்போ கவனி இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது பிரச்சனை இல்லை இப்போ ஹீலியமில் 2 எலக்ட்ரான் இருக்கும் 2He அங்கே தான் பிரச்சனை என்ன அப்படின்னா 1s2ன்னு போட போகிறேன் ரைட்டா 1s2 n வேல்யூ என்ன பார்க்கலாம் யார் கடகடன் ஆன்சர் பண்ணுறேன்னு வாட் இஸ் த n வேல்யூ என்ன n வேல்யூ என்னது பாப்பா n வேல்யூ என்ன வாட் இஸ் n வேல்யூ எஸ் வெரி குட் laughs very good n equal to 1 L value n equal to 1 n equal to 1 n is equal to 1 L value L ஓட மதிப்பு என்ன L ஓட மதிப்பு L is equal to L எப்படி கண்டுபிடிக்கணும் என்ன லெட்டர் இருக்கு என்ன லெட்டர் S இருக்கு S ஓட வேல்யூ என்னது 0 அப்போ 0 L 0னா ml என்னவா தான் இருக்கும் 0 அடுத்து நான் என்ன சொன்னேன் ms +1/2 போட்டுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை +1/2 ரைட்டா இப்போ 2 எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரானுக்கு நான் எழுதிட்டேன் இப்போ இன்னொரு எலக்ட்ரானுக்கு எழுதணுமா ரைட்டா ரைட் இன்னொரு எலக்ட்ரானுக்கு எழுதணுமா கவனி n equal to அதுவும் அதே 1ஆம் நம்பருக்குள்ள இந்த 2வது எலக்ட்ரானும் அதே 1ஆம் நம்பருக்குள்ளே தான் இருக்குது அதே எஸ்ஸுக்குள்ளே தான் இருக்குது எஸ்ஸுக்கு 0 போட்டால் ml வேல்யூவும் 0 தான் ஆனால் ms வேல்யூ ஈக்குவல் டு -1/2 பார்த்தியா 2 எலக்ட்ரான் இருந்த போதிலும் 4 நம்பரும் 2 பேருக்கும் ஒரே மாதிரி இல்லை 3 நம்பர் ஒன்றா இருக்கலாம் ஆனால் 4வது குவாண்டம் எண் மாறிடுச்சா ரைட்டா அனுப்பிரியா இன்சைடு போடுறேன் வருது இதிலே இருக்குது இதிலே புக் இன்சைடும் இருக்குது கவனிங்க ரைட்டா +1/2 -1/2 ஸோ அதுதான் ரைட்டா பாசிட்டிவ் நெகட்டிவ் வெரி குட் எஸ் காவியா கரெக்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க நோ 2 எலக்ட்ரான்ஸ் எந்த 2 எலக்ட்ரானுக்கு இப்போ 2 எலக்ட்ரான் இருக்குது 4 குவாண்டம் எண்ணும் ஒரே மாதிரி இருக்காது ரைட்டா 4 குவாண்டம் எண்ணும் ஒரே மாதிரி இருக்குது தானேஸ்வர் நான் டெலகிராமில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ரைட்டா சேம் அஸ் த வேல்யூஸ் ஆஃப் ஆல் குவாண்டம் நம்பர்ஸ் ரைட்டா ஆல் குவாண்டம் நம்பர்ஸ்க்கு இருக்காது ரைட்டா எஸ் டுமாரோ தீமினல் நீங்கள் படிக்கலாம் ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் இருக்க கொஷின் மட்டும் இதுலேருந்து எடுத்துக்கோ ரைட்டா ஓகே திஸ் இஸ் ஆல்சோ இது ஒரு சப்ப கொஷின் இதை வேறு கேட்டிருக்காங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எந்த கொஷினும் கேட்டிருக்காங்க இது என்ன பண்ணலாம் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் ரைட்டா இதையும் நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக எடுத்துக்கலாம் ரைட்டா விச் குவாண்டம் நம்பர் ரிவீல் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஷேப்பு எனர்ஜி ஓரியன்டேஷன் ஃபஸ்ட்டு ஷேப்பை யார் ரிவீல் பண்ணுவா சொல்லு பார்க்கலாம் உனக்கு 1 வேர்டுக்கு ஆன்சர் சொல்லித்தரேன் பாரு ஒரு இதுக்குள்ளேயே உனக்கு எவ்வளோ சொல்லித்தரேன் அப்படின்னு ஆமாம் அவ்வளோதான் அது இன்னும் ஈஸியாக இருக்குது இன்னும் ஈஸி ஸ்ரீ நீ நம்ம வீடியோ பார்க்கல செகண்ட் சாப்டர் வீடியோ பார்த்தேன்னா நீ தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சப்பா மேட்ரு சால்ட் வாட்ரு ரைட்டா இப்போ பாரு இன்னும் அப்படியே அதை கவனிக்கிறோம் ஷேப் யார் ஷேப்பை குறிப்பா ஷேப்பை யார் கொடுப்பா 12th லைவ் எனக்கு தெரியலடா ஸ்ராவணி மேம் அப்டேட் பண்ணுவாங்க ஓகேவா மேம் அப்டேட் பண்ணிடுவாங்க முதன்மை குவாண்டம் எண் வெரி குட் ரீனோ முதன்மை குவாண்டம் எண்ணா பிரின்சிபல் ரைட்டா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n வேல்யூ பிரின்சிபல் ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா எந்த குவாண்டம் நம்பர் ஷேப்பை ஷேப் pxpyp ஓரியன்டேஷன் எனர்ஜி தான் இதுதான் என்ன பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஓரியன்டேஷன் ml ஷேப் என்ன அப்படின்னா L அசிமுத்தால் ஓரியன்டேஷன் என்ன அப்படின்னா ml அதாவது மேக்னெட்டிக் ரைட்டா மேக்னெட்டிக் ரைட்டா கவனி ரைட்டா தமிழில் அசிமுத்தால் அதாவது ஷேப்னா வடிவம் எந்த குவாண்டம் எண் நம்மளுக்கு வடிவத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் அசிமுத்தால் குவாண்டம் எண் ரைட்டா அசிமுத்தால் குவாண்டம் எண் தான் என்ன பண்ண போகுது நம்மளுக்கு வடிவத்தை ஷேப்பை பற்றின டீட்டெயிலை அசிமுத்தால் தான் கொடுக்க போகுது ஏன்னா எஸ் என்ன ஷேப்பு
சொல்ல முடியுமா? ஐயூபாக் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். எஸ் என்ன ஷேப்பு? எஸ் என்ன ஷேப்புடா? பார்க்கல யார் ஆன்சர் பண்ணுறேன். எஸ் என்ன ஷேப்பு? எஸ் ஆர்பிட்டால் என்ன ஷேப்? அது பேர் முதன்மை குவாண்டம் எனக்கு அடுத்து அசிமுத்தால் தான் பேர். தமிழ்லேயும் அசிமுத்தால் தான்டா இருக்கும். ரெண்டாவது குவாண்டம் என்னன்னு பாரு ரினோ. ரெண்டாவது குவாண்டம் என்னன்னு அதான் அசிமுத்தால் தான் தமிழ்லையும் நினைக்கிறேன். கோண உந்தம்னு நினைக்கிறேன். ரைட்டா? கோண உந்தம் என் ரைட். டக்குன்னு நான் வந்து தமிழ் மீடியம் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தினது. ஸோ அதனால டக்குன்னு ஞாபகம் இல்லை. ரைட்டா? ஸ்பெரிக்கல் ஷேப். எஸ் ஆர்பிட்டால் ஸ்பெரிக்கல் ஓவல்னால் எழுதிடாத, பிச்சு போடுவாங்க எக்ஸாமில். ஸ்பெரிக்கல் ஷேப். எஸ் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னது? எல் வேல்யூ யாருக்கு 0 இருக்கோ அவங்களாம் ஸ்பெரிக்கல் ஷேப். அப்போ எல் வேல்யூங்கிறது என்னது? அசிமுத்தால். அப்போ அசிமுத்தால் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா, அசிமுத்தால் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது? ஷேப்பை கொடுக்க போகுது. என்னங்கிறது என்னது? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், முதன்மை குவாண்டம் எண். இது என்ன பண்ணும்? கே எல் எம் என். ஃபஸ்ட்டு ஷெல்லு, செகண்டு ஷெல்லு, தேர்டு ஷெல்லு, ஃபோர்த்து ஷெல்லுன்னு சொல்லுமா? முதல் ரவுண்டு, ரெண்டாவது ரவுண்டு, மூணாவது ரவுண்டு, நாலாவது ரவுண்டு சொல்லுமா? ஸோ அது ரைட்டா? அப்போ எனர்ஜி, எந்த எனர்ஜி லெவல்? ரைட்டா? எந்த எனர்ஜி லெவல்ங்கிறத குறிக்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், முதன்மை குவாண்டம் எண். கோண உந்த என்ன? இது காந்தம், அதாவது மேக்னெட்டிக் குவாண்டம். மேக்னெட்டிக் குவாண்டம் என்ன அப்படின்னா, பி ஆர்பிட்டாலில் பி எக்ஸா, பி ஒய்யா, பி இசட்டா, காற்று மேலே, காற்று கீழே, காற்று சைடில், அந்த மாதிரி என்ன அப்படின்னா பி எக்ஸா, பி ஒய்யா, பி இசட்டா அப்படிங்கிற ஆக்சஸை. ரைட்டா? ஆக்சஸை குறிக்கக்கூடியது. அதாவது உனக்கு படம் வரைஞ்சி காட்டணும்னா, எஸ் ஆர்பிட்டால் இப்படி இருக்கும். எஸ் ஆர்பிட்டாலுக்கு இப்படி தான் படம் போடும். பி ஆர்பிட்டாலை நீ போடுறப்ப என்ன அப்படின்னா, உனக்கு பி ஆர்பிட்டால் இப்படி ஒரு டயக்ராம் வரும். ரைட்டா? இது எக்ஸு, இது ஒய், அப்புறம் இசட் ஆக்சிஸ் இப்படி இருக்கும். ரைட்டா? அடுத்து இப்படி ஒரு டயக்ராம். நீ டயக்ராம்லாம் ஸ்கூலில் வரைஞ்சேன்னு வச்சுக்கோயேன், உன் பேப்பரை பார்த்து மிரண்டுருவாங்க உங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸே. நார்மலாக யாருமே இதெல்லாம் வரையவே மாட்டாங்க. நீ மட்டும் வரைஞ்ச அவ்வளோதான், உங்கள் ஸ்கூலில் உன்னை விசித்திரமா, டே எங்கேருந்துடா வர நீ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது பிஇசட், இது பிஎக்ஸு, இது பிஎக்ஸு, இது பிஒய். ரைட்டா? அதாவது ஸ்பெரிக்கல் ஷேப்புன்றதை சொல்கிறதுக்கு எல் வேல்யூ. பிஎக்ஸ், பிஒய், பிஇசட் சொல்லணும்னா எனக்கு எம்எல் வேல்யூ வேணும். எம்எல் வேல்யூ தெரிஞ்சாதான் பிஎக்ஸா, பிஒய்யா, பிஇசட்டா சொல்ல முடியும். ரைட்டா? பிஎக்ஸா, பிஒய்யா, பிஇசட்டா சொல்ல முடியும். ரைட்டா? ஓகே, ரைட், சிம்பிள். அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ உனக்கு எம்எல் வேல்யூ தெரியணும்னா நல்லா கவனி. இப்போ கொஷின் எப்படி போகுதுன்னு பாரு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எந்த குவாண்டம் எண்ணு உனக்கு ஷேப்பையும் கொடுத்துருமா, அதுக்கப்புறம் எனர்ஜியும் கொடுத்துருமா, ஓரியன்டேஷனையும் கொடுத்துருமா, யார் இந்த மூணையும் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எம்எல் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நானே நீ கண்டுபிடி பார்க்கலாம். நீ தான் இப்போ கண்டுபிடிக்க போகிற. என்ன அப்படின்னா எம்எல் வேல்யூ நான் 0ன்னு போட்டிருக்கேன். அப்போ யாராக இருந்திருக்கலாம்? எம்எல் வேல்யூ 0னா எல் வேல்யூ என்னவா இருந்திருக்கலாம்? எல் வேல்யூ என்னவா இருந்திருக்கும் சொல்லு பார்க்கலாம். சூப்பர். நம்ம எப்படி படிக்கிறோன்னு பாரு. அவ்வளோதான் இந்த லெசன்லாம். இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. இப்போ நீ ஆன்சர் பண்ண போகிற பாரு. அவ்வளோதான். எல் வேல்யூ என்னது? 0. அப்போ எல் வேல்யூ 0னா n = என்னவா இருந்திருக்கலாம்? கண்டிப்பாக 1ஆக இருந்திருக்கலாம், 2ஆக இருந்திருக்கலாம், 3ஆக இருந்திருக்கலாம், எந்த ரேஞ்சாக வேணா இருந்திருக்கலாம். ஏன்னா எல்லா ஆர்பிட்லேயும் எஸ் இருக்குது. அப்போ இதை தெரிஞ்சாலே எனக்கு இது வந்துடும், ஏன்னா இது கீழே இருக்குது. இங்கேருந்து நம்ம மேலே போகிறோம். அப்போ இவனை தெரிஞ்சால் மேலே இருக்க எல்லாரையும் நான் எழுதிடலாம். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ எந்த குவாண்டம் நம்பர் தேவை இந்த 3 பேரையும் சொல்கிறதுக்கு? ரைட்டா? யார் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், காந்த கோணமா? ரைட், அந்த நம்பர் இருந்தால் போதும். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ரிவீல் த இன்ஃபர்மேஷன் அபவுட் ஷேப்பு, எனர்ஜி, ஓரியன்டேஷன் அண்ட் சைஸ் எல்லாத்தையும் கொடுத்துரும். எம்எல் வேல்யூ இருந்தால் கதம் ஜிக் முடிஞ்சிருச்சு. ரைட்டா? ஜிக் அவ்வளோதான். கிளியர்? சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் வாங்க, போகலாம். ஏப்பா இந்த கொஷினை வேற பல தடவை கேட்டிருக்கானுங்கப்பா. கிட்டத்தட்ட தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரில் பார்த்தேன், அதுக்கப்புறம் மதுரை டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரில் இருந்துச்சு. இந்த கொஷினும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா.
5 மார்க்கில் 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. நான் பார்த்த 2 கொஷின் பேப்பர்லையும் 5 மார்க்கில் 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. என்னவா இதுதான் கொஷின். ஹவு மெனி ஆர்பிட்டால்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் n = 4? n = 4னா என்னென்ன எத்தனை ஆர்பிட்டால்ஸ்க்கு பாசிபிள் இருக்குது ரைட்டா? ரைட், எத்தனை ஆர்பிட்டால்ஸ் எத்தனை ஆர்பிட்டால்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா? ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா n² தான் ஃபார்முலா. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. 1 வேர்டில் கேட்டால் அவனுக்கு சொல்கிறேன் ரைட்டா? n = 4ன்னு கொடுத்துட்டு ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டால் நீ என்ன போட்டுடலாம்? n² = 4² = 16ன்னு போட்டுடலாம். இப்போ உனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். n = 6 எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்? டெல் மீ த ஆன்சர். ஆன்சர் என்ன? n = 6 இருந்தால் எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்? நொறுக்கி விடு பார்க்கலாம். அச்சு தூள் கலப்பு. எஸ், கமான், சாட் மிரண்டு ஓடணும். சாட் பாக்ஸ் அப்படியே தெரிக்க விடுங்க. வெரி குட், வெரி குட். இட் இஸ் 36. என்னது? n² = 6². ஆனால் இப்போ என்ன பிரச்சனை? 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ கேட்டுட்டாங்க ரைட்டா? ரைட்டா, 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ கேட்டுட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது ரைட்டா? கவனி, n = 4 அப்படின்னா எத்தனாவது ஷெல்லு? n செல். 1 2 3 4. அப்போ என்னது? n ஷெல். n = 4னா எல் வேல்யூ என்னவா இருக்கலாம்? n-க்கும் l-க்கும் என்ன சம்பந்தம்? n = 4னா எல் வேல்யூ அதை விட ஒன்று கம்மியாக இருக்கும். எப்பயுமே என்ன அப்படின்னா அதை விட ஒன்று கம்மியாக இருக்கும் ரைட்டா? அதை விட ஒன்று கம்மியாக இருக்கும். 0 1 2 3 தான் இது எல் வேல்யூ. 0 1 2 3 தான் அது எல் வேல்யூ. இப்போ பாரு, l = 0 அப்படின்னா என்ன ஆர்பிட்பா? l = 0னா என்ன ஆர்பிட்டர்? ஆமாம், இன்னைக்கு ஃபுல்லாக தியரி தான், நாளைக்கு தான் ப்ராப்ளம். n = 0னா என்ன ஆர்பிட்டர்? இது n-1 ஃபார்முலா. இது n-1 ஃபார்முலா. l = 0னா என்ன ஆர்பிட்டர்? நான் ஒரு டெஸ்ட் எழுதி காட்டுறேன் தேவி பிரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிருபா, நான் உனக்கு டெஸ்ட் எழுதி காட்டுறேன் ரைட்டா? எஸ். எஸ். எஸ்ஸில் எத்தனை ஆர்பிட்டால் தான் இருக்குது? எஸ்ஸில் ஒன்று மட்டும்தான். உருண்டையாக இருக்கா? ஒரே ஒரு உருண்டை தான் இருக்குது. ஒரு உருண்டை தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஒரு உருண்டை, ஒரே ஒரு உருண்டை, அவ்வளோதான். 1 ஆர்பிட்டால். 1 ஆர்பிட்டால். l = 1. l = 1 என்னதுப்பா? p. டோட்டல் எத்தனை இருக்கும்? pல px py pz. கரெக்டா? px py pz. 3 பேர் இருக்காங்களா? 3 பேர் இருக்காங்களா ரைட்டா? px py pz 3 பேர். pனா 3 ஆர்பிட்டால் இருப்பாங்க. pல 3 ஆர்பிட்டால் இருப்பாங்க. 3 ஆர்பிட்டால்ஸ். அடுத்து என்ன இருக்கு? எல் வேல்யூ 2. l = 2 என்னது? d. dல எத்தனை பேர் இருப்பாங்க? 5. இது உனக்கு தெரியாது. dல 5 இருப்பாங்க ரைட்டா? dனா 5 ஆர்பிட்டால்ஸ். உனக்காக dல இருக்க 5 மட்டும் ஒரு தடவை வரைஞ்சு காட்டுறேன். d = 5 ஆர்பிட்டால்ஸ் இருப்பாங்களா? பாடம் நடத்துகிறப்பெல்லாம் எவனும் கவனிக்கலடா டே. சரி, பரவாயில்ல, இப்போயாவது கவனிங்க ரைட்டா? dxyன்னு சொல்லுவாங்க. dxyனா என்ன அர்த்தம் அப்படின்னா இது x, இது y, இது xy இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இது y z. எல்லா படமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீ ஆக்சிஸை மட்டும் மாற்றிக்கிட்டா போதும் ரைட்டா? அடுத்து z x. இது dx dy z. dy z. இது dzx. இதெல்லாம் வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர்லேருந்து எல்லாருமே மறண்டு போயிடுவாங்க, ஆறாவேன் அப்படின்னு. அப்போதே சொன்னல, அதுதான். இது dx² - y² மாதிரி ரைட்டா? அதுக்கு மேலேயே இருக்கணும், அதுக்கு மேலேயே இருக்கணும். அடுத்து இங்கே லாஸ்ட்டாக இது dz² ரைட்டா? இது என்னது? dz². இந்த 5 பேர் தான் ரைட்டா? இந்த 5 பேர் ரைட்டா? இதுதானது டியோட 5. பியோட 3 ஆர்பிட்டால் படம் எங்கே இருக்குது? பி ஆர்பிட்டால் 3 படம் இங்கே கொடுத்துருக்கேன்னா px py pz. இது எஸ், இது எஸ். வரையலாம் வேண்டாம், நீ வரையலாம் வேண்டாம், நீங்கள் வரையலாம் வேண்டாம் ரைட்டா?
ரைட்டா? ரைட், வரையலாம் வேண்டாம். ஸோ இது எஸ், இது பி, இது டி. நீ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். எஃப்க்கு எத்தனை இருக்குன்னா எஃப்க்கு எத்தனை நீ தெரிஞ்சுட்டா மட்டும் போதும். எஃப்க்குலாம் பண்ண ட்ரா பண்ணலாம் டைம் இருக்கா? ட்ரா பண்ணவே வேண்டாம். நீங்கள் ட்ரா பண்ண வேண்டாம். உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா இது தேவை எனக்கு, இந்த பேர்லாம் உனக்கு எனக்கு தேவை. ஏன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவை. அதனால நான் சொல்கிறேன், கவனமாக கவனி. நீ நீ இந்த இந்த லைவ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்து நீ சொல்லுவ பாரு, அன்றைக்கி சார் மிரட்டி விட்டுட்டேன் சார் அப்படின்னு நீ சொல்லுவ கண்டிப்பாக. ரைட்டா? எஃப்ல 7 இருக்கும். ஆட் பண்ண டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா 16 ஆர்பிட்டால்ஸ் வருதா? ரைட்டா? சார் இதுக்கு n ஸ்கொயர்னே ஃபார்முலா போட்டு முடிச்சிருக்கலாமே. 1 வேர்டில் கேட்டால் நீ n ஸ்கொயர்னு ஃபார்முலா போட்டுரு. இன்கேஸ் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்டால் இது எழுதியிருக்கணும். நீ இது எழுதுனா உனக்கு ஆன்சர் 11th லெசன் வருது வெயிட் பண்ணுங்கள். ஹரி ஒன்று கேட்குறான், எக்ஸ்ட்ரா மார்க் கொடுப்பாங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உன் பேப்பருக்கு அடுத்து வரக்கூடிய பேப்பர்லலாம் மார்க் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரைட்டா? மார்க் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தேர்டு டயக்ராம் இட் இஸ் அ ஸ்பெஷல் டயக்ராம். வெறும் இசட் ஆக்சஸில் மட்டும்தான் இருக்கும். அதனால அது இசட் ஸ்கொயர். ரைட்டா? ஜெட்டு எக்ஸு, ஆனால் எக்ஸில் இருக்காது, ஜெட்டில் மட்டும்தான் இருக்கும். அதனால இசட் ஸ்கொயர்ட். இசட் ஆக்சிஸ்லேயே தான் இருக்கும். இது வந்து ரவுண்டாக இருக்கும், எக்ஸ் அண்ட் ஒய்ல அப்படி இருக்கும். சரியா? இதை கவனமாக எழுதுக்கோ. போகலாமா நெக்ஸ்ட்டு? ரைட்டா போகலாமா? எஸ். கவனி பாரு எவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருக்கோன்னு. முடிக்காமல் இன்றைக்கி நான் போகவே மாட்டேன். இன்றைக்கி நம்ம முடிக்கிறோம், நாளைக்கு நம்ம ப்ராப்ளம் செய்கிறோம். ரைட்டா? இசட் எக்ஸ் ஓகேவா? இசட்டுக்கு எக்ஸுக்கு நடுவில், இசட்டுக்கு எக்ஸுக்கு மேலே ஓகேவா? எழுமலையெல்லாம் எவ்வளோ நாளாச்சு, எங்கே போனீங்க? தானியான்னு ஒருத்தவங்க ஒரு மெசேஜை பண்ணிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் காணும். ஆமாம், சாப்டர் 7 இருக்குது. இந்த பிடிஎஃப் மொத்தமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆர்பிட்டால்ஸ்க்கெலாம் தனி வீடியோ போட்டாச்சு, எக்கச்சக்கமாக போட்டாச்சு. ஆர்பிட்டால்ஸ்லாம் நொறுக்கி விட்டுட்டோம் நம்ம. இதை மட்டும் ரைட் பண்ணால் போதும், இதை எழுதுனா போதும். இதுதான் இந்த கொஷின். இப்போ இந்த கொஷினுக்கு ஹவு மெனி ஆர்பிட்டால்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் n = 4? 1 வேர்டில் கேட்டாங்கன்னா n ஸ்கொயர்டுன்னு ஃபார்முலா போட்டு ஆன்சரை முடிச்சிரு 16. 2 மார்க்லேயே 3 மார்க்லேயே கேட்டால் இதை ஃபுல்லாக எழுதணும். ரைட்டா? இதை ஃபுல்லாக எழுதணும். ரைட்டா? கவனிங்க. ஓ ஸ்ரீயா, அந்த பேர்லேயே பார்த்துட்டு இந்த பேரில் வாக்க வித்தியாசமாக இருக்குது. ஓகே, சரிடா. ஃபிசிக்ஸ் கிளாஸ் சார் வந்து அப்லோட் பண்ணுவாங்கடா, ஃபிசிக்ஸ் அப்லோட் பண்ணாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சிருக்கேன் தெர்மோடைனமிக்ஸ் இங்கே சொருகி வச்சுருக்கேன், கவலைப்படாது. இருக்குது கவலையே படாத. தெர்மோடைனமிக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. சரியா? ரைட், நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம், டைம் இல்லை நம்மகிட்ட. ரைட்டா? 5 மார்க்கில் கேட்டால் டயக்ராம் போடுங்க. 5 மார்க்கில் தான் கேட்க மாட்டாங்கடா. கெமிஸ்ட்ரியில் 5 மார்க் கேள்வியே வராது, ஞாபகம் வச்சுக்கோ. நீ ரொம்ப லக்கி. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் உனக்கு வந்து என்ன அப்படின்னா 5 மார்க்கு வரவே வராது, ரொம்ப ரேர். ரைட்டா? 100க்கு 95% 3 மார்க் 2 மார்க் தான் வரும். அந்த 5% தான் உனக்கு என்ன அப்படின்னா டைரெக்டாக 5 மார்க் வராது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஓகே, நவ் வில் கோ வித் அவகாட்ரோ லா அண்ட் 𝑘 லா. ஆகா, என்ன 6th லெசன் வந்துருச்சு டபக்குன்னு. இரு இது இருக்கட்டும், இதை பின்னாடி பார்க்கலாம். நம்ம இங்கே போயிடலாம், நான் மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன். இதை முடிச்சிடலாம். லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் மாடல். ஒரே ஒரு வருஷம் ஒரு கொஷின் பேப்பரில் இது இருந்துச்சு, அதனால் அதை நான் எடுத்துட்டேன். ரைட்டா? டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சாட்டில் இருக்குது, எல்லாத்துலேயுமே லிங்க் இருக்குது, நீ எடுத்துக்கலாம். பிடிஎஃப்க்கு ஓடிபி கேட்கும், கொடுத்து டவுன்லோட் பண்ணிவிடு. சரியா? ரைட். லிமிட்டேஷன். இந்த 3 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 3 பாயிண்டில் 3 கொஷின் இருக்குது. ரைட்டா? இந்த 3 பாயிண்டில் 4 கொஷின் இருக்குது. 4 3 அது 1 2 இது 1 3. ரைட், 3 கொஷின் தான். இப்போ இந்த லிமிட்டேஷனுக்கு ஆன்சர் இருக்குல்ல, இதில் நம்ம பார்க்குறோம். கவனி என்னென்னு. Bohr atom model is applicable only for the species having 1 electron. கீவேர்டு சொல்கிறேன், அந்த வார்த்தையை மட்டும் எழுதினா கூட மார்க் போட்டுருவாங்க. ரைட்டா? It is Bohr atom model applicable only to the species having 1 electron. ஒரு எலக்ட்ரானை கொண்டிருக்கும் தனிமங்களுக்கு மட்டும்தான் போர் மாடல் செல்லுபடியாகும். போர் மாடல் யாருக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகுமா? வெறும் 1 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் இருக்க ஆட்டம் இது சொல்ல முடியுமா? ஒரு எலக்ட்ரான் இருக்க ஆட்டம் இது. ஓடிபி நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தா உங்களுக்கு வரும். ஓடிபி உங்களுக்கு வரும், எனக்கு வராது. சரியா? உங்களுக்கு தான் வரும். ஒரு ஆட்டம் இருக்கக்கூடிய எலமெண்ட் என்னதுப்பா? ஒரு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆட்டம் பேர் என்ன?
ஒரு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆட்டம் பேர் என்ன? எஸ், இட் இஸ் ஹைட்ரஜன். இட் இஸ் ஹைட்ரஜன். எஸ், வெரி குட் வெரி குட், ஹைட்ரஜன். அப்போ ஹைட்ரஜனுக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகுமா? இல்லை. ஹைட்ரஜன் Li2+. Li2+னா என்னதுடா செல்லக்குட்டீஸ்? Li2+னா என்னது? Li2+னா லித்தியமோட அட்டாமிக் நம்பர் 3. 3 எலக்ட்ரான் இருக்கும். 3 எலக்ட்ரான் இருக்கும். ஆனால் அதில் 2 எலக்ட்ரான் போயிடுச்சு. கரெக்டாக? அதில் 2 போயிடுச்சு. அப்போ மிச்சம் என்ன இருக்குது? 1 இருக்கா? அதனால் Li2+. Li2+. அடுத்து பாரு, Li2+க்கு அப்புறம் Be3+. Be3+. பெரிலியமோட அட்டாமிக் நம்பர் 4. 3 போயிடுச்சு. அப்போ மீதி 1 இருக்கா? ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரானை கொண்டிருக்கும் தனிமங்களுக்கு மட்டும்தான் நம்ம போர் வேலை செய்யும். போரோட மாடல் ஒரு எலக்ட்ரான் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும், வேறு யாருக்கும் வேலை செய்யாது. ரைட்டா? ரைட். அப்போ இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷிஸ். எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், Li2+, He+, Be3+, அந்த மாதிரி எழுதிக்கலாம். ரைட்டா? ரைட்டா? ஓகே. சோடியம்லாம் தேவையில்லை. சோடியமில் 11 இருக்குல்ல, அப்போ நீ சோடியம் 10+ எழுதணும். Na 10+ இருந்தால் தான் வேலை செய்யும். Na 10+லாம் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி பேட். ரைட்டா? சோடியம் 10+லாம் கிடையாது. இதை மட்டும் எழுது. எக்ஸாம்பிள் இதை மட்டும் எடு. ரைட்டா? டே இதுலேயே எல்லா சாப்டரும் இருக்குடா. இதே மொத்தமாக எல்லா சாப்டரும் உள்ளதாண்டா, எடுத்துக்கோங்கடா. இந்த ஒரு பிடிஎஃப்ல எல்லாமே இருக்குடா. நல்லா கவனி. இதுதான் அடுத்து. இதில் தான் 2 கொஷின் இருக்குது. ரைட்டா? இந்த ஒரு பாயிண்டில் 2 கொஷின் இருக்குது. இட் வாஸ் அன்ஏபிள் டு எக்ஸ்பிளைன் த ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். போர் என்ன பண்ணலை? ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கிறேன். ரைட்டா? ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கிறேன். இந்த கேஸ் வழியாக நான் லைட்டை பாஸ் பண்ணுறேன். லைட்டை பாஸ் பண்ணி ஒரு ப்ரிசமில் செலுத்துகிறப்ப இந்த ப்ரிசம்லேருந்து என்ன பண்ணுது, எனக்கு நிறையா பேட்டர்ன்ஸ் ஆஃப் லைட்டு கிடைக்குது. அந்த லைட்டை ரைட்டா, இந்த லைட்டை நான் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறேன். ரைட்டா? நார்த்து சவுத்துன்னு காந்த புலத்துக்கு நடுவில் வைக்கிறேன். ரைட்டா? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வைக்கிறேன். ரைட்டா? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே அப்படி வைக்கிறப்ப இது ஸ்ப்ளிட் ஆகுது. அப்படி வைக்கிறப்ப இந்த ஒரு லைன் இன்னும் பல லைனாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஆனால் அதை பற்றி நம்ம போரு சொல்லவே இல்லை. அதை பற்றி என்ன பண்ணலை, நம்ம போரு சொல்லவே இல்லை. ரைட்டா? அதை தான் கொடுத்துருக்காங்க. unable to explain the spectral lines in the presence of magnetic field and electric field. இப்போ கேள்வி என்ன தெரியுமா கேட்பாங்க, வாட் இஸ் ஸீமன் எஃபெக்ட்? ஸீமன் எஃபெக்ட்னா என்னன்னு கேட்பாங்க. ரைட்டா? ஸீமன் எஃபெக்ட்னா என்னன்னு கேட்பாங்க. ரைட்டா? 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 ஸீமன் எஃபெக்ட்னா என்னன்னு கேட்பாங்க, அல்லது ஸ்டார்க் எஃபெக்ட்னா என்னன்னு கேட்பாங்க. அப்போ ஸீமன் எஃபெக்ட்னா நீ என்ன எழுதணும், ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் in the presence of magnetic field is called Zeeman effect. Splitting of spectral lines in the presence of electric field is Stark effect. இதே லைனில் 3 ஆன்சர் இருக்குது. ரைட்டா? கவனிச்சுக்கோ, வெரி இம்பார்ட்டன்ட்ரா. ரைட்டா? வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா? வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே இருந்தால் ஜீமன், எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஸ்டார்க். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸாம் ஹாலில் நீ பெண்ணை பிடிச்ச உடனே உனக்கு ஞாபகம் வந்துடும், ஸீமன் எஃபெக்ட் அதெல்லாம் சார் எனக்கு சொன்னார், வேறு லெவல், எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நீ என்ன பண்ணுவ, ஞாபகம் வந்துடும். கையை வச்சு எழுத ஆரம்பித்த உடனே ஸீமன் எஃபெக்ட்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டா எலக்ட்ரிக் ஃபீல்டா, யாருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு யாருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ரைட்டா? யாருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு யாருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோ டவுட் வரும். வருமா? கரெக்டா? ரைட்டா? ரைட். சரியா? இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஸீமான். ஸீமான் மேன் மேக்னெட். ஸீமான் தான் என்னது, மேக்னெட். ரைட்டா? ஸீமான் தான் மேக்னெட். டோனி ஸ்டார்க் அவெஞ்சர்ஸ் அசெம்பிள். ரைட்டா? டோனி ஸ்டார்க் இருக்கா, டோனி ஸ்டார்க்கு கரண்ட் விடுவாருன்னு ஞாபகம் வச்சுக்கோ, எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸ்டார்க்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? டோனி ஸ்டார்க் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அவெஞ்சர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. முக்கியமான ஒரு கொஷின் எழுதி போடுறேன், கவனி. நார்மலாக ஹைட்ரஜன் கேஸ் இருக்குது, H2 கேஸ். இந்த H2 கேஸில் நான் ஒரு லைட்டை பாஸ் பண்ணுறேன், அந்த லைட்டு வெளியே வருது. அந்த லைட்டை ப்ரிசம், நம்மளோட ப்ரிசம் இருக்குல்ல, முக்கோண பட்டகம்னு சொல்லுவாங்க, அதில் பாஸ் பண்ணுறப்ப அந்த லைனை என்ன பண்ணுது, இப்படி நிறையா டீவியேட் ஆகுது. இந்த ரேஸை நான் என்ன பண்ணுறேன்,
நார்த்து சவுத்துன்னு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் வைக்கிறேன். அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு நடுவில் வைக்கிறப்ப அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நடுவில் வைக்கிறப்ப ஸ்ப்ளிட் ஆகுது. ஆனால் அந்த ஸ்ப்ளிட்டிங்கை பற்றி போர் தாத்தா சொல்லலை. போர் தாத்தா என்ன பண்ணலை, அதை பற்றி சொல்லலை. போர் தாத்தா சொல்லாதனால அது லிமிட்டேஷன். இது இந்த கேள்விக்கான பதில். இப்போ இதுக்குள்ளேயே என்ன கேள்வி இருக்குன்னா, வாட் இஸ் ஸ்டார்க் எஃபெக்ட், வாட் இஸ் ஜீமன் எஃபெக்ட்? ஜீமான் எஃபெக்ட்னா என்னது? ஜீமான் எஃபெக்ட், ஜீமன் எஃபெக்ட்னா இங்கே என்ன இருக்கு? த ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ், the splitting of spectral lines in presence of magnetic field. எப்ப mag ஞாபகம் வச்சுக்கோ, magnetic field, அதான் ஸ்டார் ஜீமன். ஸ்டார்க்கு என்னது? ஸ்டார்க்குன்றது சேம் அதே தான். என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட், ரைட்டா? எல்லாமே சேம் ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ரைட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸ்பெக்ட்ரல் ஜீமன் எஃபெக்ட்னா என்ன, ஸ்டார்க் எஃபெக்ட்னா என்ன, புரிஞ்சுதா? டே என்னடா ரெஸ்பாண்ட் பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்னா போடுறீங்க. ஐயூபேக்கில் நான் ஏற்கனவே முடிச்சுட்டேன். உனக்கு இப்போ வேணும்னா வெயிட் பண்ணு. நைட்டு 11 மணி வரைக்கும் நான் லைவ் இருந்தாலும் எடுத்துகிட்டு தான். எல்லா கொஷினும் முடிக்காமல் நான் போக மாட்டேன். 11 மணி ஆனாலும் சரி, 12 மணி ஆனாலும் சரி, எல்லாத்தையும் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டு தான் நான் போவேன். சரியா? கவனிச்சுக்கோ. வேற என்ன டவுட்டு? டைம் டேபிள் இப்போ சொல்ல முடியாது. இப்போ நம்ம லெசன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், ரைட்டா? தனியாக எல்லா லெசனுக்கும் புக் பேக் வேணுமா? எல்லா லெசனுக்கும் தனித்தனியாக ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீ எல்லாரும் என்ன பண்ண, உனக்கு என்னென்ன தேவையோ நான் ஒரே ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோ. இது வரைக்கும் நீ பார்க்கல, இப்போ தான் புதுசாக வர்றேன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணு. யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டியா? யூடியூப்பில் போயிட்டு எங்கே இருக்குது என்னோடய லைவ் வீடியோ? எங்கே காணோம்? 11th 12th போனேன்னா இந்த இருக்கா, ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணு. ப்ளேலிஸ்ட்டில் என்னோடய ஃபோட்டோ எங்கே வருதுன்னு பாரு. ரைட்டா? என் ஃபோட்டோ எங்கே வருது? இது 11th டெய்லி கேப்சூல். இதை விட்டுரு. இது இப்போ கொஞ்சம் நாளாக நம்ம போடலை, அதை அப்டேட் பண்ணதுக்காக. கொஞ்சம் கீழே போனேன்னா இந்த இருக்கா 11th கெமிஸ்ட்ரி 65 வீடியோ கிட்டே இருக்குது, ரைட்டா? வியூ ஃபுல் பிளேலிஸ்ட் கொடு, ரைட்டா? ஃபுல் பிளேலிஸ்ட் கொடுத்த அப்படின்னா என்ன ஆகும்னா இதில் வரும் உனக்கு எல்லா வீடியோவும் இதில் இருக்குது, ரைட்டா? 11th கெமிஸ்ட்ரி வாண்டர்வால் ஈக்குவேஷன் பாரு. ஒரு 5 மார்க் கொஷினை போட்டிருக்கேன். வெறும் 300 பேர் தான் பார்த்துருக்க. நடத்துகிறத கவனிக்க கூட மாட்டேங்கிறீங்க. என்ன அடுத்து பாரு, 5 days சென்டம் பிளான் போட்டிருக்கேன். தெர்மோடைனமிக்ஸ் காலையில் நடத்திக்கிட்டு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் கொஷின் ஐயூபேக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. இதெல்லாம் லெசன். டிஃபைன் அண்ட் லா கொஷின் போட்டாச்சு. ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடு, இந்த கொஷின் நம்பர் 44 இருக்கா ஃபஸ்ட் சாப்டரில், அதை போட்டாச்சு ஆல்ரெடி. அதுக்கப்புறம் 2 marks 30 minutes லெசன் 2ஓட புக், லெசன் 1ஓட 2 marks போட்டாச்சு. லெசன் 2 புக் பேக் யாரோ கேட்டிங்க, லெசன் 2 புக் பேக் போட்டாச்சு. எல்லாமே நம்ம போட்டுட்டோம், ரைட்டா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு ட்ரிக்கு, ரைட்டா? அடுத்து லெசன் 6ல் புக் பேக் கொஷின் பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. அடுத்து கார்பன் பற்றி பாடங்கள் இருக்குது, ரைட்டா? அதுக்கப்புறம் வேறு என்னது, 11th சாப்டர் 2nd சாப்டருக்குரிய வீடியோ இந்த இருக்கு பாரு. கேசியஸ் ஸ்டேட் இதெல்லாம் புக் பேக் இருக்கும், ரைட்டா? இதை பாரு, லெசன் 1 புக் பேக்கு. எல்லா வீடியோவும் கொடுத்தாச்சு. நீங்கள் யாருமே பார்க்கலன்னு என்ன பண்ணுறது, இது எல்லாத்தையும் நீ பார்த்துரு, ரைட்டா? இதை கிளிக் பண்ணி உனக்கு என்னென்ன வேணுமோ ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோ. ஐயூபேக் பல வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன், நானும் இன்னும் நடத்திக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் எல்லோரும் கவனித்த பாடு இல்லை, ரைட்டா? சரி, இப்போயாவது கவனி. இன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கும் நீ இருக்க கவனி, ரைட்டா? இன்றைக்கும் கவனி, ரைட்டா? கவனி, ரைட்? சரியா? ஓகே, ரைட். பாருங்கள், நாளைக்கு நான் டீச் பண்ணுற ப்ராப்ளம் பாருங்கள், அது போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாஸ்க்கு வரலாம், வாங்க, ரைட்டா? ஸோ ஜீமன் எஃபெக்ட், ஸ்டார்க் எஃபெக்ட், ஓகே. லிமிடேஷன் பார்த்துட்டு இருந்தோமா? Bohr theory was unable to explain why the electron is restricted revolve around the nucleus in a fixed orbit. அதாவது இவர் ஆங்குலர் மொமெண்டம் NH/2π வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்க மாட்டார். இப்போ இது 2 மார்க்கில் கேட்டால் 2 பாயிண்ட் எழுதணும், 3 மார்க்கில் கேட்டால் நீ 3 பாயிண்ட் எழுதணும், ரைட்டா? ஓகே, ரைட். சரியா? ரைட், சூப்பர். நெக்ஸ்ட்டு கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன், ரைட்டா?
கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். இது என் புக்கில் இருக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுத்தேன், அதனால தான் நான் மார்க் பண்ணது ஸ்டார் போட்டதெல்லாம் ரைட்டா. த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன், இதுவும் 6th சாப்டரில். ஓகே, அப்போ வந்து என்ன அப்படின்னா செகண்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு. we will start with 6th chapter ரைட்டா. 6th chapter ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி we will have a 5 minutes of break. 5 minutes break அப்புறம் we are going to start with 6th chapter. போலாமா? ரைட்டா. tomorrow live time is tomorrow morning 8 o'clock. Morning 8 o'clock problems. ரைட்டா. ஓகே, so let us have a small break. tomorrow live காலையில் 8 மணிக்கு. ரைட்டா. முடிஞ்சிச்சு.
ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். we will go back, we will start with 6th chapter. 2 சாப்டர் தான் முடிச்சிருக்கோம்டா, இன்னும் முழுசா 3 சாப்டர் கிடக்கு. ஆரம்பிக்கலாம் வாங்க. we'll start with this Avogadro law. Avogadro law என்னது? ஈக்குவல் வால்யூம். Avogadro ஹைப்போதசிஸ்க்கு என்ன படிச்சியோ அதே நீ என்ன பண்ணிக்கலாம் இங்க எழுதிக்கலாம். சரியா? ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் gases under the same condition of temperature and pressure. ரைட்டா? சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இருக்கவங்ககிட்ட நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? B is directly proportional to N at constant pressure and temperature. சரியா? 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 என்ன சொல்கிறாங்க? at constant volume. இப்போ இந்த வார்த்தையெல்லாம் முக்கியம், உனக்கு தெரியும். 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 வந்து ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு நீ எழுதிடுவேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வார்த்தை எழுதுறேன்னா இந்த கொஷின் தப்பு. at constant volumeங்கிற வார்த்தை வேணும். at constant volume the pressure of a fixed amount of gas, pressure of a fixed amount, அதுவும் தேவை. amount என்னது? fixed, அதாவது mass வந்து same. pressure of a fixed amount of gas directly proportional to the temperature, directly proportional to the temperature. ரைட்டா? directly proportional to the temperature. சரியா? சிம்பிள். at constant volume. ரைட்டா? 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 விதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா at constant volume, கான்ஸ்டன்ட் இது மாறாத கன அளவு இருக்கா பாரு. ரினோக்காக நான் சொல்கிறேன், ரினோ இருக்கீங்கன்றதை நான் இப்போ தான் பார்க்குறேன். ரைட்டா? மாறாத கன அளவில் அழுத்தம் வந்து எப்படி இருக்குமா? வெப்பநிலைக்கு நேர் விகிதத்தில் இருக்குமா? ஆல்வேஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டெம்பரேச்சர். ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டெம்பரேச்சர் at constant volume V. இது அவகாட்ரோ விதி. அவகாட்ரோ விதி அப்போதே பார்த்துடும். ரைட்டா? ப்ராப்ளம் நாளைக்கு காலையில். ரைட்டா? நாளைக்கு காலையில். நோ ட்ரிக்ஸ் ஃபார் லா திரும்ப நீ படிக்கிறப்ப தான் உனக்கு வரும். ரைட்டா? சாப்டர் 11 இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். 6th 7th முடிச்சுட்டு தான் சாப்டர் 11 போவோம். சாப்டர் 11க்கு வேணும்னா 8:30 மணிக்கு வாங்க. 8:30 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா சாப்டர் 11 கிடைக்கும். இப்போ 6th சாப்டர் ஆரம்பிச்சிருக்கோம். இதை முடித்து அடுத்து 7th முடிச்சுட்டு தான் போவோம் நம்ம. இது அப்போதே பார்த்தாச்சு. அப்புறம் இன்னொரு கொஷின் கூட இருந்துச்சுங்க, டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன். இது வந்து இப்போ பார்க்க வேணாம். டிஃப்யூஷன் எஃப்யூஷன் எப்போ பார்க்கணுன்னா நம்ம டிஃப்யூஷன் எஃப்யூஷன் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே இருக்குது எஃப்யூஷன் டிஃப்யூஷன், இந்த இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம். பாயில்ஸ் லா. ரைட்டா? பாயில்ஸ் லா. ரைட்டா? ஆமாம், டுமாரோ மார்னிங் 8 o'clock ஆல் ப்ராப்ளம்ஸ். பாயில்ஸ் லா நல்லா கவனி. இப்போ இந்த லா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் உனக்கு 4 லாவையும் ஒரே ஸ்லைடில் கொண்டுட்டு வந்துடுறேன். ரைட்டா? பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகாட்ரோ லா, 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 4ஐயும் ஒரே ஸ்லைடில் உனக்கு நான் காமிக்கிறேன். நீ அப்போ என்ன பண்ணலாம், அதை பார்த்து ஈஸியாக படிச்சுக்கலாம். at given temperature volume occupied by a fixed mass. இங்கேயும் பார்த்தியா fixed mass. நான் சொல்கிறத கவனித்தாலே உனக்கு மறக்காது. பாயில்ஸ் லா பாயில் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோ. பாயில்ஸ் லா பாயில் ஆகுது. அப்போ பாயில் ஆகணும்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். at a given temperature volume occupied by a fixed mass. இந்த லாவை நீ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா at fixed mass and given temperature. இது நீ மேலே எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே பாரு, இதை நான் எப்படி எழுதுறேன்னு சிம்பிளாக ஈஸியாக. at fixed mass and constant temperature volume occupied is inversely proportional to pressure. அதாவது இந்த 2 வார்த்தை நீ மேலே எழுதிக்கிட்டேன்னா இங்கே டைரெக்டாக எழுதிடலாம். ஏன்னா இது உனக்கு தெரியும். ரைட்டா? வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/p உனக்கு தெரியும். அப்போ இதை நம்ம ஒரே லைனில் எழுதுறது ஈஸி. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நீ வால்யூமையும் ப்ரெஷரையும் கம்பேர் பண்ணுறேன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாஸ் எப்பயுமே கான்ஸ்டன்ட். அப்போ at fixed mass and constant temperature volume occupied is inversely proportional to the pressure. அவ்வளோதான். ரைட்டா? ரைட். வேதாந்து பேட்ச்க்கு ஆல்ரெடி இது எடுக்கிறதுக்கு டைம் இல்லை இப்போதைக்கு. மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு நான் பிடிஎஃப்பும் உனக்கு சின்ன வீடியோஸும் ரெக்கார்ட் பண்ணி அதில் அனுப்பிச்சிடுறேன். ரைட்டா? டீம் என்னல்கம்.
ஓ ஓகே நிசார், வெரி குட் நிசார், வெரி குட். வாண்டர்வால் ஈக்குவேஷன் இன்றைக்கி அதிகாலையில் 5 மணிக்கு போட்டிருக்கேன். இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு போட்டுட்டேன். அதில் பார்த்துக்கோ ரைட்டா. ஸோ பாயில்ஸ் லெவன் இப்படி மாற்றி எழுதிக்கலாம். இப்போ இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், V is directly proportional to 1/p வரைக்கும் போட்டால் போதும். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் விட்டுரு, இதெல்லாம் எழுதாத ரைட்டா, இதெல்லாம் வேண்டாம் பாயில்ஸில். இப்போ என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு லாவையும் நம்ம அப்படியே கம்பைன் பண்ணிகிட்டே வருவோம் ரைட்டா. இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருவோம் ரைட்டா. பாயில்ஸ் ரைட்டா, பாயில்ஸ்லாம். அதுக்கப்புறம் சார்லஸு, சார்ல்ஸு என்ன வேணால் வச்சுக்கோ. அடுத்து அவகேட்ரோ, அதுக்கப்புறம் 𝐴𝒂𝒐𝒓𝒆 ரைட்டா, இவங்க எல்லாருமே. ஸோ பாயில்ஸில் பாயில் 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 கொதிக்குது, கொதிக்குதுன்னு சொன்னேன்னா ரைட்டா, கொதிக்குதுன்னு சொன்னேன்னா அப்போ என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் யார், டெம்பரேச்சர் அட்டு கான்ஸ்டன்ட். இதில் என்னது கான்ஸ்டன்ட்டு டெம்பரேச்சர். பாயில்ஸ்னால யார் கான்ஸ்டன்ட்டு, டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட்டு. அவகேட்ரோவும் இதுவும் பார்த்தோமா. இப்போ அவகேட்ரோவில் என்னது, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸ். அவகேட்ரோலாம் வேண்டாம் ரைட், அது வேறு, இதை விட்டுரு. இது வந்து இந்த இது ஒன்று தனியாக இருக்கும். 𝑬𝒙𝒂𝒏𝒅 பாரு, அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். 𝑬𝒙𝒂𝒏𝒅 கான்ஸ்டன்ட் வால்யூம் ரைட்டா. கான்ஸ்டன்ட் என்னது, வால்யூம். சார்ல்ஸ் எங்கே இருக்கார், சார்ல்ஸ், மிஸ்டர் சார்ல்ஸ் எங்கே இருக்கீங்க, சார்ல்ஸை காணோம். சார்ல்ஸ் எங்கே இருக்கார் சார்ல்ஸ். ஃபார் அ ஃபிக்ஸட் மாஸ் ஆஃப் அட் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். சார்ல்ஸ் என்னவா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷரா. வாங்க 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 கான்ஸ்டன்ட்டு ப்ரெஷர் எழுதியாச்சா. நல்லா கவனி. பாயில் பாயில் ஆகுறவங்களுக்கு என்ன அப்படின்னா, பாயில் ஆகுறவங்களுக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். 𝐴𝒂𝒐𝒓𝒆 ரைட்டா. 𝐴𝒂𝒂𝒏𝒅 பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் அதிகமாக இருக்கணும் ரைட்டா. 𝐴𝒂𝒂𝒏𝒅 என்ன பண்ணணும், வால்யூம் அதிகமாக இருக்கணும். சார்ல்ஸ், சார்ல்ஸ் வந்து என்ன அப்படின்னா ப்ரெஷர், ப்ரெஷர். சார்ல்ஸ் வந்து எப்பயுமே ஹை ப்ரெஷரில் இருக்காரா. சார்ல்ஸ் வந்து எப்பயுமே ரொம்ப ப்ரெஷரில் இருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா. சார்ல்ஸ் வந்து எப்பயுமே ஹை ப்ரெஷரில் இருக்கார். பாயில் கொதிச்சுக்கிட்டே இருக்கார், சார்ல்ஸ் ப்ரெஷரில் இருக்கார். இன்னொன்று வால்யூம், அதை வால்யூம் வச்சுக்கலாம். இப்போ 3 இதுலேயும் கான்ஸ்டன்ட் எழுதியாச்சு. எல்லாத்துலேயுமே அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஃபிக்ஸட் மாஸ், எல்லாத்தையுமே ஃபிக்ஸட் மாஸ் ரைட்டா. எல்லாத்துலேயுமே ஃபிக்ஸட் மாஸ், ஃபிக்ஸ்டு மாஸ், எல்லாத்துலேயுமே ஃபிக்ஸ்டு மாஸ். டே நான் ஷார்ட்டாக தான் சொல்ல முடியும், சென்டென்ஸ் நீ தாண்டி தங்கப்பில் எழுதணும். சென்டென்ஸை நீ பாட்டுக்கு எதாவது பண்ணிடாத ரைட்டா. ரைட், ஓகே ரைட். பாயில்ஸ் என்ன சொன்னாங்க, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்போ மீதி யார் இருக்கா, வால்யூம் ப்ரெஷர் இருக்கா. பாயில்ஸில் மட்டும் வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். சார்ல்ஸ் என்ன சொல்கிறாரு, சார்ல்ஸில் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். சார்ல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னது, ப்ரெஷர் போயிடுச்சு, அப்போ வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். 𝐴𝒂𝒂𝒏𝒅 வால்யூம் போயிடுச்சு, அப்போ வால்யூம் போயிடுச்சுன்னா ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் ரைட்டா. ரைட்டா, வெரி குட் வெரி குட் ரைட்டா. ஓகே, இது எழுதினாலே போதும், அவ்வளோதான் ரைட்டா. அப்போ மாறாத வெப்பநிலை, மாறாத அழுத்தம், மாறாத கன அளவு, அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள அதாவது ஃபிக்ஸட் மாஸ் ரைட்டா. வால்யூம் இஸ் டைரக்ட் 1/p, டெம்பரேச்சர் P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் T. இதை மட்டும் எழுதினா போதும் ரைட்டா. அதான் சொன்னேன், பாயில் கொதிக்கிறாங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. பாயில் கொதிக்கிறாங்க, கொதிக்கிறவங்க போ வால்யூம் ப்ரெஷர். வால்யூமுக்கும் ப்ரெஷருக்கும் ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோ. அவனுங்க 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. அதனால் அவங்க 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி இருப்பாங்க ரைட்டா. ரைட்டா, அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி இருப்பாங்க ரைட். மீதி எல்லாருமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரைட்டா. சரியா, வேண்டா இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் கன்ஃபியூஸ் ஆகுதா, என்னடா நீங்கள். ஏப்பா பாயில் கொதிக்கிறாரு, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். சார்ல்ஸ் ஹை ப்ரெஷரில் இருப்பார், அதனால் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இன்னொன்று வால்யூம், அது 𝐴𝒂𝒂𝒏𝒅 போட்டு. பாயில் கொதிச்சுக்கிட்டே இருந்தார்ல, கொதிச்சுக்கிட்டே இருக்கார். ஏன் கொதிச்சுக்கிட்டே இருக்காரு, இந்த வால்யூமும் ப்ரெஷரும் எப்போ பார்த்தாலும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க, எதிரும் புதிருமா இருக்காங்க. அதனால என்னது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எதிரும் புதிரும் இருக்காங்க, அதனால இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். மீதி இருக்கவங்களாம் அப்படி கிடையாது ரைட்டா. வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர், ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர், அவ்வளோதான் ரைட்டா. சரியா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அவகேட்ரோவில் என்ன சொல்லியிருக்காங்க, அவகேட்ரோ ஹைப்போதசிஸில், அவகேட்ரோவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈக்குவல் வால்யூம் அண்டர் சேம் கண்டிஷன். என்ன அப்படின்னா இங்கே அவகேட்ரோவில் ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட் ரைட்டா.
ப்ரெஷரும் இங்கே யார் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அவகேட்ரோ மட்டும் விசித்திரப்பிரவி. ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ரெண்டுமே கான்ஸ்டன்ட். ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரெண்டுமே கான்ஸ்டன்ட். வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n. அவகேட்ரோ நம்பர் இருக்குல்ல, அவகேட்ரோங்கிறது நம்பர். அப்போ நம்பர் வந்து வால்யூமை பொறுத்து இருக்கு. நிறைய பேர் இருந்தாங்கன்னா நிறைய வால்யூம் இருக்கும். அப்போ நிறைய பேர் நிறைய வால்யூம். ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட் ரைட்டா. நிறைய பேர் நிறைய வால்யூம், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ரைட்டா. நிறைய பேர் நிறைய வால்யூம், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ரைட்டா. ஓகே ரைட். ஏன்டா ரினோவை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்க? என்னடா சொன்னாங்க? ஏண்டா நான் மெசேஜை பார்க்கவே இல்லை, அதுக்குள்ளே ஏதோ சொல்லி கிண்டல் பண்ணிட்டுருக்கான் டேய் ரைட்டா. ஓகே 6th லெசனில் ஒரு 4 கேள்வி இருக்குது ரைட்டா. ஒரு 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய, இப்போ நம்ம ஒரு 4 லா பார்த்தோம்ல, அந்த லாவை பேஸ் பண்ணி ஒரு 4 கேள்வி இருக்குது. இந்த 4 ரொம்ப முக்கியம் ரைட்டா. ரைட். அவகேட்ரோ லா வந்து எழுதணுமா? அவகேட்ரோ லா இங்கே இருக்குல்ல, இந்த இருக்கு பாரு. ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸ் அண்டர் சேம் கண்டிஷன். ஓ நான் மாற்றி எழுதி தரவா? இப்படி எழுதிக்கும். அண்டர் சேம் condition of temperature and pressure, volume is directly proportional to number of moles. Volume is directly proportional to number of molecules. Under same condition of temperature and pressure, volume அதாவது ஈக்குவல் வால்யூம் எழுதணும் ரைட்டா. அந்த வார்த்தையை மட்டும் மறந்துடாத. ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அவ்வளோதான் ரைட். இந்த 4 பேர் ரொம்ப முக்கியம் டே டு டே லைஃப்பில் இருக்குது ரைட்டா. ரைட்டா டே டு டே லைஃப்பில் இருக்கிறத நம்ம எழுதணும் ரைட்டா. ரைட்டா கவனிங்க என்னென்னு. ஓ எப்போ கேட்டாலும் சொல்லுவேன்னு சொன்னதை அப்படி. ஓ ஓகே. நீ யாரா இந்த பிரபாஸ்ரீன்றவங்க? புக் பேக் இருந்தால் தான் வீடியோ போட்டல. இப்போ நான் திடீர்னு நடத்திட்டு இருக்கப்போ எங்கே இருந்து எடுத்து சொல்ல முடியும்? ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் தான் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணுங்க, இல்லை டெலகிராம் சேனலில் இருக்கும் பார்த்துக்கலாம் ரைட்டா. எ டயர் ஆஃப் அ ஆட்டோமொபைல் இஸ் இன்ஃப்ளேட்டட் டு ஸ்லைட்லி லெஸ்ஸர் ப்ரெஷர். என்ன பண்ணுறாங்க? ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக பண்ணுறாங்களாம். எப்போ கம்மி பண்ணுறாங்க? இன் சம்மர் தேன் இன் த வின்டர் ரைட்டா. சம்மர் வின்டரை விட சம்மரில் என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் கம்மியாக என்ன பண்ணுறாங்க? காற்றடிக்கிறாங்களா? ஏன்னு கேட்குறாங்க. ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். கரெக்டாக இல்லையா? இது என்னலாம்? ப்ரெஷரும் டெம்பரேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ப்ரெஷரும் டெம்பரேச்சர் வந்துட்டான். அப்போ வராத ஆள் யார்? வால்யூம். அப்போ வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகிறான். வால்யூம் யாருக்கு கான்ஸ்டன்ட்டு? கொதிக்கிறவனுக்கு கான்ஸ்டன்ட். பாயிலுக்கு கொதிக்கிறவன், பாயிலுக்கு டெம்பரேச்சர். சார்ல்ஸ் ப்ரெஷரில் இருக்க போகிறாரு. அப்போ யாருக்கு வால்யூம் கான்ஸ்டன்ட்டு? அப்போ இது என்னலா? அப்போ இது என்னலா? ஆமாம் இது புக் பேக் தான். கே லுகாஸ். வெரி குட் கே லுகாஸ். இது என்ன கொஷின்னா புக் பேக்கில் ரினோ இது என்ன கொஷின்? 32வது கொஷின். 32 புக் பேக்கில் ரைட்டா. இது என்ன அப்படின்னா ப்ரெஷர் என்ன சொல்கிறாங்க? அப்போ வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கு. அப்போ ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போ வெயில் காலத்தில் நீ நிறைய காற்று அடிச்சுன்னா வெயிலோட சூடு தாங்காமல் என்ன பண்ண போகுது? டமால்னு டயர் வெடிச்சிடும். அப்போ என்ன பண்ணணுமா? வெயில் காலத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கும், அப்போ ப்ரெஷர் கூடிடும். அப்போ நீ என்ன பண்ணணும்? கொஞ்சம் காற்று கம்மியாக அடிக்கணும். கம்மியாக அடித்தா என்ன பண்ண போகுது? டெம்பரேச்சர் கூடுறப்ப ப்ரெஷர் ஓரளவுக்கு கரெக்டாக வந்து நிற்க போகுது ரைட்டா. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ரைட். ஸோ ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். சம்மர் டைமில் என்ன ஆக போகுது? இப்போ பாரு, இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் த ப்ரெஷர் ஆஃப் ஏர் இன் த டியூபு. டயரில் இருக்கக்கூடிய காற்றினுடைய அழுத்தத்தை என்ன பண்ணுதான்? வெளியே இருக்கக்கூடிய வெயிலோட வெப்பநிலை இன்க்ரீஸ் பண்ணுதான் ரைட்டா. ரைட். விச் காசஸ் த டியூப் டு பர்ஸ்ட். அதனால டியூபு டொமால்னு வெடிச்சிருமா? அதனால டயரை கம்மியாக காற்று ஃபில் பண்ணுங்க. அவ்வளோதான் ரைட்டா. ரைட் சரியா. அதனால டயரில் காற்றை கம்மியாக ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட். ஓகே. இதை நீ கே லுகாஸ்லாக எழுதிக்கலாம். நேம் 2 ஐட்டம்ஸ் தட் கேன் சர்வ் அ மாடல் ஃபார் கே லுகாஸ். கொஷின் நம்பர் 27 யாரோ கேட்டாங்களா? வினயா கேட்டாங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். கொஷின் நம்பர் 27க்கு இதே ஆன்சரை நீ எழுதலாம். இது கே லுகாஸ். ஒரு கேள்வி, அதாவது ஒரு பதில் 2 கேள்வி, ரைட்டா.
நான் ஏபிசியில் இப்போ சி டிஷ் பண்ணி கொஷினை பாரு, கொஷின் கொடுத்துருக்கேன் பாரு. ஆட்டோமொபைல் இன்ஃப்ளேட்டட், இது சி ரைட்டா. 11 PM வரைக்கும் போகுமான்னு தெரில, பார்ப்போம் என்னென்னு. ஓகே ரைட், வேறு என்னது? இதே மழை காலத்தில் வால்யூம் எங்கே கம்மியாகுது? நீ உள்ள அடுத்த காற்றோட வால்யூம் எப்படி கம்மியாகும்? காற்றோட வால்யூம் ஏர் டைட் தானே, வால்யூமில் சேஞ்சே கிடையாது. டயரில் எவ்வளோ வால்யூம் இருக்குமோ அவ்வளோ வால்யூம் தான் இருக்குது. மழை காலத்தில் எப்படி ஓகே, வெயில் காலத்தில் டெம்பரேச்சர் கூட உள்ள காற்று என்ன பண்ணுது, சூடாயிடுது. சூடானே கோவம் வருது, அங்கே எங்கே முட்டி தள்ளுது, அப்போ டயர் வெடிக்குது. மழை காலத்தில் ஒன்றுமே பண்ணாது, பாட்டுக்கு கம்முன்னு அமைதியாக படுத்துருக்கும், அவ்வளோதான். ரைட்டா? சரியா? ஓகே. புக்கில் இருக்க மாதிரி எழுதணுன்னா நீ கரெக்டாக எழுது. நீ அவங்க வாசித்து பார்ப்பாங்க, அப்படியெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க வாசித்து பார்ப்பாங்க, கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா தான் பிரச்சனை. டெஃபினிஷன்லாம் கரெக்டாக எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை. புக்கில் இருக்க மாதிரி தான் நானும் கொடுத்துருக்கேன், எதையும் பெருசாக மாற்றலை. இப்போ பாரு, சைஸ் ஆஃப் அ வெதர் பலூன். வெதர் பலூன் என்னது? இந்த பெரிய பெரிய பலூன்லாம் பார்த்துருக்கியா, இருக்கும்ல. பிகம்ஸ் லார்ஜர் அண்ட் லார்ஜர், லார்ஜர் அண்ட் லார்ஜர் as it ascends into the larger altitude. மேலே போக 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 அந்த பலூன் பெருசாகிட்டே இருக்கான். ரைட்டா? பெருசாகிட்டே இருக்கான். ரைட்டா? மேலே போக 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 பலூன் பெருசாகிட்டே இருக்கு. ரைட்டா? எப்படி பெருசாகுது? வந்துட்டார் யார்? நம்ம பாயில் வந்துட்டார். மேலே போக போக என்ன ஆகுது? கொதிக்கிறப்ப என்ன ஆகும்? கொதிக்கிறப்ப என்ன ஆகும்? வேப்பர்ஸ் எல்லாம் மேலே போகுமா? அப்போ யார் வருவா? பாயில்ஸ் தான். ஞாபகம் வச்சுக்கோ, ரிலேட் பண்ணிக்கோ. இந்த கொஷினை கேட்பாங்கல்ல, அப்போ நீ ஞாபகம் வச்சுக்கிறது. ரைட்டா? கொதிக்கிறாங்க, அப்போ பாயில்ஸ்லாம். பாயில்ஸில் என்னது? பாயில்ஸில் யார் கான்ஸ்டன்ட்டு? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். வால்யூம் ஆஃப் த கேஸ் டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷர். வால்யூம் கன அளவும் அழுத்தமும் எதிர் விகிதத்தில் இருக்குது. ரைட்டா? கன அளவும் ரைட்டா ரைட்டா கன அளவும் வால்யூம் ஆஃப் தி கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷர். ரெண்டுமே என்ன இருக்குது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அட் அ கிவன் டெம்பரேச்சர். அதாவது மேலே போக 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 என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் சேமாக இருக்குது. பலூன் மேலே போக 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 ப்ரெஷர் என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். மேலே போக போக ப்ரெஷர் கூடுமா குறையுமா? வானை நோக்கி நீங்கள் செல்கிறீர்கள், அப்பொழுது அழுத்தமானது கூடுமா குறையுமா? அழுத்தமானது கூடுமா குறையுமா? வெரி குட் ரீனோ, அன்றைக்கி கிளாஸ் கவனிச்சாங்க, ஞாபகம் இருக்குது. மேலே போக போக என்ன ஆகும்? டிக்ரீசஸ். தண்ணிக்குள்ளே போகிற, கடல் கடியில் தண்ணிக்குள்ளே போகிற, அப்போ என்னாகும்? அவ்வளோ தண்ணியும் உன் மேலே இருக்குது, அவ்வளோ அழுத்தம் இருக்கும். கீழே போக 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 ப்ரெஷர் இன்க்ரீசஸ், மேலே போக 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 ப்ரெஷர் டிக்ரீசஸ். சரியா? அப்போ ப்ரெஷர் குறையுது. ப்ரெஷர் குறைஞ்சா வால்யூம் என்னாகும்? பாயில் தாத்தா என்ன சொன்னார்? பாயில் தாத்தா என்ன சொல்லியிருக்காரு? வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். கன அளவு அழுத்தத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கான். இப்போ மேலே போக போக அழுத்தம் குறையுது, அழுத்தம் குறையுது, அழுத்தம் குறையுது. அழுத்தம் குறைஞ்சா கன அளவு என்ன பண்ண போகுது? வால்யூம் கோயிங் டு இன்க்ரீஸ். அப்போ பலூன் என்னாகும்? பக் 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 பக்னு என்ன ஆக போகுது? பெருசாக போகுது. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஏன் மேலே போக போக கூடுது? மேலே போக 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 ப்ரெஷர் குறையுது. ப்ரெஷர் குறையிறதுனால வால்யூம் கூடுது. எந்த லா படி? பாயில்ஸ் லா படி. பாயில்ஸ் விதியின்படி வால்யூம் ஆஃப் த கேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் அட் அ கிவன் டெம்பரேச்சர். கொடுக்கப்பட்டுள்ள வெப்பநிலையில் கன அளவு அழுத்தத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும் பாயில் விதிப்படி. அப்போ இந்த பலூன் என்ன பண்ணுது? மேலே போக 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 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், ரைட்டா? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அழுத்தமானது குறையுது. ரைட்டா? வளிமண்டலத்தின் அழுத்தம் குறையுது. அப்போ கேஸோட ப்ரெஷர் என்ன பண்ணுது? டிக்ரீஸ் ஆகுது. அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. தட்ஸ் இட், அவ்வளோதான். ரைட்டா? அவ்வளோதான். முடிஞ்சுதா? கிளியரா? புரிஞ்சுதா? அச்சு துரைக்கலாமா? அவ்வளோதான், முடிஞ்சு. ரைட்டா? முடிஞ்சு. அடுத்து அந்த 4 பேர், அந்த 4 பேரில் 3ஆவது இருக்கவே 2ஆவது. ரைட்டா? ரைட்டா? டே அப்பா, நான் கொடுத்துட்றேன்டா பிடிஎஃபை, போய் படிடா நீனு. ஆமாம், இது புக் பேக்கு. சரியா? லிக்விட் அமோனியா பாட்டில் இஸ் கூல்டு பிஃபோர் ஓப்பனிங் த சீல். என்ன பண்ணணுமா? லிக்விட் அமோனியா. நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு பாட்டில் ஃபுல்லாக லிக்விட் அமோனியா வச்சுருக்கேன். ரைட்டா? பாட்டிலில் லிக்விட் அமோனியா உள்ளே இருக்குது. லிக்விட் அமோனியா இப்போ நான் இப்படி ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கோயேன்,
லிக்விட் அமோனியாங்கிறது ஒரு கேஸ், அமோனியாங்கிறது ஒரு கேஸ். கேஸை லிக்விடாக மாற்றி உள்ளே வச்சுருக்கேன். கேஸ் என்ன பண்ணியிருக்கேன், லிக்விடாக மாற்றி உள்ளே வச்சுருக்கேன். கேஸை கஷ்டப்பட்டு லிக்விடாக மாற்றி உள்ளே வச்சுருக்கேன். திறந்த உடனே என்ன ஆகிடும், புழுக்குன்னு வெளியே போயிடும். ரைட்டா, திறந்த உடனே இங்கே இருக்க லிக்விடெல்லாம் என்ன பண்ணும், எப்படா நம்ம கேஸாக மாறுவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் திறந்தேன்னா உடனே டமால்னு வெடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், இவனை கூல் பண்ணணும். கூல் பண்ண என்னது, டெம்பரேச்சர் குறையுது. டெம்பரேச்சர் குறைஞ்சா ப்ரெஷர் என்ன ஆகும், டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா? ரைட்டா, ரைட்டா பாரு, அட் ரூம் டெம்பரேச்சர் சேமாக இருக்குது. வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட் அமோனியா இஸ் வெரி ஹை. ரூம் டெம்பரேச்சரில் இவங்களோட வேப்பர் ப்ரெஷர், ஆவி ஆகிற ப்ரெஷர் அதிகமாக. ஆமாம், அதே மாதிரி தான். ஸோ வில் எவாப்ரேட் இஃப் த பாட்டில் இஸ் ஓப்பன். டக்குன்னு எவாப்ரேட் ஆகிடும். அதாவது அமோனியா வந்து ரொம்ப கம்மியான டெம்பரேச்சரில் தான் நீங்கள் லிக்விடாக மாற்ற முடியும். ரைட்டா, ரொம்ப கம்மியான டெம்பரேச்சரில் தான் லிக்விடாக மாற்ற முடியும். அப்போ அப்படி மாற்றி அடைச்சி வச்சுட்டேன், வேறு வழி இல்லாமல் அதுக்குள்ளே அமைதியாக இருக்காங்க. ரைட்டா, ரைட். இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே சடன் டிக்ரீஸ் இன் ப்ரெஷர் வில் லீட் டு இன்க்ரீஸ் இன் வால்யூம். ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. ரைட்டா, நான் அழுத்தி டைட்டாக வச்சுருக்கேன். அப்படி விட்டுட்டேன்னா என்ன ஆகும், அப்போ நல்லா பாரு, இவ்வளோ கேஸை அப்படி அமுக்கி இப்படி கைக்குள்ளே அடக்கி வச்சுருக்கேன், ரொம்ப டைட்டாக பிடிச்சி வச்சுருக்கேன். அப்படி டக்குன்னு எடுத்தேன்னா என்ன ஆகும், அப்போ உடனே எக்ஸ்பேண்ட் ஆகும். பயங்கரமாக வெடிப்பு ஏற்பட போகுது. அப்போ என்ன பண்ணுது, ப்ரெஷரை குறைச்ச உடனே, நான் வாட்டர் பாட்டில் திறந்த உடனே ப்ரெஷர் பயங்கரமாக ட்ராப் ஆகுது. அப்போ சடனாக பாட்டில் வெடிச்சிடும். அப்போ நான் என்ன பண்ணணும், உள்ளே இருக்கிறதுல வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கூலிங் டிக்ரீஸ் த வேப்பர் ப்ரெஷர். நான் கூல் பண்ணுறப்ப உள்ளே இருக்க கேஸ் பார்ட்டிகல்ஸை சாந்தப்படுத்துகிறேன். அமைதியாக இருக்கு, கோவப்படாது, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறேன், நான் கூல் பண்ணுறேன். கூலிங் decreases the vapor pressure and maintains the liquid in the same state. Bottle cooled before opening. என்ன கொடுத்துருக்காங்க பாரு, ரூம் டெம்பரேச்சர் சாதாரண அறை வெப்பநிலையில் என்ன ஆகுது அப்படின்னா, அறை வெப்பநிலையில் இருக்கப்ப என்ன ஆகுது, பயங்கரமாக வெடிச்சிருது. அறை வெப்பநிலையில் என்ன பண்ணுது, புடக்குன்னு வெடிச்சிருது டக்குன்னு. அப்போ என்ன பண்ணணும், ஏன் வெடிக்குது, பிகாஸ் அமோனியா இஸ் வெரி ஹை அண்ட் ஸோ வில் எவாப்ரேட் இஃப் த பாட்டில் இஸ் ஓப்பன். வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட் அமோனியா இஸ் வெரி ஹை. உள்ளே வந்து என்னது, அதிகமான ப்ரெஷரில் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணால் சடனாக வெளியே வரப்போ இடிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போ ப்ரெஷரை குறைக்கணும். ப்ரெஷர் எப்படி குறைக்க போகிறேன், டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் டைரெக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ கூல் பண்ண போகிறேன். கூல் பண்ணால் ஈஸியாக கிடச்சிடும். ரைட்டா, ரைட், சரியா, ஓகே, சூப்பர். அட் எஸ்டிபியில் வெடிச்சிடும். நான் என்ன பண்ணேன், டெம்பரேச்சரை கூல் நல்லா கூல் பண்ண போகிறேன். அப்படி சாஃப்டாக மாற்ற போகிறேன் அவங்க. ரைட்டா, சூப்பர், குட். நெக்ஸ்ட், ஏரேட்டட் வாட்டர் பாட்டில்ஸ் ஆர் கெப்ட் அண்டர் வாட்டர் டியூரிங் சம்மர் டைமில் ஏன் நம்ம கூல் ட்ரிங்க்ஸை ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க, அல்லது எப்பயுமே ஏன் அப்படின்னா தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிறாங்க. என்ன ஆகும் அப்படின்னா, சம்மர் டைமில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா, ஏரேட்டட் வாட்டர் பாட்டிலில் CO2 gases passed through the aqueous solution. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கொஷினுக்குரிய ஆன்சரை ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், 9th சாப்டரில் படிப்போம். ரைட்டா, இப்போ நான் சொல்கிறேன். நார்மலாக என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கூல் ட்ரிங்க்ஸில் மேலே கொஞ்சோண்டு கேப் இருக்குமா, ஜென்ரலாக எப்போயுமே கூல் ட்ரிங்க்ஸில் மேலே கொஞ்சோண்டு கேப் இருக்கும். ரைட்டா, கம்பல்சரியில் கேட்டிருந்தாங்களா? ரைட்டா, ரிவர்ஸில் நான் அப்லோட் பண்ணப்போ இப்படி ரிவர்ஸில் மாறி இருந்திருக்கு, அதனால தான். சரியா, ரைட். ஸோ என்ன அப்படின்னா, எப்போயுமே இங்கே கொஞ்சோண்டு கேப் விட்டுருப்பாங்க, ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க கண்ணாடி பாட்டில். எந்த பாட்டிலுமே ஃபுல்லாக இருக்கும். மேங்கோ ஜூஸ் பார்த்துருக்கியா நீ, ஸ்லைஸ் மாசா பார்த்துருக்கியா? ஸ்லைஸ் மாசாலாம் நீ ஓப்பன் பண்ணால் அப்படி கேஸ் சவுண்ட் வராது. ஆனால் நீ 7up, கோக்கு, மவுண்டைன் டியூ, அதுக்கப்புறம் என்னடா இருக்குது, வேறு என்னெல்லாம் இருக்குடா, அதெல்லாம் நீ ஓப்பன் பண்ண உடனே பிளிஷ் சவுண்டு வரும். கரெக்டா? ஆனால் மேங்கோ, ஸ்லைஸ், மாசா அதெல்லாம் வராது. ஏன்னா அதெல்லாம் கேஸ் கிடையாது. ரைட்டா, அதெல்லாம் என்னது, அதெல்லாம் மேலே வரைக்கும் ஃபில் பண்ணலாம். வேறஸ் இந்த பெப்சி, கோக்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, கேஸ் இருக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடை உள்ளே வச்சுருப்பாங்க, ஸ்ப்ரைட் இதெல்லாமே. அப்போ உள்ளே டிசால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் திறந்தோடனே என்ன பண்ண போகுது, அது மேலே வருது. இப்போ நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய சாலிபிலிட்டி,
நல்லா கவனி, நீ கூல் பண்ணி தான் குடிக்கணும்னு சொல்லலாம். கூல் ட்ரிங்க்ஸ் அது பேர் என்னது? கூல் ட்ரிங்க்ஸ் தான். என்ன அப்படின்னா அது கூல் பண்ணி தான் குடிக்கணும். நீ கூல் பண்ணாதான் இந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய லிக்விடில் நல்லா டிசால்வ் ஆகிருக்கும் கேஸ். நீ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுனா, நீ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணனா உள்ளே இருக்க கேஸ் ஃபுல்லாக என்ன பண்ண போகுது? எவாப்ரேட் ஆகி மேலே வந்துருமா? சரி, மேலே வந்துட்டு போகுது சார், அதனால என்ன? நீ பயங்கரமாக ஹீட் பண்ணிகிட்டே இருக்க. வெயில் காலத்தில் வெயில் கூடிக்கிட்டே இருக்குது, வெயில் அடிச்சுட்டே இருக்குது. அப்போ வெயில் அடிக்க என்ன பண்ணுது? உள்ளே இருக்க கேஸ் எல்லாம் மேலே வந்துடுது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன அப்படின்னா அந்த கேஸ் எங்கேயுமே போக வழி இல்லை, புளுக் வெடிச்சிடும். அப்போ சாலிபிலிட்டியை நான் என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். சாலிபிலிட்டினா என்னது? அந்த CO2 நல்லா கரைஞ்சு உள்ளுக்குள்ளே இருக்கணும். அப்போ டெம்பரேச்சரை நான் என்ன பண்ண போகிறேன்? குறைக்க போகிறேன். டெம்பரேச்சரை குறையும். அதான் தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிறோம். Aerated water bottles, CO2 gases passed through the aqueous solution under pressure since solubility of gas in water is not very high. நார்மலாக நீ தண்ணியில் ஒரு கேஸை கரைக்க முடியாது, கரெக்டாக? தண்ணியில் ஒரு கேஸை நீ ஈஸியாக கரைக்க முடியாது. நீ ஹை ப்ரெஷரில் தான் என்னது? ஹை ப்ரெஷரில் தான் நீ என்ன பண்ண முடியும்? கேஸை ஃபில் பண்ண முடியும். ஹை ப்ரெஷரில் தான் கேஸை ஃபில் பண்ண முடியும், ரைட்டா? அதனால தான் சொல்லியிருக்காங்க ஹை ப்ரெஷரில் கேஸை டிசால்வ் பண்ணி வச்சுருக்கேன். சம்மரில் என்ன பண்ணுது? சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் வாட்டர் லைக்லி டு டிக்ரீஸ். அப்போ என்ன பண்ணுது? அதில் கூல் ட்ரிங்க்ஸ் அதில் டிக்ரீஸ் ஆகுது, ரைட்டா? அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுறப்ப சாலிபிலிட்டி குறையுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, பாட்டில் டோமால்னு வெடிச்சிடும். அதனால தான் கூல் பண்ணுறாங்க, ரைட்டா? கார்பனேட்டட் வாட்டர் ஃபாஸ்ட்டாக குடித்தேன் நான், ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது, சரியா? பிளாஸ்டா, சரியா? ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட், டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட்பா. டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். பார்ஷியல் ப்ரெஷர்னா என்னது? குட்டியாக இருக்கவங்களாம் ஆட் பண்ணிங்கன்னா அதான் பார்ஷியல் ப்ரெஷர், ரைட்டா? P total is equal to P1 plus P2 plus P3. அப்படி போயிட்டே இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதான் இண்டிவிஜுவல் ப்ரெஷர் எல்லாம், ரைட்டா? இண்டிவிஜுவல் ப்ரெஷர் எல்லாம் ஆட் பண்ணால் அதான் டோட்டல் ப்ரெஷர். அந்த இண்டிவிஜுவல் ப்ரெஷர் தான் பார்ஷியல் ப்ரெஷர். டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் அ மிக்சர் ஆஃப் நான் ரியாக்டிங் கேஸ். இந்த வார்த்தை தான் கீவேர்டு. இதில் இந்த வார்த்தை எழுதலைன்னா தப்பாயிடும். மிக்சர் ஆஃப் நான் ரியாக்டிங் கேஸஸ் இஸ் த சம் ஆஃப் partial pressure of gases present in the mixture. For example, என்ன சொல்கிறாங்க? ஒரு டப்பா எடுத்துக்கோ. டப்பாவில் P1, P2, P3, P4னு 4 கேஸ் இருக்குது, ரைட்டா? இந்த இதில் 4 கேஸ் இருக்குது, ரைட்டா? இந்த இதில் 4 கேஸ் இருக்குது. அப்போ இந்த 4 கேஸில் ஒரு கேஸுக்கும் தனித்தனியாக ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, அதுதான் பார்ஷியல் ப்ரெஷர். இது எல்லாத்தையும் சேர்த்தா P டோட்டல். அதுவும் இந்த கண்டெய்னரோட ப்ரெஷர். இருக்குது கீர்த்தி, இருக்குது. என்னடா லெதர் சோடாவா? அப்படின்னா என்னடா லெதர் சோடான்னு என்னதுடா? இல்லை நோபல் கேஸுன்னு கிடையாது, N2 இருக்குது. இப்போ நம்ம அட்மாஸ்பியரில் நிறையா நான் ரியாக்டிங் கேஸ் இருக்குல்ல. அட்மாஸ்பியரில் என்னென்னலாம் இருக்குது? கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, ஆக்சிஜன் தனியாக இருக்குது, நைட்ரஜன் தனியாக இருக்குது, மீத்தேன் இருக்குது, இது எல்லாமே, ரைட்டா? எப்பயுமே நான் ரியாக்டிங் கேஸுங்கிறது நோபல் கேஸ் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா N2 நைட்ரஜன் ரியாக்ட் பண்ணிடுச்சு, N2 தனியாக இருக்குது, O2 தனியாக இருக்குது, CO2 தனியாக இருக்குது, ஹீலியம் தனியாக இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே, ரைட்டா? ரைட். ஸோ அந்த வார்த்தையை மறந்துடாத, ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் சார்ல்ஸ்லாம் அப்போதே நம்ம பார்த்துட்டோம். சார்ல்ஸ் வாண்டர்வால். எப்பா இதெல்லாம் ஒரு எக்கச்சக்கமான தடவை நடத்திட்டேன்டா. எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இது இருக்குடா, கவனிச்சுக்கோ. எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இது இருக்குது. இன் ஆல் கொஷின் பேப்பர் இட் இஸ் தேர். கவனம். எல்லா கொஷின் பேப்பர்லேயும் வாண்டர்வால்ஸ் இருக்குது. நீ வாண்டர்வால்ஸை மிஸ் பண்ணனா நீ மாட்டிக்குவ. கவனி, இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். இன்றைக்கி காலையில் என்ன அப்படின்னா, யூ ஜஸ்ட் கோ அண்ட் செக் திஸ் வீடியோ, ரைட்டா? இன்றைக்கி காலையில் இந்த இருக்கு பாரு, இன்றைக்கி காலையில் போட்ட 14 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ. யூ ஜஸ்ட் செக் திஸ் வீடியோ. இப்போயே நீ இந்த லிங்க் எடுத்து உன்னோட வாட்ஸ்அப் இதில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோ. வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இந்த வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம், ரைட்டா? அதை ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா? சரியா? வாண்டர்வால்ஸ் 5 மார்க்கில் கேட்டால் அதான். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எஸ், வெரி குட், கரெக்ட் கீர்த்திரா, ரைட்.
பார்த்துட்டிங்கன்னா ஓகே. ஓகே ரைட், ஆல்ரெடி பார்த்துட்டீங்க ரைட்டா. கவனி. ஸோ வாண்டர்வால் ஈக்குவேஷன் ஃபார் ரியல் கேஸ். நார்மலாக ஐடியல் கேஸுக்கு ஈக்குவேஷன் என்னது? PV is equal to nRTங்கிறது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். கவனி, இந்த கொஷினை நான் இப்போ சொல்கிற மாதிரி படி, அப்போ தான் உனக்கு ஈஸியாக புரியும். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னது? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா PV is equal to nRT. அப்போ ரியல் கேஸோட ஈக்குவேஷன் என்னது? ரியல் கேஸ் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னா P + AN²/V² இன்ட்டு V - NV. அதே PV தான்ப்பா. Pயோட AN²/V² ஆட் பண்ணியிருக்க. இங்கே Vயோட N - B -NBயை போட்டிருக்க nRT. இது ரியல் கேஸ் ஈக்குவேஷன் ரைட்டா. இது கவனிச்சுக்கோ ரைட்டா. ரைட் கவனி. இதை பார்த்துட்டேனா ரைட்டா. இப்போ என்ன அப்படின்னா ஸோ இதை கொடுத்தாச்சு ரைட்டா. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாரு. ரைட் த வாண்டர்வால் ஈக்குவேஷன் ஃபார் ரியல் கேஸ். வாண்டர்வால் ஈக்குவேஷன் ஃபார் ரியல் கேஸ் எழுதிட்டேன். இந்த ஈக்குவேஷனை பார்த்தா உனக்கு குழப்பம். இந்த ஈக்குவேஷனை பார்க்காத, இதை ஞாபகம் வச்சுக்கோ. PV is equal to nRT. இந்த Pயோட ப்ரெஷரோட AN²/V² ஆட் பண்ணுற, ப்ராக்கெட்டை போட்டு Vக்கு பக்கத்தில் -NB போட போகிற, அவ்வளோதான். -NB, தட்ஸ் இட். இது ரெண்டு தான் பண்ணுறேன். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? அப்போ ப்ரெஷரோட கரெக்ஷன் டேர்ம் என்ன? ப்ரெஷரை எந்த டேர்மை போட்டு கரெக்ட் பண்ணியிருக்கேன் பாரு. ப்ரெஷர் என்னதுங்க? P தான் இருக்குது. எந்த டேர்ம் போட்டு கரெக்ட் பண்ணியிருக்கேன்? AN²/V². ரைட்டா. AN²/V² போட்டு தான் கரெக்ட் பண்ணியிருக்கேன். வால்யூம் எப்படி கரெக்ட் பண்ணியிருக்கேன்? NB போட்டு கரெக்ட் பண்ணியிருக்கேன் ரைட்டா. NB போட்டு கரெக்ட் பண்ணியிருக்கேன் ரைட்டா. n = 1ங்கிறது நம்ம என்ன அப்படின்னா மாற்றணும். n = 1 கொடுக்கல இல்லைங்க. n = 1. n = 1 வந்து நீ இந்த AB வேல்யூ கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறப்ப தான் n = 1 போடணும் ரைட்டா. கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறப்ப தான் n = 1 போடணும். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. டேய் தப்பு பண்ணாத, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாத. ஹியர் தே ஆர் ஆஸ்கிங் ஒன்லி த கரெக்ஷன் டேர்ம். கவனி என்ன கேட்டிருக்காங்கன்னு. வாண்டர்வால் ஈக்குவேஷன் ரியல் கேஸில் கரெக்ஷன் டேர்ம் ஃபார் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் வால்யூம். கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டுங்கிற வார்த்தை ஒரு அடுத்து சொல்கிறேன் பாரு. அப்போ தான் ஒரு ரைட்டா. அப்போ தான் நம்ம மாற்றணும். கவனி. ஸோ இப்போ இதான் ஈக்குவேஷன். கரெக்ஷன் டேர்ம் என்னது? AN²/V². ப்ரெஷர் கரெக்ஷனு B N - B. NBங்கிறது எனது வால்யூமோட கரெக்ஷன் டேர்ம். இப்போ பாரு, அதே இது என்ன கேட்டிருக்காங்க நீங்கள் பாரு. கிவ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட். கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டோட எக்ஸ்டென்ட் கேட்டிருக்காங்க ரைட்டா. கவனி, கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டு பா. இந்த PV ஒரு நிமிஷம் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அ மினிட் இரு, ஒரே ஒரு நிமிஷம். எஸ், வி காட் இட் ரைட்டா. நம்மால் இருக்கான். கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் நடத்தின வீடியோ இருக்குது ரைட்டா. அதோட PDF தான் இது ரைட்டா. ஸோ இங்கே பாரு, n = 1ன்னு போட்டு நீ கண்டுபிடிக்கிறப்ப இந்த ஈக்குவேஷனில் இந்த டெரிவேஷன் இப்படி நம்ம அப்படியே சால்வ் பண்ணியிருக்கோம் ரைட்டா. உனக்காக கலர் பேனாலலாம் எழுதி கொடுத்துருக்கேன்டா. கவனமாக படிச்சுக்கோ. இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன், படிச்சுட்டேன்னா ஓகே ரைட்டா. இதில் ஃபைனலாக என்ன அப்படின்னா இந்த வேல்யூ தான் ஃபைனல் வேல்யூ ரைட்டா. இந்த வேல்யூ தான் ஃபைனல் வேல்யூ. இது எல்லாமே என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் வால்யூம், கிரிட்டிக்கல் ப்ரெஷர். நல்லா கவனி கொஷினை உன்ட்ட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் வால்யூம், கிரிட்டிக்கல் ப்ரெஷர்னு கேட்டால் இந்த ஃபார்முலா இது 5 மார்க் கொஷின். அதில் போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்க கேள்வி என்னன்னா கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. தே ஹவ் ஆஸ்க்ட் வாட் இஸ் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டு. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கடா பிள்ளைங்களா? கவனிங்க நல்லா. கிவ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டு. கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. A = 3VC² PC, B = VC/3 ரைட்டா. புரிஞ்சுக்கோ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு. மாறிலி கேட்டிருக்காங்களா என்ன கேட்டிருக்காங்க ரைட்டா. சரியா.
ஆமாம் புக் பேக் தான் எஸ் புக் பேக் 40 and 41 தான் கரெக்டு தான் புக் பேக்கே தான் உள்ளது 40 இது 41 ரைட்டா இது புக் பேக் நம்பர் கொஷின் நம்பர் 40 இப்போ நான் சொல்கிறது புக் பேக் நம்பர் கொஷின் நம்பர் 41 ரைட்டா 41 சரியா ரைட் 41 பப்ளிக்கில் கேட்க வாய்ப்பு இருக்கோ இல்லையோ மிட் டேர்ம்லையும் குவார்டர்லிலையும் கண்டிப்பாக கேட்பாங்க பப்ளிக்கில் கேட்க வாய்ப்பு இருக்கும் ஆனால் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் 5 மார்க் வராது இது வந்து நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா டைரக்ட் 5 மார்க் பப்ளிக்கில் ரொம்ப கம்மி சரியா புரியுதா A is equal to 3VC squared PC B equal to VC/3 ஞாபகம் வச்சுக்கோ கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் இது கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் இது கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோ வந்துட்டான்டா கால வேற லெவல் வேணா முக்கியமான கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின் ரைட்டா விரவுதல் இன்னொன்று என்னது diffusion and effusion ரைட்டா diffusion and effusion ஓகே கவனி diffusion spreading of molecule of a substance throughout a space or a second substance இப்போ நான் வேற டிஃபரன்ஸ் எழுதி கொடுத்துருந்தேன் இப்போ நான் வேற கொடுத்துட்டு இருக்கேன் ரைட்டா கவனி ரைட்டா வேற டிஃபரன்ஸ் இப்போ வேற வேற டிஃபரன்ஸ் கொடுத்துருந்தேன் இப்போ வேற டிஃபரன்ஸ் கொடுக்குறேன் ரைட்டா ஞாபகம் வச்சுக்கோ நோட் பண்ணுங்கப்பா எஸ் diffusion is the spreading of molecule of a substance throughout a space or a second substance எல்லாம் கவனி 2 கண்டெய்னர் வச்சிருக்கேன் ரைட்டா 2 கண்டெய்னர் ரைட்டா ரைட்டா டிஃப்யூஷன் அப்படின்னா என்னன்னு தெரியுமா டிஃப்யூஷன் அப்படின்னா இங்கே இருக்குது பாய்தல் ஓகே டிஃப்யூஷனுங்கிறது என்ன அப்படின்னா இங்கே இருக்க கேஸு இதுக்குள்ளே ஊடுருவி இங்கே போகுது இங்கே இருக்க கேஸு இங்கே போகுது ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் மிங்கிள் ஆகி மிக்ஸ் ஆக போகிறாங்க ரைட்டா ஒருத்தரோட ஒருத்தர் மிக்ஸ் ஆகி மிங்கிள் ஆக போகிறாங்க ரைட்டா மிங்கிள் சிங்கிளாக இருந்தவங்க மிங்கிள் ஆகுறாங்க சிங்கிள் மிங்கிள் ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா சிங்கிளாக இருக்கவங்க மிங்கிள் ஆகுறாங்க அதுதான் என்னது டிஃப்யூஷன் பாய்தல் இல்லை விரவுதல் தமிழில் டிஃப்யூஸ்னா என்னது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட சேர்ந்துடுறாங்க ரைட்டா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க இல்லை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கே இருக்க கேஸ் எல்லாமே என்ன அப்படின்னா இந்த கண்டெய்னரில் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் நீங்கள் ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறீங்க சாமி ரூமில் சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கா எவனுக்காது யாருக்காவது சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கா யாருக்கெல்லாம் கடவுள் பக்தி இருக்குது சிவன் பக்தனா ஓகே ரைட் நிறைய பேர் இருக்கீங்க ரைட்டா சரி நான் வந்து ரெண்டுக்கும் நடுவில் தான் சரியா அதனால் ரைட்டா இப்போ பண்ணுறேன் அம்பிகா இன்னும் முடிக்கலை அதாவது இப்போ நம்ம வீட்டில் சாமி ரூமில் நீங்கள் ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறீங்க நல்லா கவனி சாமி ரூமில் நீ வந்து ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறல சாம்பிராணி நம்ம வச்சுருக்கோம் நம்ம வீடு ஃபுல்லாக கமகமன்னு இருக்கா வீடு ஃபுல்லாக கமகமன்னு இருக்கு ரைட்டா ரைட்டா வீடு ஃபுல்லாக மிஸ்ஸு பூஜை போடுவாங்களா ஓகே வீடு ஃபுல்லாக கமகமன் இருக்கும் அப்போ என்ன பண்ணுது அந்த ஊதுபத்திலேருந்து வந்த புகை அது ஒரு கேஸ் தானே அந்த கேஸ் என்ன பண்ணுது நம்ம வீட்டில் இருக்க மித்த கேஸோடு சேர்ந்து ஒன்றோட ஒன்று கலந்து எல்லா பக்கமும் பரவி இருக்கு அப்போ என்ன அர்த்தம் எல்லா பக்கமும் விரவி இருக்கு மிக்சிங் விறகு நல்லா சாப்பாடை விறகி சாப்பிட்றா அப்படின்லாம் ஒரு சில லாங்குவேஜ் இருக்குது மதுரை பக்கம் ஒரு சிலலாம் நல்லா விரவி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லுவாங்க விரவு தென்காசி திருநெல்வேலியில் நிறையா விரவு மிக்ஸ் பண்ண அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு கேஸ் இன்னொரு கேஸோட மிக்ஸ் ஆகுது எல்லாமே மிக்ஸ் ஆகுறாங்க ஸோ தட் இஸ் டிஃப்யூஷன் அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கோ அல்லது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கோ மிக்ஸ் ஆகுறாங்க ரைட்டா மிக்ஸ் ஆகுறாங்க ரைட்டா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட மிக்ஸ் ஆகுறாங்க தட் இஸ் டிஃப்யூஷன் அதே இது நல்லா நான் வச்சுக்கோ ஃபுல்லாக எல்லா பக்கமும் அடைச்சி வச்சுட்டேன் இந்த ரூம் ஃபுல்லாக ஊதுபத்தி போட்டு வச்சுருக்கேன் இந்த ரூம் ஃபுல் ஸ்மெல் ஆகிடுச்சு இந்த ரூம் ஃபுல்லாக டிஃப்யூஸ் ஆகிடுச்சு ஊதுபத்தி அடுத்து என்ன பண்ணுறேன் இந்த கதவில் ஒரு சின்ன ஓட்டை போடுறேன்
அதில் ஒரு ஸ்மால் ஹோல். அந்த ஓட்டை வழியாக என்ன பண்ணுது, இந்த பக்கத்தில் இருந்து இந்த ஊதுபத்தி ஸ்மெல் ஃபுல்லாக உள்ளேருந்து வெளியே போகுது. சின்ன ஓட்டை வழியாக என்ன பண்ணுது, ஊதுபத்தி ஸ்மெல் உள்ளேருந்து வெளியே போகுது. தட் இஸ் கால்ட் எஃப்யூஷன். அதான் என்னது, பாய்தல். டிஃப்யூஷன் இஸ் த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் மாலிகுலர் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் த்ரூ அவுட் த ஸ்பேஸ். இடம் முழுவதும், வீடு முழுவதும் நம்மளுக்கு ஸ்மெல் வருதா, ரைட்டா, வீடு முழுவதும், ரைட்டா, ஸ்பேஸ் ஆர் அ செகண்ட் சப்ஸ்டன்ஸ். வேறு கேஸ் இருந்துச்சுன்னா அதோட மிக்ஸ் ஆகுறது. எஃப்யூஷன் இஸ் த எஸ்கேப் ஆஃப் கேஸ். கேஸ் அடைச்சி வச்சுருக்கேன், எஸ்கேப் ஆகலாம், தப்பிச்சு ஓடுறான், ரைட்டாக தப்பிச்சு ஓடுறான். கேஸ் மாலிகுல் த்ரூ அ வெரி ஸ்மால் ஹோல், கேஸ் மாலிகுல் த்ரூ அ வெரி ஸ்மால் ஹோல் இன் அ membrane into a evaluated area. ஒரு சின்ன துவாரம் வழியாக, சிறிய துளை வழியாக வெளியே போகுது, ரைட்டா, சிறிய துளை வழியாக வெளியே போகுது. அதுதான் என்னது, எஃப்யூஷன். டிஃப்யூஷன் ரெஃபர்ஸ் டு த எபிலிட்டி ஆஃப் கேஸ் டு மிக்ஸ் வித் ஈச் அதர். டிஃப்யூஷன்ங்கிறது என்னது, ரைட்டா, ரைட்டா, ரைட்டா. டிஃப்யூஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, டிஃப்யூஷன்ங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேஸ் வாயுக்களின் மிக்ஸ், அதாவது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட எப்படி கலக்கிறாங்க, எப்படி விரவுறாங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட எப்படி சேர்றாங்க, மிக்ஸ் வித் ஈச் அதர், அப்படிங்கிறது டிஃப்யூஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். இது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஓட்ட வழியாக எப்படி ட்ராவல் ஆகுது, எப்படி அது மூவ் ஆகுது, எப்படி மூவ் ஆகுது, எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத எஃப்யூஷன்னு சொல்ல போகிறேன். அடுத்து பாரு, ஃபார் ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் சம்திங் such as brown tea liquid spreading through the water in the tea cup. இந்த எக்ஸாம்பிள்லாம் வேண்டாம், நீ இது ரெண்டை மட்டும் எழுது. டிஃப்ரென்ஸ் தானே கேட்டாங்க, இது வேண்டாம், இந்த எக்ஸாம்பிளை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. நோ நீட் டு டூ திஸ் எக்ஸாம்பிள், சரியா, டோன்ட் கோ வித் திஸ் எக்ஸாம்பிள். நீ வேணால் பார்த்துக்கோ. pouring out something like soap starts bubbling out from the bucket of water. இதெல்லாம் நீ என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்ம தேவையில்லை. ஏன்னா பப்ளிக்கோட ஆன்சர் கீழே இது கிடையாது. இந்த 2 பாயிண்ட் தான் இருக்குது, 2 மார்க்கில் தான் கேட்பாங்க, ரைட்டா, கவனிச்சு. தமிழில் புக்கில் இருக்குடா, புக்கில் இருக்குது பாரு, புக்கில் இருக்க ஆன்சர் அப்படியே எழுதலாம். புக்கில் 6.4.1 தலைப்பேடன், 6.4.1 6.4.1 அதில் இருக்குது பாரு, அது அப்படியே அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் அப்படியே எழுதிக்கலாம். அந்த படத்துக்கு முன்னாடி அந்த பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க, அது அப்படியே எழுதுரு, ரைட்டா. வச்சுருக்கேன், கரெக்டு. அதாவது நிசார் அடுத்து அதுதான் போகிறோம், ரைட்டா, ரைட்டா, அடுத்து அதான் போகிறோம், கவனிப்பார். அடுத்து என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன், ரைட்டா, கிராம்ஸ் லா. இதை படிச்சுட்டா அடுத்து கிராம்ஸ், ரைட்டா, ரைட்டா, அதை தான் பார்த்துட்டு இருக்கியா, அதில் இருக்கு பாரு. மொதல் ஒரு 2 லைனு டிஃப்யூஷன், அடுத்த 2 லைன் எஃப்யூஷன், அப்படியே அது பக்கத்தில் எழுதிருங்க, அவ்வளோதான், ரைட்டா. அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே தமிழில் ரொம்ப நாளாக நீங்கள் யாரெல்லாம் இப்போ ரினோ ஸ்டார்டிங்லேருந்து இருக்காங்க 3 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் தான் சொல்ல மறந்துட்டேன், நம்மளை படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும், ஐ வில் கிவ் இட், ரைட்டா, ரைட். அது முடிஞ்சதுக்கப்புறம் அது கீழே ஒரு 2 லைன் இருக்குது பாரு, த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன். அதாவது ஒன்று ஊடுருவி போகிறது அல்லது மிக்ஸ் ஆகுறது, 2 பேருமே ஊடுருவது அல்லது மிக்ஸ் ஆகுறது, 2மே. Diffusion or effusion is inversely proportional to the square root of, inversely proportional, inversely என்னது அப்போ 1/, ஸ்கொயர் ரூட் வேறையா, அப்போ ஒரு ஸ்கொயர் ரூட்டை போடுங்க, ஆஃப் மோலார் மாஸ். மோலார் மாஸ்னால் கேபிட்டல் M, அவ்வளோதான். யாருக்கு, ரேட் ஆஃப் டிஃப்யூஷன், அப்போ R is inversely proportional to 1/√m, ரைட்டா. இது புக்குடா, இது கைடு இல்லைடா, இது புக்கில் தானே இருக்குது. The rate of diffusion or effusion is inversely proportional to the square root of molar mass. This statement is called Gram's law of diffusion or effusion, ரைட்டா, ரைட்டா. எனக்கு ஏன் தமிழ் கஷ்டமான, கிட்டத்தட்ட 5-6 2019-20 அந்த கொரோனா பேட்சுக்கு முந்தின பேட்சும் அதோட கொஞ்சமும் எடுத்தேன். அதுக்கப்புறம் 5 வருஷமாக நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸே ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து, 2-3 இயர்ஸாக ஸ்டேட் போர்ட் சிலபஸே எடுக்கல, ஃபுல்லாக நீட் ஜெஇ எடுத்துகிட்டு இருந்துட்டு இப்போ தான் திருப்பி இங்கே வந்திருக்கேன் தான், ரைட்டா. ஓகே, ரைட், சரியா, ஓகே. நெக்ஸ்ட்டு 6th சாப்டரில் முக்கியமான கேள்விகள் அவ்வளோதான். சாப்டர் 7 ரொம்ப நேரமாக சாப்டர் 7 இருந்தீங்களே, ரைட்டா, போகலாமா? போகலாமா? சாப்டர் 7 நிறைய பேர் சாப்டர் 7 கேட்டுட்டு இருந்தீங்க, போகலாமா?
Yes, shall we start? Break-ஆ ஏண்டா எவ்வளோ நேரம்டா பிரேக்கு? break when break வேண்டாம். We will go break at 9 o'clock. 9 o'clock we will go for a break, right? At 9 we will go for a break. Breakலாம் வேண்டாம், ரைட் போகலாம். சூப்பர். இப்போ நான் பேசினேன் அதான் லைட் பிரேக். ஏன்னா இந்த கொஷினே இதில் எத்தனை இருக்குது இந்த லெசனில்? 1 2 3 5 6 7 8 10 7th லெசனில் ரொம்ப பெருசுடா, நிறைய கொஷின் இருக்குடா, படிக்கலாம்டா, ரைட்டா? டைம் பிரேக்லாம் வேண்டாம், நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படியே. கவனி, 7th லெசன் உனக்கு எவ்வளோ புரியும், எவ்வளோ தூரம் உனக்கு நடத்தியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஒரு சிலதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறேன், உனக்கு ஆட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன், ரைட்டா? எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன், கவனிச்சுக்கோ. எவ்வளோ கவனிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கவனி. கொஞ்சம் எஸ் மாஸ்டர் சாப்டர் இதுவும் இதுக்கு அடுத்து இருக்கிறதும் கொஞ்சம் நீ புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். இதுவும் இதுக்கு அடுத்த சாப்டரும், இதுக்கு அடுத்த இருக்கே அது என்னது 11th சாப்டர், அதுவும். சரியா? போகலாமா? ரைட். டிஃபைன் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, ரைட்டா? மோலார் heat capacity, give its unit ன்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? ரைட். மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி is defined as the amount of heat absorbed by 1 mole of the substance to raise the temperature by 1 Kelvin. அதாவது ஒரு மோல் அளவு இருக்கக்கூடிய, ரைட்டா? ஒரு மோல் அளவு இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் எடுத்துக்க போகிறேன், ரைட்டா? ஒரு மோல் அளவு இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்களை எடுத்து ஒரு சப்ஸ்டன்ஸ், ஏதோ ஒரு பொருள், ஒரு பருப்பொருள், அதாவது ஏதோ ஒரு தனிமத்தையோ ஏதோ ஒன்று எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு அதில் வெப்பநிலையை இன்க்ரீஸ் பண்ணுறேன். எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுற? 1 கெல்வின். அந்த 1 கெல்வின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீ கொடுக்கக்கூடிய வெப்பநிலை இருக்குல்ல, அமௌண்ட் ஆஃப் ஹீட், எவ்வளோ வெப்பம் நீ கொடுக்குற, அதுதான் என்ன அப்படின்னா ஹீட் கெப்பாசிட்டி, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, ரைட்டா? இருக்கு, வச்சுருக்கேன், அது இருக்குது, வரேன். என்தால்பி ஆஃப் கம்பஷன் கேட்டுட்டு இருப்பாங்க, ரைட்? வரேன். Molar heat capacity is defined as the amount of heat, எவ்வளோ ஹீட் தேவை, எதுக்கு? 1 mole of the substanceல 1 Kelvin temperature increase பண்ணுறதுக்கு, ரைட்டா? ரைட்டா? amount of heat absorbed by 1 mole of the substance to raise its temperature by 1 Kelvin. யூனிட் என்னது? ஜூல், Kelvin -1, mole -1, ரைட்டா? ஜூல், கெல்வின் -1, மோல் -1, சரியா? ரைட்டா? ரைட் கவனி, ரைட். நெக்ஸ்ட் போகலாம். ஹெஸ்ஸஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன். இதில் ஒரு 5 மார்க் வேறு இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நான் இப்போ சொல்கிறேன், கவனிச்சுக்கோ. ஹெஸ் லாங்கிறது ஒன்றுமே கிடையாது. நான் அந்த 5 மார்க்கே நடத்துகிறேன், உனக்கு அந்த 5 மார்க்கோட எக்ஸாம்பிளே நடத்துகிறேன். NaCl, சோடியம் குளோரைடோட எக்ஸாம்பிள். நான் அந்த எக்ஸாம்பிளை நடத்தி இந்த 2 மார்க் உனக்கு சொல்கிறேன், ரைட்டா? அந்த எக்ஸாம்பிளை நடத்தி என்ன அப்படின்னா, Na ப்ளஸ், கவனி நான் என்னென்னலாம் எழுதுறேன், Na சாலிட் ப்ளஸ் Cl வந்து 2 இருக்கும், Cl2 ரைட்டா? இது ஒரு ரியாக்ஷன், இது ஒரு வினைப்படல், ரைட்டா? இது வந்து ஒரு வினை, இது வந்து என்னது? ஒரு வினை, இது ஒரு ரியாக்ஷன், ரைட்டா? ரைட். என்ன கொடுத்துருக்காங்க? Na சாலிடாக இருக்குது, சோடியம் சாலிடாக இருக்குது, குளோரின் கேஸாக இருக்குது, ரைட்டா? ரைட். இங்கே என்ன இருக்குது? NHR, டெல்டா HR, அதுக்கப்புறம் அது என்னது? NaCl, அக்வஸ்னால் என்னது? தண்ணியில் கரைஞ்சிருக்கு, ரைட்டா? டெல்டா HRங்கிறது என்னது? டெல்டா ஹெச்னா என்தால்பின்னு அர்த்தம். இந்த என்தால்பி என்னது? இந்த ரியாக்ஷனோட என்தால்பி. இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை அப்படிங்கிறத இந்த டெல்டா ஹெச் கொடுக்க போகுது. இந்த டெல்டா ஹெச் என்ன பண்ண போகுது? இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைன்றதை இந்த டெல்டா ஹெச் கொடுக்க போகுது. இப்போ இந்த டெல்டா ஹெச்ஆரை நான் கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள்.
இந்த ரியாக்ஷன் மொதல் எப்படி நடந்திருக்கும்னா இந்த Na இருக்குல்ல சாலிட் இருக்குல்ல இந்த சோடியம் மொதல் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸாக மாறுது என்னவா மாறுது Na கேஸாக மாறுது இப்போ சாலிட்லேருந்து கேஸாக மாறுதுன்னா அதுக்கு என்னப்பா அர்த்தம் ரைட்டா சாலிட்லேருந்து கேஸ் காலையில் கிளாஸ்க்கு வர்றது இல்லையா இன்றைக்கி காலையில் கூட கிளாஸ் எடுத்து நீ தாண்டா வரல ரைட்டா சரியா இங்கே என்ன இருக்கு சாலிட் டு லிக்விட்னு என்னதுப்பா சாலிட் டு கேஸ் சாலிட் டு கேஸ்னு என்னது சாலிட்லேருந்து கேஸுக்கு மாறுது அப்போ என்னது அது டேய் படிக்கிறவெல்லாம் பதில் பேசுங்க ஒரு பொருள் சாலிட்லேருந்து கேஸுக்கு மாறுது வாட் இஸ் தட் சப்ளிமேஷன் அப்போ டெல்டா ஹெச் சப்ளிமேஷன் அப்போ சப்ளிமேஷன் பதங்கமாதல் ரைட்டா அதுக்கு ரைட் அடுத்து Na ப்ளஸ் Na கேஸில் இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா Na வந்து இப்போ கேஸாக மாறிடுச்சு ரைட்டா Na வந்து கேஸ் அடுத்து Na ப்ளஸ் கேஸ் ப்ளஸ் 1 எலக்ட்ரான் ரைட்டா இது என்னது ஒரு ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான் வெளியே போயிருக்கு ரைட்டா ஒரு ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிருக்கு அப்போ என்ன அர்த்தம் எலக்ட்ரான் வெளியே போச்சுன்னா என்னது ஒரு ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சு அப்போ என்ன அர்த்தம் ரைட்டா எக்ஸாம்பிள் அயோடின் கற்பூரம் எல்லாம் ஓகே ரைட் குட் 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 இப்போ இதுக்கு பதில் சொல்லு எலக்ட்ரான் வெளியே போச்சுன்னா அது என்ன எனர்ஜி மூணாம் படம் படிக்கல என்ன ரைட் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் சரி அயனைசேஷன் எனர்ஜி அயனியாக்க ஆற்றல்னு அர்த்தம் அப்போ டெல்டா ஹெச் அயனைசேஷன் எனர்ஜி டெல்டா ஹெச் அயனைசேஷன் அர்த்தம் ரைட்டா வெரி குட் அமிர்தா வெரி குட் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணியிருக்கு இதுக்கு அடுத்து இதே மாதிரியே இந்த குளோரின் என்ன பண்ணுதுன்னா Cl2ல இருந்து Cl கேஸாக மாறுது ரைட்டா Cl2ங்கிறது என்னதுப்பா Cl2ங்கிறது மூலக்கூறு மாலிக்யூலில் இருந்து என்னவா மாறி இருக்குது ஒரு ஆட்டமாக மாறி இருக்கு மாலிக்யூல்ல இருந்து அது ஒரு ஆட்டமாக மாறி இருக்கு அப்போ அது என்னது என்தால்பி ஆஃப் ஆட்டோமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டமாக மாறுறதுக்கான என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன் அதுக்கப்புறம் இங்கே என்ன அப்படின்னா இது என்ன பண்ணணும் இந்த குளோரின் இப்போ இந்த எலக்ட்ரானை வாங்க போகுது இந்த குளோரின் என்ன பண்ண போகுது இந்த எலக்ட்ரான் இப்போ வாங்க போகுது இந்த குளோரின் இந்த எலக்ட்ரானை வாங்க போகுது இந்த குளோரின் இந்த எலக்ட்ரானை வாங்க போகுது அப்போ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்போ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எலக்ட்ரானை வாங்கி கொள்ளுதல் எலக்ட்ரானை வாங்கிக்கிறது எலக்ட்ரானை ஏற்கும் திறன் அப்படின்னு அர்த்தம் அப்போ டெல்டா ஹெச் எலக்ட்ரான் கெயின் இஜிஇன்னு சொல்லுவாங்க எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்போ என்ன ஆகிடாது Cl ப்ளஸ் Cl மைனஸ் கேஸ் ரைட்டா Cl மைனஸு கேஸ் ஆகிடுச்சு இப்போ என்ன நடக்குதுன்னு பாரு இப்போ என்ன நடக்குதுன்னு கவனமாக கவனி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்க Na ப்ளஸ்ஸும் Cl மைனஸும் சேர்ந்து டெல்டா ஹெச் ஹைட்ரேஷன் தண்ணியில் கலக்கிறாங்க அக்வஸில் தண்ணிக்குள்ளே இது நடக்குது தண்ணிக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போய் NaCl ஃபார்ம் ஆகுறாங்க ரைட்டா NaCl ஃபார்ம் ஆகுறாங்க ரைட்டா NaCl ஃபார்ம் ஆகுறாங்க ரைட்டா அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நல்லா கவனி இந்த டெல்டா ஹெச்ஆர்னு எழுதியிருக்கேன்ல மேலே ஒரு டெல்டா ஹெச்ஆர் எழுதியிருக்கேன் நான் அந்த டெல்டா ஹெச்ஆர் இஸ் ஈக்குவல் டு இவங்களா மாறுறதுக்கு இவ்வளோ வேல்யூ இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ எதுக்கு சமமா டெல்டா ஹெச் சப்ளிமேஷன் டெல்டா ஹெச் அயோனைசேஷன் அடுத்து என்ன இருக்கு டெல்டா ஹெச் ஆட்டோமைசேஷன் டெல்டா ஹெச் இஜிஇ ப்ளஸ் டெல்டா ஹெச் ஹைட்ரேஷன் ரைட்டா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாதான் இது அதை தான் ஹெஸ்ஸஸ் லா சொல்கிறாங்க ஹெஸ் லாவில் என்ன சொல்கிறாரு ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கோ ஒரு ரியாக்ஷனில் ஏ பியாக மாறுது அதுக்கான என்தால்பி டெல்டா ஹெச்ஆர் என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் அதனால தான் டெல்டா ஹெச்ஆர் அது எப்படி நடக்குது ஏ எக்ஸாக மாறுது எக்ஸ் ஒய்யாக மாறுது அதுக்கப்புறம் பி ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்போ டெல்டா H1 H2 H3 அப்போ டெல்டா ஹெச்ஆர் இஸ் ஈக்குவல் டு H1 ப்ளஸ் H2 ப்ளஸ் H3 ரைட்டா ரைட் சரியா வெரி குட் ஓகே கேஎஸ்ஆர் ஓகே குட் ரைட்டா புரியுதா ஹெஸ்லா என்ன சொல்கிறாங்க என்தால்பி சேஞ்ச் ஆஃப் த ரியாக்ஷன் எய்தர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வால்யூமாக இருக்கலாம்
கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருக்கலாம். என்ன அப்படின்னா இஸ் த சேம் வெதர் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் அ சிங்கிள் ஆர் மல்டிபிள் ஸ்டெப். சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்குதா இல்லை மல்டிபிள் ஸ்டெப்பில் நடக்குதா, ப்ரொவைடட் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட். இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் கொடுத்துட்டாங்க. இது சிங்கிள் ஸ்டெப்பில் நடந்தாலும் சரி அல்லது மல்டி ஸ்டெப்பில் நடந்தாலும் சரி அதோட வேல்யூ என்தால்பி சேஞ்ச் வேல்யூ ஈக்குவலாக இருக்க போகுது. என்தால்பி சேஞ்ச் வேல்யூ ஈக்குவலாக இருக்க போகுது. பசங்களா நான் எப்பயும் சொல்கிறேன், இந்த சாப்டர் ஆல்ரெடி ஸ்கூலில் நடத்தியிருப்பாங்க, அப்பயும் உனக்கு இந்த சாப்டர் புரிஞ்சிருக்காது. ரைட்டா? இந்த சாப்டர் உனக்கு ஸ்கூலில் நடத்தியிருப்பாங்க, அப்பயும் உனக்கு புரிஞ்சிருக்காது. திரும்பி நான் நடத்தினேன், அப்பயும் நீ கவனிக்கலை. இப்போயும் நீ கவனிக்கலைன்னா இந்த சாப்டர் இந்த வருஷம் ஃபுல்லாக உன்னை வச்சு செய்யும். இந்த சாப்டர்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும். கொஷின் பேப்பர் கஷ்டமாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து தான் உனக்கு கொஷின் கேட்பாங்க. நீ மாட்டிக்குவ, கவனிச்சுக்கோ. சொல்லிட்டேன், நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் கவனிக்கிறது உங்களோட விருப்பம். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, கிப்ஸ் கட்டில்லா ஆற்றல்னு சொல்லுவாங்க தமிழில். கிப்ஸ் கட்டில்லா ஆற்றல் அப்படின்னு கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்னது? ஜிங்கிறது தான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் டிஎஸ். ஜிங்கிறது கிப்ஸ் ஆற்றல், ஹெச்ங்கிறது என்தால்பி, டிங்கிறது வெப்பநிலை டெம்பரேச்சர், எஸ்ங்கிறது என்ட்ரோபி. ரைட்டா? என்ட்ரோபி. ஹெச் மைனஸ் ஹெச் ஈக்குவல் ஜி ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் எஸ். அவ்வளோதான் ஆன்சர். இதை மட்டும் எழுதினாலே போதும் இந்த கொஷினுக்கு ஆன்சர். ரைட்டா? ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் டிஎஸ். ரைட்டா? அதை மட்டும் போட்டால் போதும். சரியா? கொஞ்சம் புரிஞ்சுதா? ஏன் கீர்த்தி நீங்கள் ஏற்கனவே கவனிச்சிங்க அப்புறம் ஏன் புரியலை? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ரைட்டா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கொஷின் நம்மளுக்கு கேட்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லாவில் என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் லாவில் அதோட ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் லாவில் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அது எல்லாமே இருக்குது. ரைட்டா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். The first law of thermodynamics is also known as law of conservation of energy. Law of conservation of energy அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா? The total energy of an isolated system, total energy of isolated system remain constant throughout. It may change from one state to another. Total energy எப்பயுமே என்னவாக தான் இருக்குமா? சேமாக தான் இருக்குமா? ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். நீங்கள் ஒருத்தவங்களை ஹீட் பண்ணி கூல் பண்ணாலும், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது, இந்த வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணியை ஹீட் பண்ணிவிட்டு கூல் பண்ணுறீங்க. நீங்கள் ஹீட் பண்ணுறப்ப இதோட அக ஆற்றல் இதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி என்ன இருந்துச்சோ அதுதான் இது திருப்பி ஆறுனதுக்கப்புறம் இருக்கும். நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் சரி. ரைட்டா? த டோட்டல் எனர்ஜி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் ரிமைன் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட். இட் மே சேஞ்சஸ் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு போனாலும் அது அப்படியே தான் இருக்கும். ரைட்டா? ரைட்டா? ரைட்? சரியா? ஓகே. எங்கே இருக்குது என்? இங்கே என்ன இல்லையே. தெர் இஸ் நோ என் ஹியர். வேர் தெர் இஸ் என்? ஹியர் தெர் இஸ் நோ என். எந்த கொஷினில் என்ன கேட்குறீங்க? சரியா? ஸோ அப்போ ஃபார்முலா என்னது? மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு. இது ஒரு கொஷின். write the mathematical statement of first law அப்படின்னா delta u is equal to q plus w ன்னு எழுதணும். delta u is equal to q plus w. கே சார் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்கள் கேட்குற எதுவுமே இங்கே இல்லையே. n நம்பர் ஆஃப் மோல்ஸ் டினோட் பண்ணுது. நீங்கள் வேறு வீடியோ முன்னாடி நடத்துனதில் நீங்கள் பார்த்துட்டு இப்போ கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். லைவ்ல வாங்க. டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. கியூங்கிறது ஹீட் சப்ளைடு, டபிள்யூங்கிறது ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ரைட்டா? டெல்டா யூங்கிறது சேஞ்ச் இன் நம்பர். ரைட்டா? டெல்டா யூங்கிறது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் எனர்ஜி கியூ ப்ளஸ் டபிள்யூ. ஓகே? ரைட்? ஸோ இதானது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அடுத்து மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஆவியாதலுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. ரைட்டா? ரைட்டா? ஆவியாதலுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. ரைட்டா? டே லைவில் தான் இருக்கீங்களா இல்லைடா? நான் முதல் லைவில் தான் இருக்கேனா? பாஸ்ட்டுக்கு போயிடுச்சுன்னா சொல்கிறீங்க. நான் லைவில் தான் இருக்கேன். நான் குனிஞ்சா குனிகிறேன் எனக்கு தெரிஞ்ச. ரைட்டா? The molar heat of vaporization is defined as the change in enthalpy when 1 mole of liquid is converted into
வேப்பர் ஆர் கேஸ். அதாவது 1 mole எடுத்துக்க போகிறேன் ரைட்டா. 1 mole ஆஃப் லிக்விட் எடுத்துக்கிறேன் ரைட்டா. நான் என்ன பண்ணுறேன், லிக்விட் திரவத்தை 1 mole எடுத்துக்கிறேன். 1 mole திரவத்தை நான் ஹீட் பண்ணி 1 mole திரவத்தை ரைட்டா ஹீட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், 1 mole திரவத்தை ஹீட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், அதை கேஸாக மாற்றுறேன். அப்போ அதுக்கு தேவைப்படக்கூடிய ஹீட்டு, அதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி தான் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன். இந்த கண்டென்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. 4 இருக்குது. ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், ஹீட் ஆஃப் ஃபியூஷன், ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் ரைட்டா. 3 இருக்குது. இந்த 3மே ஒன்று தான். பட் என்ன ஸ்டேட்லேருந்து என்ன ஸ்டேட் போகுது, கண்டிப்பாக யூ வில் கெட் 1 question இதுலேருந்து ரைட்டா. கவனி, the change in enthalpy 1 mole of liquid is converted into vapor or gaseous state at its boiling point is called heat of vaporization. For example பாரு, வாட்டர் எடுத்துக்கிட்டாங்க. 373ங்கிறது எத்தனை டிகிரி செல்சியஸ் பா? 373ங்கிறது எத்தனை டிகிரி செல்சியஸ்? H2O கேஸாக மாறுது ரைட்டா. ரைட்டா சொல்லுங்கள் என்னென்ன. இது புக் பேக் இல்லை, இது புக் பேக் கிடையாது, புக் பேக் இல்லை, இது புக் பேக் கிடையாது. இது புக் பேக்கில் இருக்கா எனக்கு தெரிஞ்சு, இது புக் பேக்கில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிடுறேன். இது புக் பேக் இல்லை. Third law, spontaneous heat absorber work involved in expansion, compression, characteristic gives energy. First law, intensive, usual definition, entropy இல்லை, இது இல்லை. சரி, இதில் கேட்ட கேள்விக்கு சஞ்சய் மட்டும் தான் ஆன்சர் பண்ணுறான் ரைட்டா. அதாவது ஆவியாதல். நான் ஹெட்டிங் சொல்கிறேன், நீ புக்கில் எடு. ஹெட்டிங் நான் சொல்கிறேன் இரு. நான் ஹெட்டிங் சொல்கிறேன்னா புக்கில் எடுத்துக்கிட்டேன்னா இரு ஒரு நிமிஷம். தமிழ் தானே இரு, இது இன்னொரு பெரிய வேலையா. ரெனோ பேஜ் நம்பர் 229 எடுத்துக்கோ. உன்னோட புக்கில் பேஜ் நம்பர் 229 இருக்குது எல்லாமே. நான் இப்போ நடத்துகிறலாம் பேஜ் நம்பர் 229 இருக்குது. தமிழ் மீடியம் பசங்க யார் இருந்தாலும் சரி பேஜ் நம்பர் 229 எடுத்துக்கோங்க ரைட்டா. இதுக்கு அடுத்து ஐயூ பேக் தான் வரப்போது, வெயிட் பண்ணுங்கள் ரைட்டா. மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். மோலார் ஹீட்டுங்கிறது என்னது, ஒரு மோல் திரவத்தை எடுத்துக்க போகிறோம். 1 mole ஆஃப் லிக்விட். அதோட பாயிலிங் பாயிண்ட்டை கொடுத்து அதை கேஸாக மாற்ற போகிறேன். அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ அதை தான் என்ன சொல்ல போகிறேன் நான், ΔH வேப்பரைசேஷன் சொல்ல போகிறேன் ரைட்டா. ரைட். இங்கிலீஷ் மீடியத்தில் மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் பேஜ் நம்பர் 206.
பேஜ் நம்பர் 206. இங்கிலீஷ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 206, தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 229 இருக்குது. ரைட்டா? 206 எடுங்க. 206 இருக்க எல்லாமே படிக்கணும் நீ. மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன், மோலார் ஹீட் ஆஃப் டிரான்சிஷன், இது எல்லாமே என்ன அப்படின்னா புக்கின் கொஷின். இப்போ பாரு, சப்ளிமேஷன், ஃபியூஷன் என்னது? சாலிடு லிக்விடாக மாறுறது. ரைட்டா? சாலிடு லிக்விடா அதே தான். சேஞ்ச் இன் என்தால்பி when 1 mole of solid substance is converted into liquid state. இது மட்டும் தான் மாறப்போகுது, வேறு எதுவுமே மாறாது. எல்லாத்துலேயுமே இந்த சென்டென்ஸ் தான். என்னென்ன கேட்டிருக்காங்க நல்லா கவனி. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் நம்ம? மோலார் ஹீட் ஆஃப், ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோமே, மோலார் ஹீட்னா என்ன? ஃபஸ்ட்டு மோலார் ஹீட்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சார்ப்ட் பை 1 mole ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஒரு மோல் சப்ஸ்டன்ஸு எவ்வளோ ஹீட் அப்சார்ப் பண்ணுது? 1 Kelvin டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண. அதாவது இந்த பாட்டிலில் நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு கெல்வின் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண நான் எவ்வளோ ஹீட் கொடுக்குறேன்? இந்த பாட்டில் என்ன இருக்குது? 1 mole இருக்குது. 1 mole வாட்டரில் 1 Kelvin டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ஹீட் கொடுக்குறேன்? அதுதான் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ அதே இது ஹீட், மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஃபஸ்ட் என்ன இருக்குது? மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். அதே இது 1 mole ஆஃப் லிக்விடு, 1 mole ஆஃப் லிக்விட் எடுத்து என்ன பண்ண போகிறேன்? அதை வேப்பராக மாற்ற போகிறேன். அப்போ 1 mole ஆஃப் லிக்விடை எடுத்து நான் வேப்பராக மாற்றுறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்குறேன், எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறேன், அதுதான் மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். அடுத்து பாரு, மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன்னா சாலிடை லிக்விடாக மாற்றுறேன், ஃபியூஸ் பண்ணுறேன். ரைட்டா? அதாவது சேஞ்ச் இன் என்தால்பி வென் 1 mole ஆஃப் சாலிட், 1 mole ஆஃப் சாலிட் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா converted into liquid state at its melting point. ரைட்டா? மெல்டிங் பாயிண்டில் மாற்றுறேன். ஸோ தட் இஸ் சாலிடில் இருந்து லிக்விடுக்கு மாற்றுறேன், சாலிடில் இருந்து லிக்விடுக்கு மாற்றுறேன். அப்போ அது என்னது? டெல்டா ஹெச் ஃபியூஷன் அப்படின்னு எடுத்து. இப்போ அடுத்து பாருங்க என்னென்ன? மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் என்னது? உனக்கே தெரியல. சப்ளிமேஷன் என்னது? வாட் இஸ் மீன் பை சப்ளிமேஷன்? வாட் இஸ் மீன் பை சப்ளிமேஷன்? ரைட்டா? வாட் இஸ் மீன் பை சப்ளிமேஷன்? சப்ளிமேஷன்ங்கிறது என்னது? சப்ளிமேஷன்னா சாலிடு கேஸாக மாறுறது, சாலிடு கேஸாக. இப்போ என்றேன் பாரு, அயோடின் சாலிடை கேஸாக மாற்ற போகிறேன். ரைட்டா? கவனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு, டிஃபைன்ட் as the change in enthalpy when 1 mole of solid is directly converted into gaseous state. 1 mole of the substance என்ன பண்ணுது? டைரெக்டாக கேஸாக கன்வெர்ட் ஆகுது. அவ்வளோதான், சாலிட் டு கேஸ் தான். கேஎஸ்ஆர் நாளைக்கு காலையில் 8 மணிக்கு கிளாஸ் இருக்குது. திண்மம் டு வாயு, கரெக்ட். அவ்வளோதான், அது என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன். எப்போ நீ வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ, வேர்டிங்ஸ் எல்லாமே சேம். ரைட்டா? எல்லாத்துலேயுமே 1 mole தான், 1 mole நம்ம மாற்ற போகிறோம். ரைட்டா? 1 mole யார் யாருக்கு மாற்றுறோம் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள். சரியா? தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதெல்லாமே புக்கில் இருக்குது. இது ஒன்று ஒரு 2 மார்க்குடா. இது ஒன்று ஒரு 2 மார்க்கு. மொத்தமாக 5 மார்க்கில் கேட்கலாம், கேட்காமையே இருக்கலாம், கேட்காமையே இருக்கலாம். ரைட்டா? கேட்காமையே இருக்கலாம். சரியா? ரைட். கவனி, வேரியஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் லா. ரைட்டா? செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸு 7.10 7.10 புக்கில் ஹெட்டிங் நம்பர் 7.10 7.11. ரைட்டா? ஸோ ஐ திங்க் ராத்திரி கொஞ்சம் வந்து மூட்டைப்பூச்சி தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும். மணி ஆகுதுல, 9 மணி ஆகுதுல, கொஞ்சம் மூட்டைப்பூச்சி தொல்லை ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் என்ன அப்படின்னா, இந்த மூட்டைப்பூச்சியெல்லாம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பிளாக் பண்ணிவிடுங்க. நான் பிளாக் பண்ண, நிறைய மூட்டைப்பூச்சியை பிளாக் பண்ணணும். நீங்கள் எந்தெந்த மூட்டைப்பூச்சியோட மெசேஜ்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கோ அந்த மூட்டைப்பூச்சியெல்லாம் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிடுங்க, பிளாக் பண்ணிடுங்க. ரைட்டா? செகண்ட் சாப்டர் குழப்புதா? ஏன்? என்ன சாப்டர் குழப்பது காரணியா? அதெல்லாம் குழப்பக்கூடாது. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ரைட்டா? செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ரைட்டா? கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ரைட்டா? 7.10.1 எடுத்துக்கோ. 7.10.1 அதில் தான் இருக்குது. ரைட்டா? ரைட். கவனி,
It is impossible to construct a machine. Kelvin என்ன சொல்றாரு, கவனமா கவனி. Kelvin என்ன சொல்றாரு, it is impossible to construct a machine. நம்ம ஒரு மெஷினை உருவாக்குறது கஷ்டம். That absorb heat from a hot source and converts it completely into the work by cyclic process without transferring a part of the heat to the cold sink. அதாவது என்ன அப்படின்னா, ஹீட்டு வெளியே போகாமல், ஹீட்டு கொஞ்சம் கூட லிபரேட் ஆகாமல், ஹீட் வெளியவே போகாமல் எல்லா ஒர்க்கையும் அப்படியே மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வண்டியில் 1 லிட்டர் பெட்ரோல் போடுறோம். 1 லிட்டர் பெட்ரோலுக்கும் நம்ம வண்டி ஓடிடுமான்னு கேட்டால் கிடையாது. 1 லிட்டர் பெட்ரோலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 85% அல்லது ஒரு 70% ஆஃப் த பெட்ரோல் தான் நம்ம வண்டி ஓடுறதுக்கு போகுது. மீதியெல்லாம் உள்ளே இருக்க மெஷின்ஸு அதில் ஹீட் மூலமாக கொஞ்சம் டெசிபேட் ஆகிறது, இந்த மாதிரி எல்லாமே வெளியே போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஓகே. ரெண்டு மணிக்கு தான் நாளைக்கு டெஸ்ட்டு. சரியா? நாளைக்கு 2 மணிக்கு தான் டெஸ்ட். கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டில் impossible to construct a machine that absorb heat from a hot source. ரைட்டா? ஒரு சூடாக இருக்க உங்ககிட்டேருந்து வாங்கி அதை முழுசாக என்ன பண்ண போகிறது, ஒர்க்காக மாற்ற முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இன்டு ஒர்க் பை cyclic process without transferring part of the heat to the cold. கோல்டாக இருக்கவங்ககிட்ட ஹீட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தண்ணியை சூடு பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், என் கையில் பிடிக்கிறேன். என் கையில் பிடிச்சேன்னா அந்த சூடு என் கைக்கு வருமா வராதா? என் கையில் கொஞ்சம் சூடு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல. சூடாக இருக்க டம்ளரை நீங்கள் பிடிக்கிறீங்க, என்ன பண்ணுது, ஹீட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல. அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் உங்களால் இதில் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதான் கெல்வின் சொல்கிறார். ரைட்டா? வரும். அப்போ நம்மளால் அப்போ என்ன பண்ணுது, ஹீட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுதான் விஷயம். ரைட்டா? ரைட்? சரியா? ஓகே. அடுத்து கிளேஷியஸ் என்ன சொல்கிறாரு, it is impossible to transfer heat from cold reservoir to hot reservoir. ஐஸ் கட்டியை சுடுதண்ணியில் போட்டால் என்ன ஆகும்? ஐஸ் கட்டியை சுடுதண்ணியில் போட்டால் என்ன வரும்? want to be teach first lesson and 6th lesson only. what to do? புரியலை, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. ராஜலக்ஷ்மி என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. கரைஞ்சிருமா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சுடுதண்ணியை நான் கூல் பண்ணால் என்ன ஆகும்? சுடுதண்ணியை நான் கூல் பண்ணால் என்ன பண்ணும், அதாவது ஐஸ் கட்டியை நான் என்ன பண்ணுறேன், கொதிக்கிற தண்ணியில் போட்டிருக்கேன். நான் எதுவுமே பண்ணலை. ஆட்டோமேட்டிக்காக ஹீட் என்ன ஆகுது, ஹாட்லேருந்து கோல்டுக்கு போகுது. ஆட்டோமேட்டிக்காக ஹாட்லேருந்து கோல்டுக்கு போகுது. நல்லா கவனி, ஹாட்லேருந்து கோல்டுக்கு போகுது. ஹீட் என்ன பண்ணுது, சூடாக இருக்க தண்ணியிலேருந்து ஐஸ் கட்டிக்கு போய் ஐஸ் கட்டி உருகிடுது. இப்போ இதே இது என்ன அப்படின்னா, நான் என்ன கேட்குறேன், இது ஐஸ் கட்டியை நீங்கள் வந்து, அதாவது சுடுதண்ணியை ஐஸ் கட்டியாக மாற்ற முடியுமா? எப்படி மாற்ற முடியும்? நீ போய் ஃப்ரிட்ஜில் வச்சு டைம் ஆகும். வி ஹாவ் டு கிவ் அ கோல்டு டெம்பரேச்சர். நம்ம என்ன பண்ணணும், டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணணும். ஆனால் இந்த ஐஸ் கட்டியை சுடுதண்ணியில் போட்டப்போ நான் எந்த வேலையுமே பார்க்கல. ஐஸ் கட்டியை சுடுதண்ணியில் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக ஐஸ் என்ன ஆகிடுச்சு, மெல்ட் ஆகிடுச்சு. அப்போ ஆல்வேஸ் டெம்பரேச்சர் என்ன சொல்கிறாரு, இட் இஸ் இம்பாசிபிள், நம்மளால் முடியவே முடியாது. ட்ரான்ஸ்ஃபர் கோல்டு ரிசர்வர், இம்பாசிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் கோல்டு ரிசர்வர் டு ஹாட் ரிசர்வர். கோல்டுலேருந்து ஹாட்டுக்கு என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நீ அப்படி பண்ணணும்னா ஏதாவது ஒரு வேலை எக்ஸ்ட்ராவாக நீ தனியாக பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரைட்டா? கேஎஸ்ஆர் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லிட்டேன், கொஞ்சம் முன்னாடி போய் வீடியோவில் பாருங்கள், இருக்கும். என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட், என்ட்ரோபி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் இன்க்ரீசஸ் டியூரிங் த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னால் என்ன, என்ட்ரோபின்னா என்ன? ரைட்டா? என்ட்ரோபிங்கிறது ரேண்டம்னஸ்னு சொல்லுவாங்க, டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ். நம்ம புக்கில் இந்த படத்தை எடு, புக்கில் இந்த டயக்ராம் எடு, இந்த டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்களா? யூ கேன் see this diagram. உன்னால் இந்த டயக்ராம் பார்க்க முடியும் நான் நம்புகிறேன். இந்த டயக்ராம் எடு, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லோரும் இந்த டயக்ராம் எடுத்துக்கும். இந்த டயக்ராமில் பார்த்தனா சாலிட் பார்த்தியா, சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பாரு அப்படியே நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குது, அங்கே எங்கே மூவ் ஆகவே இல்லை. ரைட்டா? அதே இது லிக்விடில் பாரு, லிக்விடில் கொஞ்சம் கொஞ்சமாக செதறி இருக்கா. கேஸில் பாரு, சும்மா இல்லாமல் அங்கே இங்கே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கா. ரேண்டமாக அது பாட்டுக்கு ஜிக் மூவ் ஆகிட்டே இருக்கு. அதுதான் என்ட்ரோபி. கேஸுக்கு என்ட்ரோபி ஜாஸ்தி,
சாலிடுக்கு என்ட்ரோபி கிடையாது. சாலிடுக்கு என்ட்ரோபி 0. என்ட்ரோபினா டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ், ரேண்டமாக மூவ் ஆகுறது, இப்படி 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 என்ன பண்ணிகிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்குது, அதுதான் என்ட்ரோபி. என்ட்ரோபினா மூவ் ஆகுறது, ஈஸியாக மூவ் ஆகுறாங்களா மூவ் ஆகலையா அப்படிங்கிறதா என்ட்ரோபிங்கிறது. ரைட்டா? ஸோ என்ட்ரோபி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் இன்க்ரீசஸ் டியூரிங் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இப்போ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னா என்ன? ஸ்பான்டேனியஸ்னா தனிச்சையாக அதுவாக நடக்கும். நல்லா கவனி, ஐஸ் கியூப் இருந்துச்சு, ஐஸ் கியூப், ஐஸ் கியூப் சாலிடு, அப்போ என்ட்ரோபி எப்படி இருக்கும்? ஐஸ் கியூப் சாலிடு, என்ட்ரோபி எப்படி இருக்கும்? 0. ஐஸ் கியூப் சாலிடு, நம்ம புக்கில் கொடுத்துருக்க படத்தை பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி 0. அதே இது நீ என்ன பண்ணுற, தண்ணிக்குள்ளே போடுறியா, தண்ணிக்குள்ளே போடுறியா, ரைட்டாக தண்ணிக்குள்ளே போடுற, தண்ணிக்குள்ளே போட்டோன்னு என்ன ஆகுது, சாலிடு லிக்விடாக மாறுது, திடப்பொருள் திரவமாக மாறுது. அப்போ என்ட்ரோபி என்ன பண்ணு, ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அதாவது ஐஸ் கட்டியை தண்ணிக்குள்ளே போட்டால் ஆட்டோமேட்டிக்காக நீ எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுவாக தனிச்சையாக செயல்படும். ஐஸ் கியூபு தண்ணியாக மாறிடும், ஐஸ் கியூப் தண்ணியாக மாறிடும். அப்போ ஐஸு கியூபாக இருந்தப்போ என்ட்ரோபி 0. இப்போ தனிச்சையாக ஒன்று நடக்குது, ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அல்லது தனிச்சையாக ஐஸ் கியூபு வாட்டராக மாறுது. அப்போ லிக்விடுக்கு என்ட்ரோபி இருக்குல்ல, சாலிடோட கம்பேர் பண்ணுறப்ப என்ட்ரோபி இருக்குது, அப்போ என்ட்ரோபி இன்க்ரீசஸ். த என்ட்ரோபி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம். நான் எதுவுமே பண்ணல, ஐஸ் கட்டி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு நான் எதுவுமே நான் பாட்டுக்கு அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். சிஸ்டம் இன்க்ரீசஸ், ஐஸ் கட்டியோட என்ட்ரோபி இன்க்ரீசஸ் டியூரிங் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ரைட்டா? ரைட்டா? ஏப்பா இதுக்கு இவ்வளோ தான் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் இவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், இதுக்கு மேலே இல்லையே புக்கில், இதுக்கு தான் எழுதணும், இது எழுதினாலே 5 மார்க் போட்டுருவாங்க, அவ்வளோதான், இவ்வளோ தான். இது ஆனால் முதல் 5 மார்க்கில் கேட்க மாட்டாங்க, ரொம்ப ரேர். இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக 2 மார்க்கில் தான் கேட்பாங்க. கெமிஸ்ட்ரியில் 5 மார்க்கே வராது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 5% சான்ஸ் தான் 5 மார்க் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 5 மார்க்லேயே உனக்கு 3 மார்க் 2 மார்க்காக தான் வரும். ஆரம்பிச்சிட்டாண்டா இந்த ஐன்ஸ்டீன் வந்துட்டான்டா, டே வாங்கலாண்டா சாமி, நீ சூப்பராக வாங்கலாண்டா. சரியா? ரைட். அடுத்து சி, வெரி இம்பார்ட்டன்ட். இது 5 மார்க்கில் அப்படியே கேட்கலாம் அல்லது 3 மார்க்கில். இதுக்கு 5 பாயிண்ட் இருக்கா, இதை 5 மார்க்கில் கேட்கலாம். ரைட்டா? இன்கேஸ் உன்னுடைய டிஸ்ட்ரிக்ட், நீ இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல உள்ளம் படைத்தவர்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல உள்ளம் படைத்தவர்களாக இருந்தாங்கன்னா இந்த கொஷினை 5 மார்க்கில் கேட்கலாம். இது ஒன்றுக்கு தான் 5 மார்க் இருக்குது. ரைட்டா? இந்த ஒரு கொஷினுக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு கொஷின் என்னது, அந்த வேண்டர்வால்ஸ்க்கு மட்டும்தான் பாசிபிலிட்டி இருக்குது, வேறு யாருக்குமே பாசிபிலிட்டி கிடையாது 5 மார்க் வர்றதுக்கு. இந்த சாப்டர் முடிச்சுட்டு பிரேக் போகலாமா? அப்போலேருந்து பிரேக்குன்ட்டு இருக்காங்க, பிரேக் போகணுமா இல்லை இந்த சாப்டர் முடிச்சுட்டு போகலாமா? ஆமாடா. கார்பனேட்டட் வாட்டர்னா அங்கேயும் மெல்ட் தானே ஆகும், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸில். ஐஸ் கியூபுக்கு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆனால் உருக தான் செய்யும். உங்கள் கெமிஸ்ட்ரி மேம் 1, 6 நடத்துகிறாங்கன்னா அதுதான் போர்ஷன், அது மட்டும் தான் நீங்கள் படிக்கணும். இல்லைன்னா யூடியூப்பில் ஆல்ரெடி நான் 65 வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்து படிங்க. ரைட்டா? குட்டி பிரேக். இன்னும் இந்த லெசனில் இன்னும் ஒரு 6 கொஷின் இருக்குது, அதுக்கப்புறம் 11th சாப்டர் வேறு இருக்குது. கேஸை ஃப்ரீஸ் பண்ண முடியும், கேஸ் எப்படி ஃப்ரீஸ் பண்ண முடியும், கேஸை லிக்விட் ஆக்கி லிக்விடை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணலாம். இன்னும் இருக்குது நிறையா, இன்னும் வலுவாக இருக்குது, இன்னும் எவ்வளோ இருக்குது, எப்படி எனக்கு தெரிஞ்சு 10:30 மணி ஆகும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 இன்னும் இந்த சாப்டரில் 7 கொஷின் இருக்குது. இந்த சாப்டரில் 7 கொஷின் இருக்குது. அதுக்கப்புறம் 11th சாப்டர் வேறு இருக்குது. Okay, we'll go for a break.
we will go for a break. 21:28 ஆகுது. We will meet at 21:16, right? 21:16 we will meet. We will meet at 21:16. அது என்னன்னா நைட்ரஜன் கேஸ் ஆதித்யா, அது நைட்ரஜன் கேஸ், லிக்விட் நைட்ரஜன், அது கேஸ் கிடையாது, அது லிக்விடாக தான் இருக்குது. அந்த லிக்விடு அவங்க ஊற்றுறப்ப வெளியே இருக்க டெம்பரேச்சர்னால கேஸாக மாறிடுது உடனே.
Right, okay, we will start it. This is a முக்கியமான ஒரு 5 mark question. So இந்த 5 mark நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட், ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சாச்சு வாங்க, ஆரம்பிச்சாச்சு, அவ்வளோதான். List the characteristics of internal energy. internal energy-யோட characteristics-லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. internal energy of a system is a extensive property. இது இப்போதைக்கு எக்ஸ்டென்சிவ்னு மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸ்டென்சிவ்னா என்ன, இன்டென்சிவ்னா என்ன அப்படின்னு நான் இன்னும் ஒரு 2-3 கொஷினுக்கு அப்புறம் இருக்குது, அது ஒரு முக்கியமான கொஷின், அப்போ சொல்கிறேன். ஸோ இன்டர்னல் எனர்ஜிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ரைட்டா? ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்னது? இந்த பாட்டில் நான் சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, சூடு பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு? கேஸியஸ் ஸ்டேட். அப்போ ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு, இட் இஸ் நாட் தட் லிக்விட் இஸ் சாலிட். இப்போ இந்த பாட்டிலில் இருக்க டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 28 டிகிரி இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த பாட்டிலில் இருக்க வாட்டரோட டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ்க்கு மாறுது. அப்போ T1லேருந்து T2ன்னு வேறு ஒரு டெம்பரேச்சருக்கு போயிருக்கு. அந்த ஸ்டேட் இட் இஸ் நாட் தட் சாலிட் டு லிக்விட் ஆர் லிக்விட் டு சாலிட், அப்படி எடுத்துக்கக்கூடாது. வேறு ஸ்டேட்டில் வேறு இந்த டெம்பரேச்சர்லேருந்து இன்னொரு டெம்பரேச்சருக்கு போகுதுல, அதை நம்ம எடுத்துக்க போகிறோம். இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் எக்ஸ்பிரஸ்ட் அஸ். சேஞ்ச் எப்படி மென்ஷன் பண்ண நம்ம எப்பயுமே? அப்போ டெல்டா U இஸ் ஈக்குவல் டு U2 மைனஸ் U1 எழுதிக்கிட்டாலும் சரி, UF மைனஸ் UI, அதாவது ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு எழுதியிருக்காங்க. நீ எப்படி வேணால் எழுதிக்கலாம். ரைட்டா? ரைட். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இந்த கொஷின் எல்லாம் நீ படித்தேன்னா கண்டிப்பாக உனக்கு 70 to 80% மார்க் வந்துடும். நாளைக்கு காலையில் கம்பல்சரி பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் வந்துடும். ரைட்டா? ரைட், கவனி. In a cyclic process, ரைட்டா, there is no internal energy. cyclic processல internal energy கிடையாது. ஏன்? cyclic processனா A இங்கே ஸ்டார்ட் ஆகுது, B C D 1 2 3 4. இனிஷியல் என்னது? U1. U2 என்னது? இங்கே தானே இருக்குது, ஆரம்பித்த இடத்துக்கே திரும்பி வந்துருச்சு. U2 மைனஸ் U1 ரெண்டு பேருமே சேமாக தானே இருக்காங்க. அப்போ டெல்டா U ஈக்குவல் டு 0. ரெண்டுமே சேம் தான், அதனால என்னது? 0. நல்லா கவனி. இட் இஸ் அ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். எப்படி டெல்டா யூவை மென்ஷன் பண்ணுவாங்க? U2 மைனஸ் U1ன்னு மென்ஷன் பண்ண போகிறோம். 3வது பாயிண்ட்டு, சைக்ளிக் ப்ராசஸ்க்கு டெல்டா U இஸ் ஈக்குவல் டு 0 அப்படி எழுதினா கூட போதும். ரைட்டா? டெல்டா U இஸ் ஈக்குவல் டு 0. இஃப் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம், இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம், நான் பேஜ் நம்பர் சொல்ல மறந்துட்டேனே, இரு. ஆமாம், யூனா இன்டர்னல் எனர்ஜி. ஆமாம், சூப்பர், அதுலேயே பெரிய டவுட் வந்துருச்சா? ஓ மை காட். ஹரி வாங்க, வேமா வாங்க, படிக்கலாம், வாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி இங்கே. அதர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸு என்தால்பி தான் இருக்குது. பேஜ் நம்பர் 191 இருக்குது. 191 தமிழ் மீடியத்தில் 212. வெரி குட். ஓகே, ரைட், குட். தேங்க்யூ ஸோ மச். நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட். சரியா? ரைட். அடுத்து, இஃப் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இன் அ ஃபைனல் ஸ்டேட் இஸ் லெஸ் தேன் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இன் இனிஷியல் ஸ்டேட், டெல்டா யூ வுட் பி நெகட்டிவ். எப்படி பாரு, அதாவது என்னமோ நம்மளுக்கு புரியாத மாதிரி, தெரியாத மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பரலோகத்தில் இருப்பவர் அப்படின்னு அந்த நித்யானந்தன் சொல்கிற மாதிரி என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு காமெடி. U2 வந்து என்ன அப்படின்னா U1 விட குட்டியாக இருக்கான். U2 U1 விட குட்டியாக இருக்கான். ரைட்டா? U2னா ஃபைனல், U1னா இனிஷியல். U2 வேல்யூ சின்னது. சொல்லு பார்க்கலாம். இது என்னது? 5 மைனஸ் 6 வேல்யூ என்ன? 5 மைனஸ் 6 வேல்யூ என்ன? 5 மைனஸ் 6 வேல்யூ என்னது? 5 மைனஸ் 6 என்னடா? 1 மைனஸ் 1 1 மைனஸ் 1 மைனஸ் 1, அவ்வளோதான். ரைட்டா? மைனஸ், அதைத்தான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்கேஸ் U2 மைனஸ் U1 இந்த கண்டிஷன் இருந்தால் டெல்டா U நெகட்டிவாக இருக்குமா பாரு. இஃப் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இன் ஃபைனல் ஸ்டேட்டோட இன்டர்னல் எனர்ஜி கம்மியாக இருக்குது கம்பேரிங் டு இனிஷியல் ஸ்டேட்டை விட இது கம்மியாக இருந்துச்சுன்னா
டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ். அடுத்த பாயிண்ட் அப்போ என்னவா இருக்கும்? அப்படியே ஆப்போசிட். இன்கேஸ் U2 பெருசாக இருக்குது, U1 சின்னதாக இருக்குது, அப்போ டெல்டா யூ வில் பி பாசிட்டிவ். 5 பாயிண்ட் ரொம்ப கஷ்டமான பாயிண்ட்ல, ரொம்ப கஷ்டமான பாயிண்ட்டா, ரொம்ப கஷ்டமான பாயிண்ட்டு. 5 மார்க் கொஸ்டின். என்ன பயமா இருக்கா? ஒன்றுமே கிடையாது. சப்பா மேட்ரு சால்ட் வாட்டர். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? இட் இஸ் அ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். மூணாவது பாயிண்ட் என்னது? இதை டெல்டா யூவை எப்படி எழுதுவோமா? U2 மைனஸ் U1 எழுதணுமா? சரி, எழுதியாச்சு, வச்சுக்கோங்க. டெல்டா யூ எப்போ நெகட்டிவாக இருக்குமா? U2 U1ஓட சின்னதாக இருந்தா. இந்த ஃபார்முலா அவனுக்கு தெரியும். அப்போ எவன் சின்னது எவன் பெருசுன்னு போட்டு எழுதுனேன்னா எழுதலாம். பயங்கர கஷ்டமான கொஸ்டின்ரா, ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். மிட் டர்ம் டெஸ்ட்டில் வரப்போது பார்த்து எழுதிக்கோ, சரியா? ரைட், ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். அடுத்து இப்போ போனதில் ஒரு பாயிண்ட் படித்தோமா? ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று படித்தோமா? அப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன, பாத் ஃபங்க்ஷன்னா என்ன? ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்னன்னு படிக்கணும்ல. மதுரை டிஸ்ட்ரிக்ட் 2022 இதோட டிஃபரன்ஸை கேட்டு வச்சுருக்காங்க. ரைட்டா? ரைட்டா? டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட்டா? ரைட். இப்போ அது என்ன டிஃப்ரென்ஸ்னு படிச்சிடலாம். ரைட்டா? ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்ன, பாத் ஃபங்க்ஷன் என்ன? புக்கில் எங்கே இருக்குது ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷனு? ஐசோலேட்டட், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. பேஜ் நம்பர் 190 இன் தமிழ் மீடியம், 190 இன் இங்கிலீஷ் மீடியம். தமிழ் மீடியத்தில் என்ன பேஜ் நம்பர்? இருங்க, தமிழ் மீடியம் நெட்னா டிங் 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 சிக் சிக். பாடம் ஆரம்பித்து 3வது பக்கத்தில் இல்லை 4வது பக்கத்தில் இருக்கும். எஸ், வழி சார்பு அகாட், வழி சார்பு இன்னொன்று என்னடா? வழி சார்பு தானே இல்லையா? ஸ்டேட் ப்ராசஸ், பாத் ஃபங்க்ஷன், ஸ்டேட் ஃபங்க்ஷன் அதுக்கு முன்னாடி இருக்கு. நிலை சார்பு மற்றும் வழி சார்பு. 211 211 211 211 சொல்லிக்கிட்டு இருக்கேன். 211 ரைட்டா? அப்படி அப்படி முடிவு பண்ணியிருக்கணும். எங்கே பாரு, நான் சொன்ன கொஷின் மட்டும்தான் வரும்னா அதுக்கு நான் கொஷின் பேப்பர் எடுத்துருக்கணும். நான் சொல்கிறது மட்டும்தான் வரும்னா அதுக்கு நான் கொஷின் பேப்பர் எடுத்தால் தான் நான் சொல்கிறது மட்டும் வரும். அதாவது இது எல்லாமே என்ன அப்படின்னா ஓரளவுக்கு நீ ஒரு 80% இது ஒர்க் அவுட் ஆகும். மீதி 20% கடவுளால் கூட தீர்மானிக்க முடியாது, யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான், சரியா? கவனி. ஸ்டேட் ஃபங்க்ஷன் இஸ் அ thermodynamic property of a system which has a specific value for a given state and does not depend on the path. நல்லா கவனி, நல்லா கவனி, ஈஸியாக புரிஞ்சிடும். நான் என்ன பண்ணுறேன், தண்ணி எடுத்திருக்கேன். ரைட்டா? இதில் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? தண்ணி இருக்கு. ஸோ இங்கே டெம்பரேச்சர் என்ன இருக்குது? 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதே தண்ணி நான் ஹீட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு? 100 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துருச்சு. ரைட்டா? இப்போ இங்கே நான் இப்போ கேள்வி ஒன்றை கேட்குறேன். நான் நல்லா கவனி, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்ன கேள்வி கேட்குறேன்? இந்த தண்ணி என்ன டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு கேட்குறேன். என்ன பதில்? இந்த தண்ணி என்ன ஸ்டேட்டில் இருக்குது? என்ன ஸ்டேட்னா என்ன டெம்பரேச்சரில் இருக்குது? 30 டிகிரி. இந்த தண்ணி என்ன டெம்பரேச்சரில் இருக்குது? என்ன ஸ்டேட்டில் இருக்குது? 100 டிகிரி. இப்போ 30 டிகிரியிலேருந்து 100 டிகிரிக்கு எப்படி போச்சுன்ற கேள்வி. இது எப்படி போச்சு அது எனக்கு தேவை கிடையாது. அது எப்படி போச்சுன்னு எனக்கு தேவை இல்லைனா ஹீட் பண்ணனா என்ன பண்ண அதெல்லாம் எனக்கு தேவை. இது 30 டிகிரி, இது 100 டிகிரி. இனிஷியல் ஸ்டேட்டு, ஃபைனல் ஸ்டேட். அதே மாதிரி ப்ரெஷர் 1 பார். இப்போ ப்ரெஷர் 2 பார். T2 P2 T1 P1 V1 5 லிட்டர், V2 3 லிட்டர். ரைட்டா? கூடலாம் குறையலாம், என்ன வேணால் பண்ணலாம். ரைட்டா? ரைட். ஸோ அப்போ இவ்வளோ இங்கே இப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருந்து இப்படி மாறிச்சு. இப்படி இருக்கா, இப்போ இப்படி இருக்குது, இப்படி இருக்கா, இப்படி இருக்குது, எப்படி அப்படி இருக்குன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்படி மாறினாங்க, இப்படி இருந்து எப்படி மாறினாங்க, எப்படி இருந்து அப்படி மாறினாங்க, எப்படி மாறினாங்கன்ற கேள்விக்கு பதில் சொன்னால் அது பாத் ஃபங்க்ஷன். அது வழி, எந்த வழியில் போனாங்க, நான் சூடு பண்ணனால போனாங்க, நான் அமுக்கினால போனாங்க. ரைட்டா? அது பாத் ஃபங்க்ஷன். இப்படி இருந்து இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க. டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத். வழியை பொறுத்து இருக்காது. எப்படி வழியில், எந்த வழியில் போச்சுன்றதெல்லாம் தேவையில்லை. ரைட்டா? ரைட்டா?
அதாவது ஸ்டேட் ஃபங்க்ஷன் இஸ் த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டம். இது ஒரு தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டியா which has the specific value, குறிப்பிட்ட ஒரு வேல்யூ இருக்குது of a given state. அந்த நிலைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. does not depend on the path. அது எந்த வழியில் போச்சு அதெல்லாம் தேவையில்லை. by which the particular state is reached. அது எந்த வழியில் வந்துச்சுன்றதுலாம் தேவையில்லை. எக்ஸாம்பிள் என்னது? ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். பாத் ஃபங்க்ஷன் பாரு. பாத் ஃபங்க்ஷன் இஸ் த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி. அதே டயலாக் எழுதுங்க. வேல்யூ depends on the path by which the system changes from initial to final state. இந்த முதல் நிலையிலிருந்து இந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு எப்படி வந்தாங்க? 30 டிகிரிலேருந்து 100 டிகிரிக்கு நான் என்ன பண்ணணும்? பிரகாஷ் சார் கடவுள் அடே பேசாமற, ஏன்டா நீ வேற, நீ படிடா சாமி, நீ படித்தேன்னா நீ தான் எனக்கு சாமி மாதிரி இருப்ப, ரைட்டா? நீ மார்க் வாங்க. மிட் டேர்ம் டெஸ்ட் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் போடுறப்ப சார் தலைவா கேப்டன் நான் 100 மார்க் வாங்கிட்டேன், கேப்டன் நான் 95 வாங்கிட்டேன், 85 வாங்கிட்டேன், சூப்பர் கேப்டன் அப்படி சொன்னேன்னா அதுதான் சந்தோஷம், ரைட்டா? என்ன பண்ணணும்? ஹீட் பண்ணணும், ரைட்டா? ஹீட் பண்ணணும், அப்படியே கொதிக்க விடணும், ரைட்டா? ஹீட் பண்ணணும், ரைட்டா? ஹீட். ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஃபோர்ஸ் கொடுக்கணும், ஒர்க் பண்ணணும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒர்க் பண்ணணும், ரைட்டா? ஒர்க்கு. வால்யூம் டிக்ரீஸ் பண்ணணும்னா ஒர்க்கு. இதெல்லாமே அப்போ பை த பாத் by which the system changes from its initial to final state. Initial stateலேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம பாரு. ஒர்க்கு, ஹீட், அது பாத் ஃபங்க்ஷன். சரியா? அவ்வளோதான். ஒர்க்கு, பாத் ஃபங்க்ஷன். இன்டர்னல் எனர்ஜி பார்த்தியா? என்ன பார்த்தோம் நம்ம? இனிஷியல் ஸ்டேட்டு, ஃபைனல் ஸ்டேட்டு. ஃபைனல், இனிஷியல். ஃபைனல் ஸ்டேட்டு, இனிஷியல் ஸ்டேட்டை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். அதனால தான் இங்கே என்ன சொன்னாங்க? இன்டர்னல் எனர்ஜியை ஸ்டேட் ஃபங்க்ஷன்னு சொன்னாங்க. ரைட்டா? கிளியரா? புரிஞ்சுதா? சூப்பரா? ஏன் இன்டர்னல் எனர்ஜி ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொன்னாங்கன்னு? ரைட், அடுத்து போகலாம். ரைட், வந்துருச்சு பாரு. இப்போ பாரு, ஈஸியாக கண்டுபிடிச்சிரு. இது வந்து எங்கேயாவது 1 மார்க்கில் கேட்கலாம். இது உனக்கு அவ்வளோ வராது. 1 மார்க்கில் கேட்டால் நீ எழுதிக்கலாம், ரைட்டா? ஸோ என்தால்பி, என்ட்ரோபி, டெம்பரேச்சர், ரைட்டா? இது கிப்ஸ் எனர்ஜி. ஃப்ரீ எனர்ஜினா கிப்ஸ்ன்னு அர்த்தம். இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன். இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி டெல்டா போடுவோம். என்தால்பினா என்னது? டெல்டா ஹெச். என்ட்ரோபினா என்னது? டெல்டா எஸ். டெம்பரேச்சர் டெல்டா டி. கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜினா டெல்டா ஜி. இந்த டெல்டா வர கேங் பூரா, இந்த டெல்டா கேங் ஃபுல்லாக என்ன அப்படின்னா, இந்த டெல்டா கேங்கு ஃபுல்லாக என்ன அப்படின்னா தே ஆர் கால்ட் அஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஏன்னா அவங்ககிட்டலாம் இனிஷியல் அண்ட் ஃபைனல் இருக்கும், ரைட்டா? ரைட்டா? கரெக்ட். என்ன அதான் டயலாக் வந்து என்ன அப்படின்னா, சீட்டில் இருக்க சீட்டில் இருக்க ஆளை பொறுத்து இருக்குது. அந்த மாதிரி அதுதான். என்னை பொறுத்து இல்லை, நீ எழுதுறதை பொறுத்து தான் இருக்குது. நீ அதை எழுதுனா தான் தெரியும். ஏன்னா நீ எழுதுறதை பொறுத்து தான் இருக்குது. நான் என்ன தான் இங்கே விழுந்து நடத்தி நான் சொல்கிறது ஜாலியாக இருக்கலாம், நான் சொல்கிறது உனக்கு இன்றைக்கி புரியலாம். நீ அங்கே போய் மிட் டேர்ம் டெஸ்ட் எக்ஸாமில் பேப்பரில் என்ன எழுதுறேன்றதை பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. என்ன என்தால்பினா ஹீட்டு. என்தால்பி இஸ் நத்திங் பட் ஹீட். எவ்வளோ ஹீட் எனர்ஜி, எவ்வளோ எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். ஹீட். ரெண்டும் ஒன்று தான். என்தால்பி ஆஃப் கம்பஷனும் ஹீட் ஆஃப் கம்பஷனும் ஒன்று தான். அடுத்து ஹீட் அண்ட் ஒர்க்கு என்ன அப்படின்னா நம்ம சொல்லலாம், ரைட்டா? சேஞ்ச் இன் ஹீட் தான் நம்ம என்தால்பின்னு சொல்லுவோம். சேஞ்ச் இன் ஹீட்டை நம்ம ஹீட்டுன்னு சொல்ல போகிறோம், ரைட்? அடுத்த கலரிஃபிக் வேல்யூ. நான் வந்து உடம்பை குறைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதனால் என்ன அப்படின்னா டெய்லி நான் வந்து 500 கேலரிஸ் தான் சாப்பிட போகிறேன். இல்லை நான் வந்து 200 கேலரிஸ். ஐயோ காலையில் கேலரிஸ் கூடிருச்சு, ஐயோ எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ரைட்டா? அந்த கேலரிஸ் அப்படின்னா என்ன? வாட் இஸ் தட் கேலரிஸ்? அந்த கேலரிஸ் தான் பார்க்க போகிறோம், ரைட்டா? கேலரிஃபிக் வேல்யூ அப்படின்றது தான், ரைட்டா? டிஃபைன் த கேலரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபுட்டு. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கேலரிஃபிக் வேல்யூ பார்த்துடலாமா? ரைட்டா? ரைட். Calorific value is defined as the amount of heat produced in the calories. அதாவது ஹீட்டை கேலரிஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அந்த சாப்பாடு வயிற்றுக்குள்ளே போய் அரைக்குதா? பயாலஜி ஸ்டூடெண்ட்லாம் இருப்பா, பயங்கரமாக சொல்லுவான். அரைச்சி என்ன பண்ண போகுது? ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுமா, எனர்ஜி, சக்தி கொடுக்குதா? சக்திமான் அந்த மாதிரி நம்மளுக்கு சக்தி கொடுக்க போகுது. நீங்களாம் சக்திமான் பார்த்துருப்பியா? நீங்களாம் யாரை பார்க்க? நீங்களாம் சின்சான், அதுக்கப்புறம் என்னடா அதெல்லாம் தாண்டிட்டீங்க. இப்போல்லாம் அனிமியா, அது என்னன்னே தெரியலை. கொரியன் சீரீஸ்லேருந்து அனிமிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டீங்க. நாங்கள் இருந்தப்பெல்லாம் சக்திமான், போக்கிமான்,
பவர் ரேஞ்சஸ் அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கிடையாதுண்ணே, ரைட்? ஓகே. ஸோ இப்போல்லாம் என்ன அப்படின்னா நீங்கள் சின்சான் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் வேறு என்னது, வேறு என்ன இருக்குன்னே தெரில. என் வீட்டில் என் பொண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து மோட்டு பட்லு, அதுக்கப்புறம் டோராவின் பயணங்கள். எங்கே நம்ம போகிறோம்? தெர்மோடைனமிக்ஸ் படிக்க போகிறோம் வாங்க அப்படின்னு. அந்த மாதிரி என்ன, அந்த மாதிரி நருட்டோ, அது வேறு ஏதோ நருட்டோ கொருட்டோ அப்படின்லாம் இருக்குது. கெமிஸ்ட்ரி டஃப்பாக ஈஸியாக அந்த இருக்காங்கல்ல பதில் சொல்லுவானுங்க அவனுங்களாம். கெமிஸ்ட்ரி கஷ்டமாக ஈஸியான்னு சொல்லுங்கடா, ரைட்? ஸோ என்ன அப்படின்னா கேலரிஃபிக் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் the amount of heat produced in calories, ரைட்டா? amount of heat produced in calories. கேலரிஸில் எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அல்லது ஜூல்ஸில் கூட நம்ம எடுத்துக்கலாமா? when 1 gram of the substance is completely burned. 1 gram of the substance, ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலையில் 100 கிராம் வந்து நான் வந்து என்ன அப்படின்னா 100 கிராம் கடலை எடுத்துக்கிறேன், ரைட்டா? 100 கிராம் சுண்டல், 100 கிராம் நான் சுண்டல் எடுத்துக்கிறப்ப அந்த 1 கிராம் சுண்டல் எரியிறப்ப எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது? amount of heat produced in calories when 1 gram of the substance is completely burned. ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலையில் 100 கிராம் சுண்டல் சாப்பிட்றேன், அதில் 1 கிராம் சுண்டல் நான் சாப்பிட்றப்ப அந்த 1 கிராம் சுண்டல் என்னோடய வயிற்றில் டைஜஸ்ட் ஆகி அது மூலமாக எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது, அதுதான் கேலரிஃபிக் வேல்யூ. சிம்பிள், ரைட்டா? என்னது? அதுதான் கேலரிஃபிக் வேல்யூ, ரைட்டா? 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 சரியா? ரைட்? கிளியர்? ரைட்? சரியா? தட்ஸ் இட். கவனிங்க, அமௌண்ட் ஆஃப் ஹீட் produced in calories when 1 gram of the substance is completely burned. SI unit of calorific value என்னது? ஜூல் கிலோகிராம் -1 அல்லது கேலரிஸில் எழுதுனா கிராம். கேலரிஸ்னால் கிராமு, ஜூல்னா கிலோகிராம், அவ்வளோதான், ரைட்டா? ரைட்? ஓகே. எனக்கும் தான் பசிக்குது, உண்மையிலே எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி என்ன பண்ண, நான் எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன் மத்தியானம்? இன்றைக்கி 3:30 3 o'clock என்னமோ சாப்பிட்டேன். எனக்கு செம்ம பசிக்குது. ஆனால் விடக்கூடாது, விட்டுறாத மாறா, விட்டுறக்கூடாது. அடிச்சு 11th லெசன் வரப்போகுது. 11th லெசனில் நான் இன்னும் பயங்கர எனர்ஜி ஆகிடுவேன். பிரேக்கா போடா, எத்தனை தடவை பிரேக் விடுறது? போனுங்கடா, இப்போ தான் பிரேக். 2 கொஷினுக்கு ஒரு தடவை பிரேக் கேட்பீங்க போல். அடுத்து எக்ஸ்டென்சிவ், அடுத்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ரைட்டா? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நீ சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ பார்க்கலாம். நான் தான் சாப்பிட்டுட்டே பேச முடியாது, நீ சாப்பிட்டுட்டே வீடியோ கவனி, சரியா? ரைட், கவனி. எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ், இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. பயங்கரமான கன்ஃபியூஷன் இந்த கொஷினில் வரும், கவனிச்சுக்கோ. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ரைட்டா? இன்டென்சிவ், I for இன்டென்சிவ், I for இண்டிபெண்ட் ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா? I for இன்டென்சிவ், I for இண்டிபெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ, ஓகேவா? I for இன்டென்சிவ், I for இண்டிபெண்ட். பொருண்மை சாரா, தமிழில் வந்து பொருண்மை சாரான்னு இருக்குல்ல, ரைட்டா? புக்கில் வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் புக்கில் 189, தமிழ் மீடியம் புக்கில் 209. தமிழில் வந்து பொருண்மை சார், அதாவது பொருளோட அளவு, ரைட்டா? ஒரு அளவு இருக்குது பார்த்தியா, சைஸை டிபெண்ட் பண்ணியிருக்கா, டிபெண்ட் பண்ணாமல் இருக்கா அப்படிங்கிறது தான். I for இன்டென்சிவ், I for இண்டிபெண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. I for இன்டென்சிவ், I for இண்டிபெண்ட். அப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது the property that independent on the mass or size, நிறை மற்றும் அளவை பொறுத்து இருக்காது, நிறை மற்றும் அளவை பொறுத்து இருக்காது. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சரியான எக்ஸாம்பிள் கவனி, ரைட்டா? கவனி. இப்போ கவனி, இந்த பாட்டில் இருக்க தண்ணி 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது. தண்ணி எப்படி இருக்கு? 100 டிகிரி செல்சியஸில். இது என்ன பண்ண போகிறேன்? ஒரு டம்ளரில் ஊற்றுறேன். என்ன ஆகிடும்? பெரிய பாட்டிலில் இருக்கிறத சின்ன டம்ளரில் ஊற்றுறேன். அப்போ 100 டிகிரி செல்சியஸ் 30 டிகிரி செல்சியஸாக மாறுமா? 100 டிகிரி 30 டிகிரிக்கு மாறுமா? சொல்லு பார்க்கலாம். பெரிய பாட்டில், இந்த ஃபுல் பாட்டில் இருக்குது, இந்த பாட்டிலில் இருக்க தண்ணியை குட்டி டம்ளரில் ஊற்றுறேன். தண்ணியை 100 டிகிரி 100 டிகிரியா, 100 டிகிரி 30 டிகிரியாக மாறுமா? நான் இந்த இயர் வந்து 11th மட்டும்தான் எடுக்கிறேன்ப்பா, நீட்டுக்கு வந்து வேறு டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க. ரெனோ அன்றைக்கும் இது தப்பாக தான் சொன்னேன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி தப்பாக சொல்கிறீங்க. மாறாது தானே? வீட்டில் காஃபி போடுறாங்க அம்மா,
அடுப்பில் இருந்து காஃபி எடுத்து என்ன பண்ணுறாங்க, காஃபி டீயை டம்ளரில் ஊற்றுனா ஒரு டம்ளர் வேறு சூடில் இருக்குமா, டெம்பரேச்சர் குறையுமா, குறையாதுல, டெம்பரேச்சர்லாம் குறையவே குறையாது. அப்போ சைஸை பொறுத்து டெம்பரேச்சர் மாறவே இல்லை. கவனிச்சியா, பெரிய சட்டியில் இருக்கப்பையும் காஃபி அதே 100 டிகிரி செல்சியஸ், ஒரு டம்ளரில் ஊற்றின உடனே அப்பையும் அதே 100 டிகிரி செல்சியஸில் தான் இருக்குது. ரைட்டா, அதே 100 டிகிரி செல்சியஸ். அப்போ டெம்பரேச்சர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் ஆர் சைஸ். மாஸையோ சைஸையோ பொறுத்து டெம்பரேச்சர் கிடையாது. இப்போ பாரு, பெரிய சட்டி ரைட்டா, அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அம்மா 1/2 லிட்டரில் பால் போட்டிருக்காங்க ரைட்டா, 1/2 லிட்டர். இப்போ ஒரு டம்ளராக ஊற்றுறேன். அப்போ 1/2 லிட்டர் 100 ml 100 ml 100 ml குறையுமா, வால்யூம் குறையுதா, வால்யூம் குறையுதா ரைட்டா, வால்யூம் குறையுதா ரைட்டா, வால்யூம் குறையுதா. அப்போ வால்யூம் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சைஸை பொறுத்து சைஸ் மாறுறப்போ வால்யூம் குறையுது. அப்போ சைஸ் இஸ் த வால்யூம் இஸ் த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. தட் இண்டிபெண்ட் ஆன் த மாஸ் ஆர் சைஸ் ஆஃப் தி சிஸ்டம். மாஸையோ சைஸையோ டிபெண்ட் பண்ணாமல் இருக்கவங்களாம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, டிபெண்ட் பண்ணியிருந்தா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள் பாரு, இந்த எக்ஸாம்பிள்லாம் உனக்கு புரியலைன்னா இதெல்லாம் எழுத வேண்டாம், விட்டுரு, இதெல்லாம் தேவையில்லை. இப்போதைக்கு பண்ண டென்சிட்டி அண்ட் டெம்பரேச்சர் மட்டும் எழுதிக்கும். டென்சிட்டிக்கு எக்ஸாம்பிள் தேன். தேன் வந்து பெரிய பாட்டிலில் இருக்குது, பெரிய பாட்டிலில் இருக்குது. கையில் எடுத்து வச்சேன் அப்படின்னா கொஞ்சோண்டு கையில் எடுத்தோன்னா டென்சிட்டி மாறிடுமா, கையில் எடுத்தாலும் அதே டென்சிட்டி அப்படியே தான் இருக்கும். பெரிய டம்ளரில் ஊற்றி வச்சாலும் அதுதான், பெரிய அண்டாவில் ஊற்றினாலும் அதே டென்சிட்டி தான், டென்சிட்டி மாறாது. இங்கே பாரு, வால்யூமு, இன்டர்னல் எனர்ஜி, மாசு, இதெல்லாம் என்ன பண்ண போதும், மாறப்போகுது ரைட்டா. மாஸ் எல்லாம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரைட், நெக்ஸ்ட் கொஷின். ரிலேஷன் பிட்வீன் என்தால்பி அண்ட் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இது ஃபார்முலா, என்தால்பியோட ஃபார்முலா. தூங்கக்கூடாது, யாரும் தூங்கக்கூடாது. ஃபிசிக்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குது காலையில் 8 மணிக்கு. இங்கே பாரு, நான் இனிமேல் போய் தான் ப்ராப்ளமை செஞ்சே பார்க்கணும். நீங்கள் எல்லாம் இவ்வளோ தூரம் சொன்னீங்கன்னா நைட்டு தூங்கலாம், நான் தூங்கவே முடியாது. இன்னும் நான் ப்ராப்ளம் கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணவே இல்லை. நைட்டு போய் தான் ப்ராப்ளமை எடுக்கணும், அதை எடுத்து பிபிடி போடணும், பிபிடியை கொண்டு வந்து இதில் வைக்கணும். சம்மெல்லாம் ஒரு தடவை நான் செஞ்சு பார்க்கணும். கரெக்டாக, நான் எத்தனை வருஷம் ஆச்சுன்னே செஞ்சு போய் எனக்கு தெரியல, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு பார்த்தது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வரணும் உங்ககிட்ட, சரியா கவனி. ஸோ என்ன அப்படின்னா, ரிலேஷன் பிட்வீன் என்தால்பி அண்ட் இன்டர்னல் எனர்ஜி, H is equal to U plus PV. அதான் என்னது ஃபார்முலா, அவ்வளோதான் ரைட்டா. வேறு எதுவுமே நீ தெரிஞ்சுக்க தேவையில்லை. இல்லை டெல்டா ஹெச்னு எழுதுனேன்னா டெல்டா யூ ப்ளஸ் பி டெல்பின்னு எழுதிடு, அவ்வளோதான் ரைட்டா. இது எப்படி எழுதிட்டாலும் இப்படி எழுதலாம் ரைட்டா. ரைட், நெக்ஸ்ட் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். எனர்ஜி குறையுதே, எனர்ஜி குறையுதே, எனர்ஜி குறையுது எனக்கு கொஞ்சம். நாளை காலையில் 8 மணிக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கு ரைட்டா. நீ இங்கே கவனியா அப்படின்னா ஜீவன், நீ இங்கே கவனி, இங்கே கவனிச்சுட்டு நீ அதை அப்படியே நீட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ட் மட்டும் இங்கே பார்த்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட் ரைட் ரைட். தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஸ்டேட்ஸ் தட் என்ட்ரோபி ஆஃப் பியூர் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் அட் அப்சல்யூட் ஜீரோ இஸ் ஜீரோ. அதாவது ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ், சுத்தமான பொருள், சுத்தமான செக்கில் ஆட்டின உருட்டு, சுத்தமான செக்கில் ஆட்டின உருட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, சுத்தமான என்னது செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய், அந்த மாதிரி ஒரு சுத்தமான பொருள் இருந்துச்சுன்னா அதோட என்ட்ரோபி எப்பயுமே ஜீரோ. ஏன்னா ஐஸ் கட்டி சுத்தமானது, H2O சுத்தமான H2O, சுத்தமாக இருந்தால் அதில் ரேண்டம்னஸ் எதுவுமே இருக்காது, அது பாட்டுக்கு இருக்கும் ரைட்டா. எப்பா ராஜலட்சுமி, நீங்கள் கேள்வியை கேட்டுட்டு ஓடி போயிடுறீங்க. உங்கள் கேள்விக்கு இதோட 10 தடவை நான் பதில் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் லெசனும் 6th லெசனும் தான் உங்கள் டீச்சர் நடத்தியிருக்காங்கன்னா, மீதி லெசனை நீ யூடியூப்பில் பார்த்து படித்து டெஸ்ட்டுக்கு எழுதுங்க சரியா. ரைட், ஃபயரை போடுங்க ரைட்டா. ரைட், அப்போ ஜீரோ. இட் கேன் ஆல்சோ பி ஸ்டேட்டட் தட் இட் இஸ் இம்பாசிபிள் டு லோவர் த டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு அப்சல்யூட் ஜீரோ இன் அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். என்ன சொல்கிறாங்க, lower the temperature of an object to absolute zero. absolute ஜீரோன்னு என்ன தெரியுமா, இது ஒரு புக் பேக் கொஷின். ஒரு 2019 கொரோனா பேட்சில் இருக்கவனுக்கு போய் இந்த கொஷினை வேறு கேட்டு வச்சுருந்தாங்க பப்ளிக்கில். அப்சல்யூட் ஜீரோன்னா என்னது, வாட் இஸ் முடியும் அப்சல்யூட் ஜீரோ, அப்சல்யூட் ஜீரோன்னா என்னது,
அப்சல்யூட் ஜீரோங்கிறது என்ன டெம்பரேச்சர்? அப்சல்யூட் ஜீரோன்னு என்னது? ஓ ஓகே ரைட். அப்சல்யூட் ஜீரோன்னு என்னது? ஜீரோ. என்ன ஜீரோ? 0 கெல்வின் தான் அப்சல்யூட் ஜீரோ. ரைட்டா? 0 கெல்வின், 0 கெல்வின். ரைட்டா? ரைட்டா? 0 கெல்வின். சரியா? 0 கெல்வின். ஓகே 0 மைனஸ் 273. மைனஸ் 273. ஆமாம், மைனஸ் 273 டிகிரி செல்சியஸ். ரைட்டா? 0 கெல்வின். ரைட்டா? சரியா? ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? யாரையுமே நீ வந்து அப்சல்யூட் ஜீரோக்கு இன்னும் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸில், அதாவது 2 ஸ்டெப்பில் நான் கொண்டு வந்துடுவேன், 3 ஸ்டெப்பில் கொண்டு வந்துடுவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ரைட்டா? அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அடுத்த மேத்தமெட்டிக்கலாக என்ன சொல்லலாம் பாரு. லிமிட் டெம்பரேச்சர் டென்ஸ் டு 0 s equal to 0 perfectly ordered crystalline state. perfectly ordered crystalline stateனா ஃபார் எக்ஸாம்பிள் NaCl எடுத்துக்கலாம். NaClலாம் பியூர் கிறிஸ்டலைன் சாலிட். 6th ஸ்டாண்டர்டில் ஐயோ 6th லெசன் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்டில் 6th சாப்டரில் இதை பற்றி படிப்பேன். இந்த கிறிஸ்டலைன்கிற வார்த்தையை பற்றி 12th போனதுக்கப்புறம் சாலிட் ஸ்டேட்டில் படிப்பேன். இப்போதைக்கு சிம்பிளாக இந்த 3rd ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை அப்படியே கப்புன்னு மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதிடு. சரியா? இதையும் இந்த 0th லாவையும் நீ நான் மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதிடுறியா? ரைட்டா? 0th லா ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதான செப்பரேட்லி இன் தெர்மல் ஈக்குலிபிரியம். காஃபி அம்மா ஊற்றுறாங்க. ரைட்டா? அம்மா என்ன பண்ணுறாங்க? காஃபி கப்பில் என்ன பண்ணுறாங்க? ஒரு கிணத்துலேருந்து 3 டம்ளரில் ஊற்றுறாங்க. ரைட்டா? 3 கப்பில் ஊற்றிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்? ஏபிசி. இந்த சியும் ஏவும் என்ன அப்படின்னா யூக்லிபிரியம். அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. சியும் பியும் ஒரே மாதிரி இருக்காங்க. சியும் ஏவும் ஒரே மாதிரி இருக்காங்க. சியும் பியும் ஒரே மாதிரி இருக்காங்க. தட் மீன்ஸ் ஏ அண்ட் பியும் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. ஏன்னா இவனும் ஈக்குவல், இவனும் ஈக்குவல். அப்போ இவங்க 2 பேரும் ஈக்குவல் தானே? ரைட்டா? கரெக்ட் தானே? ரைட்டா? இவங்க 2 பேரும் ஈக்குவல் தானே? ரைட்? சூப்பர். If 2 systems at a different temperature are separately, 2 systems at different temperature are separately in the thermal equilibrium with the third one. 2 சிஸ்டம் தனித்தனியாக இருக்குது. இந்த தனித்தனியாக இருக்கவங்க தனித்தனியாக இந்த சியோட யூக்லிபிரியமில் இருக்காங்க. ரைட்டா? யூக்லிபிரியமில் இருக்காங்க. அப்போ then they tend to thermal equilibrium with themselves. அப்போ இவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யூக்லிபிரியம். இது தனியாக இந்த சியோட யூக்லிபிரியமில் இருக்காங்க. அப்போ 3 பேருமே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க யூக்லிபிரியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? ரைட்? சரியா? ஓகே. ரைட்டா? தமிழில் வந்து பூஜ்ஜியம் இருக்குமே. எங்கே இருக்குது? 0th லா ஒரு நிமிஷம். 1 2 3 7.3 7.3 டாபிக் நம்பர் 7.3. எங்கடா 7.3 காணோம்? ஒரு 3 டப்பா படம் போட்டு இருக்கும் பாருங்க. பூஜ்ய விதி அவ்வளோதான். ஓகே. எஸ், ஐ எம் கோயிங் டு become more energy because organic is going to be my favorite. ஆர்கானிக் ஜாலியாக ஆர்கானிக் படிக்கலாமா? எஸ். ரெடியா? தண்ணி குடிக்கிறேன்னா தண்ணி குடிச்சிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ. அடுத்து எப்படியும் ஒரு ½ an hour மேக்ஸிமம். கொஷின் ஆன்சர் கம்மியாக தான் இருக்குது. ஐயூ பேக் தான் இதில் இருக்குது. கொஷின் ஆன்சர் 1 2 3 4 கொஷின். அதுக்கப்புறம் 6 ஐயூ பேக். 4 கொஷின் 6 ஐயூ பேக். போகலாமா? ரெடியா? ரைட், போகலாம். இது உன் புக்கில் இருக்க. இது 5 மார்க் கொஷினு. உனக்கு வந்து கிரகம் வந்து நம்மளோட உச்சந்தலையில் உட்காந்துருக்கு அப்படின்னா இதை 3 மார்க்கில் கேட்பாங்க. ஆக்சுவலாக இது 5 மார்க் கொஷினு. இதை 3 மார்க்கில் கேட்பாங்க. ரைட்டா? இது உன் புக்கில் இருக்குது. நீ அப்படியே இதை படிச்சுக்கலாம். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் பேஸ்ட் ஆன் தேர் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சரை பொறுத்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்னது? அலிசைக்ளிக் அல்லது ஓப்பன் செயின், அலிஃபேட்டிக்கு, சைக்ளிக் காம்பவுண்ட். இதை அப்படியே படித்து எழுதிடு. சரியா? ரைட்டா? ரைட்.
ஓகே ரைட் ஆமாம் இது டைரக்ட் 5 மார்க். இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். இந்த ஆள் நம்மளோட டைரக்ட் 5 மார்க்கு. இது வந்தால் நீ லக்கு. ஆனால் இது அவ்வளோ ஈஸியாக வராது. இது 3 மார்க்கில் கொடுத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இது வந்து டைரக்ட் 5 மார்க். இந்த படம்லாம் நீ வரைய வேண்டாம் சரியா. அதுக்கு பதிலாக பேர் கொடுத்துருக்காங்க பாரு பக்கத்தில், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க ரைட்டா. டயக்ராம்லாம் வரைய வேண்டாம், அதுக்கு பக்கத்தில் இருக்க பேர் எழுதிக்கும். டயக்ராம் வரைய முடிஞ்சால் வர. ஏன்னா நீ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குற. இந்த வருஷம் முடிகிறப்போ உனக்கு இதெல்லாம் வரைய தெரிஞ்சிடும். இந்த வருஷத்தோட எண்டில் இதெல்லாம் உனக்கு வரைய தெரிஞ்சிடும். நீ ஈஸியாக வரைஞ்சிருவேன். உனக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். பட் இப்போதைக்கு நீ என்ன பண்ண, டயக்ராம் வரைய வேண்டாம், வெறும் பேர் மட்டும் எழுதிக்கலாம் ரைட்டா. ரைட். ஆமாம் இது ரேர் கேஸ் தான். இது ரொம்ப ரேர் கேஸ் ரைட்டா. இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் வந்து நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் கொஷின் பேப்பரில் இருக்குது. வாட் இஸ் meant by functional group? Identify the functional group. இந்த கொஷின் வராது, இந்த கொஷின் வராது. ஆனால் இந்த செகண்ட் கொஷின் இருக்குது பார்த்தியா, இது வரும். ஹாஃப் மார்க் ஒவ்வொன்றும், ஹாஃப் மார்க் ஒவ்வொன்றுக்கும் 6.5 மார்க். 2 மார்க் கொஷினில் இது வரும். ஒன்றுக்கும் 6.5 மார்க். கவனி ரைட்டா. என்கிட்ட செகண்ட் வால்யூம் புக்கு இல்லை, நீங்களே புக்கை எடுத்துக்கோங்க ரைட்டா. செகண்ட் வால்யூம் புக்கு என்கிட்ட இல்லைடா. 11th லெசன்டா, புக் பேக் கொஷின் தான்டா இது. 11th லெசன் புக் பேக் கொஷின். இது 11th லெசனோட மொதல் பேஜ்லேயே இந்த படம் இருக்கும், நீ இதை எடுத்துக்கலாம். இது புக் பேக் கொஷின் தான், நல்லா கவனி. Functional group is an atom or a specific combination of bonded atom that react in a characteristic way irrespective of the organic molecule. Functional group என்றது group of atom, அது தனியாக விசித்திரமாக ரியாக்ட் பண்ணும், அவ்வளோதான் ஃபங்க்ஷனல் குரூப்புங்கிறது. இப்போ இதில் நீ மெயினாக எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கு பாரு, ஆல்டிஹைடுன்னு இருக்கா, பேரே பாரு அசிட் ஆல்டிஹைடுன்னு இருக்குது. ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைடு ரைட்டா. ஃபங்க்ஷனல் குரூப்பே ஆல்டிஹைடு, அது பேர்லேயே இருக்குது ஆல்டிஹைடு. என்ன கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷனல் குரூப் இன் த ஃபாலோயிங் காம்பவுண்ட். அசிட் ஆல்டிஹைடில் பேர்லேயே இருக்குது ஆல்டிஹைடு, ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைடு. இதுக்கு ஆன்சர் ஆல்டிஹைடு. இங்கே என்ன இருக்குது, ஆக்சாலிக் ஆசிட்னு இருக்கா. ஆசிடுன்னு வந்தால் அது பேர் கார்பாக்சிலிக் ஆசிட்னு சேர்த்து மட்டும் எழுதிக்கோ ரைட்டு தனியாக. கார்பாக்சிலிக் ஆசிட் ரைட்டா. ஆசிட்னு பேர் வந்தால் அது கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப். அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஐயோ பேக்கில் இருக்குது அதெல்லாம் ரைட்டா. அடுத்து இங்கே என்ன இருக்குது, ஈத்தர்னு இருக்கா. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்பும் ஈத்தர் தான். ஃபங்க்ஷனல் குரூப் என்னது, ஈத்தர். நான் இப்போ கொஞ்சம் சொல்லித்தரேன், அதை கவனிச்சுக்கோ. ஆல்டிகைட்னா அதோட ஃபார்முலாவில், அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா CHO. CHOங்கிறது தான் என்னது ஆல்டிகைட். ஆல்டிகைட்னா என்னது CHO. CHOன்னு இருந்தால் அது ஆல்டிகைடு ரைட்டா. CHOன்னு இருந்தால் ஆல்டிகைடு. ஆசிடுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா COOHன்னு இருக்கும் ரைட்டா. COOHன்னு இருந்தால் ஆசிடு. COOHன்னு இருந்தால் ஆசிட். ஈத்தர், ஈத்தர்னால் எப்படி இருக்கும்னா, ஓக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒருத்தவங்க இருப்பாங்க, வெறும் ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும் இருக்கும். அடுத்து மெத்தில் அமைன் இருக்கா. அமைன்னா NH2. அமைன்னா NH2. அமைன்னா ஃபங்க்ஷனல் குரூப். பேர்லேயே இருக்குது, உனக்கு ரொம்ப ஈஸி இந்த கொஷின், பேர்லேயே இருக்குது. ஈத்தர், ஆல்டிஹைடு, ஆசிடுக்கு மட்டும் கார்பாக்சிலிக் ஆசிட் எழுதுகிற, இது அமைனுக்கு அமைன் அப்படியே எழுதிடு ரைட்டா. அவ்வளோதான், அதுதான் ஃபங்க்ஷனல் குரூப் சரியா. அதுதான் அதோட ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொஷின், ஜூல் தாம்சன் எஃபெக்ட். அப்பா இது அந்த 6th லெசனில் உள்ளது, இது அப்படியே விட்டுட்டேன் போல், அது இங்கே வந்து சேர்ந்துருக்கு. The phenomena of lowering temperature when a gas is made to expand adiabatically from a region of high pressure to its region of low pressure. அதாவது டெம்பரேச்சரை குறைக்கிறோம் ரைட்டாக, டெம்பரேச்சரை குறைக்கிறோம். lowering of temperature when gas is made to expand adiabatically. adiabatically என்னது, what is adiabatically? Q is equal to 0ன்னு அர்த்தம். அதாவது ஹீட் மாறவே இல்லை, ஹீட் அப்படியே இருக்குது. 100 டிகிரி செல்சியஸ்னால் 100 டிகிரி செல்சியஸ் அப்படியே நச்சுன்னு ஆணி அடித்த மாதிரி இருக்குது, அதில் சேஞ்சே கிடையாது. டெம்பரேச்சர் when a gas is made to expand adiabatically from a region of high pressureலேருந்து low pressure, high pressure region to low pressure is known as Joule-Thomson effect ரைட்டா. ஓகேவா ரைட், Joule-Thomson effect. That's it, simple. வா ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். இந்த கையும் மிரர் இமேஜா, மிரர் இமேஜ் இல்லையா? Tell me that these two are mirror image or not. Okay Kirti, okay good. Tell me that these two are mirror image or not. ரைட்டா, மிரர் இமேஜா அத்தியா, இது போய் அது பின்னாடி மறைஞ்சிருச்சா ரைட். ஸோ இப்படி மிரர் இமேஜாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். கவனிப்பார்,
ஒளி சுழற்சி மாற்றியம். ஆப்டிக்கல் ஐசோமரிசம்னா ஒளி சுழற்சி மாற்றியம் நினைக்கிறேன். எஸ். காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபார்முலா. இயர் மற்றும் வேதியியல் பண்புகள் ஒன்றா இருக்குமா, பட் டிஃப்ரெண்ட் ஒன்லி இன் தேர் ரொட்டேஷன் ஆஃப் பிளேன் ஆஃப் போலரைஸ் லைட். அதாவது என்ன அப்படின்னா அந்த ஒளியை சுழற்றும், ஒளி சுழற்றும் தன்மை மட்டும். அதுக்கு என்ன அப்படின்னா லைட்டை சுழற்றுறது. உனக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்லட்டா? ரைட். இப்போ என்ன அப்படின்னா உங்கள் ரூமில் உங்கள் வீட்டில் லைட்டு போட்டிருக்கல, உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் லைட் இருக்குல்ல, லைட் எப்படி இருக்குது? ஒரே ஒரு இடத்துல மட்டுமா இருக்குது? ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுதா? இப்போ என்ன அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னா என்கிட்ட ஒரு லைட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் கன்சிடர் திஸ் அஸ் அ லைட் சோர்ஸ். ரைட்டா? இந்த மாதிரி எல்லா பக்கமும் லைட் இருக்குது. ரைட்டா? இதை ஒரு டிவைஸ் போலரி மீட்டர்னு ஒரு டிவைஸ் இருக்குது. ரைட்டா? போலரி மீட்டர்னு ஒரு டிவைஸு, தமிழில் எனக்கு அது பேர் மறந்து போச்சு. ரைட்டா? இந்த டிவைஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இந்த லைட்டை அந்த ஒரு டிவைஸ்க்குள்ளே அனுப்புகிறேன். ரைட்டா? போலரி மீட்டருக்குள்ளே அனுப்புகிறேன். வெளியே வரப்போ இந்த லைட் எப்படி வரும்னு பார்த்தேன்னா இப்படி நேராக ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் மட்டும் வரும். அதாவது ஒரு டைரெக்ஷனுக்கு மட்டும் ஏற்ற மாதிரி நான் அந்த லைட்டை எடுத்துகிட்டு வரேன். இதை அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் இருக்குல்ல, நம்மளோட குளுக்கோஸ் எனர்ஜி லெவல் வர குளுக்கோஸ் குடிப்போம்ல, அந்த மாதிரி குளுக்கோஸ் இல்லை ஏதாவது ஒரு ஆர்கானிக் நம்மளோட கரிம சேர்மம் ஆர்கானிக் காம்பவுண்டு உள்ளே பாஸ் பண்ணுறேன். லாக்டிக் ஆசிட் எது வேணால் எடுத்துக்கலாம். ரைட்டா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்குள்ளே இந்த லைட்டை பாஸ் பண்ணுறேன். இந்த லைட் இல்லை, இந்த லைட்டை போலரி மீட்டருக்குள்ளே விட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு டைரெக்ஷனில் வர மாதிரி லைட்டை செட் பண்ணி அதை என்ன பண்ணுறேன், இப்போ இந்த பக்கம் பாஸ் பண்ணுறேன். அதை என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் பாஸ் பண்ணுறேன். அப்போ இந்த லைட்டு இப்படி நேராக இருக்குது. ஒன்று இப்படி ரைட் சைடு ரொட்டேட் ஆகலாம், இல்லை லெஃப்ட் சைடு ரொட்டேட் ஆகலாம். ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ரைட் ரொட்டேஷன், லெஃப்ட் ரொட்டேஷன். ரைட் சைடு திரும்பலாம் அல்லது லெஃப்ட் சைடு திரும்பலாம். அந்த ரொட்டேஷன் தான் ஆப்டிக்கல் ஐசோமரிசம். அப்போ ஒரு சில ஆர்கானிக் காம்பவுண்டு தான் இந்த மாதிரி இந்த லைட்டை ரொட்டேட் பண்ணும். மீதி இருக்கவங்க நேராக தான் கொடுப்பாங்க. அப்படி நேராக வந்துச்சுன்னா தே ஆர் நாட் ஆப்டிக்கல் ஐசோமரிசம். யாரெல்லாம் இப்படி லைட்டை சுழற்றுறாங்களோ whichever is rotating the rotation of the plane polarized light are known as optical isomerism. அதுதான் என்ன சொல்ல போகிறாங்க, ஆப்டிக்கல் ஐசோமர். இந்த ஃபினோமெனாக்கு பேர் ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ரைட்டா? ஆப்டிக்கல் ஐசோமரிசம்னா அது காம்பவுண்ட் ஹேவிங் சேம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபார்முலா. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இயர் மற்றும் வேதி பண்புகள் ஒன்றா இருக்கும், பட் ஒளி சுழற்றும் தன்மை மட்டும் மாறி இருக்கும். 11ஆம் படத்தில் இருக்குது. என்கிட்ட புக் இல்லையே, ஜஸ்ட் மினிட் வெயிட் பண்ணுங்கள், வால்யூம் 2 டவுன்லோட் பண்ணுறேன். ஐயூபேக் முடிஞ்சதுக்கப்புறம் வரும். மாற்றியங்களோட வகையில் இருக்கும் பாருங்கள். மாற்றியங்கள் இருக்கா, மாற்றியம்ன்ற தலைப்பு கீழே இருக்கும் பாருங்கள். புறவெளி ஒளி சுழற்சி 11.5.4 151 நினைக்கிறேன். காலையில் பார்க்கலாமா? டே ஐயூபேக் இருக்கேடா, டயர்ட் ஆகிட்டிங்களா? ஐயூபேக் மட்டும் வேணா வச்சுக்கலாம். இதோட முடிஞ்சு. ஐயூபேக் தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம். சரியா? ஐயூபேக் நாளைக்கு காலையில் பார்த்துடலாம். இதோட முடிஞ்சு, அவ்வளோதான். ரைட்டா? சரி, ஓகே, ஸ்டாப் பண்ணிடலாம். ரைட்டா? ரைட். அடுத்து ஐயூபேக் தான் இருக்குது. ஐயூபேக் நம்ம காலையில் ப்ராப்ளம் செஷனோட சேர்த்து பார்த்துக்கலாம். சரியா? ஐயூபேக் காலையில் ப்ராப்ளம் செஷனோட சேர்த்து பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஆர் யூ ஹாப்பி? காலையில் பார்க்கலாங்க சார். ரொம்ப ஒரே நேரத்தில் படிச்சோன்னா டம்ப் ஆகிடும்டா. காலையில் பார்க்கலாம்டா. எனக்குமே 6 மணிக்கு நிற்க ஆரம்பித்தேன், மணி 10 ஆச்சு. 4 hours ஐ எம் ஜஸ்ட் ஸ்டாண்டிங். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஃபார் மீ ஆல்சோ இட் இஸ் லிட்டில் பிட் டயர்ட். நான் இன்னும் வீட்டுக்கு போய் பார்க்கணும். ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். ஐயூபேக் நிறைய விஷயம் ஐயூபேக்கில் சொல்லணும். அதனால் மார்னிங் உனக்கு ஐயூபேக் சொல்லித்தரேன். ரைட்டா? காலையில் 5 AM இல்லை. டே நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லைடா. ப்ராப்ளம்ஸ்லாம் ப்ரிப்பேர். காலைல 8 மணிக்கு. சரியா? 8 o'clock மார்னிங். 8 o'clock we will have the class. கொஞ்சம் தான் இருக்குது இந்த ஐயூபேக். இதுதான் மெயினாக கேட்பாங்க. இதுலேருந்து தான் மெயினாக வரும். உனக்கு புக் பேக் எல்லாமே நான் நாளைக்கு காலையில் சொல்லி தந்துடுறேன். ரைட்டா?
ஸோ ஒரு 2 to 3 hours நாளைக்கு காலையில் ஸ்பெண்ட் பண்ணி 8 மணிலேருந்து ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் காலையில் எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு உட்காந்து பண்ண ரைட்டா. இல்லை கண்டினியூவாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, இது ரொம்ப முக்கியம் வேறு. இது அதே மாதிரி இப்போ சொன்னோன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ண எப்படி ஒரு 1/2 an hour ஆகும், இதுக்கு ஒரு 1/2 an hour ஆகும். ஏன்னா இதை நான் அப்படியே சொன்னால் உனக்கு புரியாது, இது எப்படி நம்பர் போடணும், அதில் நிறைய கொஷின்ஸ் எல்லாம் வரும், அதனால் காலையில் பார்க்கலாம். ஓகே ரைட். ஐ ஹோப் யூ என்ஜாய் த கிளாஸ். ஸோ இப்போ இருக்கவங்கலாம் கமெண்ட் பாக்ஸில் இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போகிறேன் ரைட்டா. நான் இப்போ வீடியோ முடிஞ்சுன்னா வெயிட் பண்ணுவேன் ரைட்டா, இந்த வீடியோ கீழே பண்ண போகிறேன் ரைட்டா. ஒன்றும் மறக்க மாட்டேன், ப்ராப்ளம் கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் லேட்டாக தானே, நான் ப்ராப்ளம் கண்டிப்பாக தமிழ் மீடியத்தோடு எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரியா. ரைட், நீ 5 AM எந்திரிச்சு படிச்சுக்கிட்டுரு, நான் உனக்கு 8 மணிக்கு வந்து சொல்லித்தரேன் ரைட்டா. ஈஸியாக இருக்கும் பார்க்கலாம் ரைட். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நான் பார்த்துறேன். ஓகே, இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும், டெஃபினட்டாக உங்களால் முடியும்னு நம்புங்க. ஓகே, டாடா பாய், see you. கண்டிப்பாக முடியும், காரணியா ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக முடியும், ட்ரை பண்ணுங்கள் முடியும். எஸ்.